நம்ம அடுத்து பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ஓகே, ஏன் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சொல்கிறோம்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்? செல் டிவிஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாகவே ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகிறது. பட் இது எடுத்தோடனே ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆக முடியுமா? நோ, பிகாஸ் இதில் இருக்கிற எல்லாமே நான் என்ன பண்ணணும்? டூப்ளிகேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதுக்கு நான் ஒரு இது வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்? ஸோ இதிலிருந்து ஒரு செல் ப்ரிப்பேர் ஆகி மறுபடியும் டிவைட் ஆகி 2 செல் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் எகெயின் இந்த செல் என்ன ஆகும்? ப்ரிப்பேர் ஆகி மறுபடியும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி மறுபடியும் 2 செல்லாக மாறும். கரெக்டாக? ஸோ இது மொத்தமாக நான் என்னன்னு சொல்கிறேன்? செல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு செல் ஸ்டார்ட் ஆகி இது ப்ரிப்பேர் ஃபேஸ் போகி அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? 2 செல்லாக டிவைட் ஆகும். ஸோ இது மொத்தமாக என்னது? எனக்கு ஒரு செல் சைக்கிள். ஸோ செல் டிவிஷன் அப்படிங்கிறது ஆக்சுவல் டிவிஷன். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செல் சைக்கிள் என்ன சைக்கிள் அண்டர்கோ பண்ணதுக்கப்புறமா இது வந்து டிவிஷனுக்கு அண்டர்கோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆர் யூ அவேர் தட் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஈவன் த லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் தேர் லைஃப் ஃப்ரம் அன் சிங்கிள் செல்? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லார்ஜ் அனிமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபெண்ட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ப்ளூ வேல். ஓகே, ஸோ இது எல்லாமே வெரி லார்ஜ். கரெக்டாக? ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் இதில் எல்லாருமே சிங்கிள் செல்லில் இருந்தால் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ். என்னது அந்த சிங்கிள் செல்? என்னது? ஜைகோட். இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ ஜைகோட் அப்படிங்கிறது என்னது? எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகி நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற செல் தான் யார்? ஜைகோட். இனி இந்த ஜைகோட்லேருந்து செல்ஸ் டிவைட் ஆகி தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? பெரிய பெரிய டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது. டிஷ்யூஸ்லேருந்து ஆர்கன்லேருந்து ஆர்கன் சிஸ்டம் அண்ட் ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. ரைட்? ஸோ ஆர் யூ அவேர் தட் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஈவன் த லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் தேர் லைஃப் ஃப்ரம் அ சிங்கிள் செல். சிங்கிள் செல்லுன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. யூ மே வண்டர் ஹவு சிங்கிள் செல் தென் கோஸ் ஆன் டு ஃபார்ம் அ சச் லார்ஜ் ஆர்கானிசம்ஸ். சிங்கிள் செல் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். அதிலிருந்து இவ்வளோ பெரிய ஆர்கானிசம்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? growth and reproduction are the characteristics of cells. This is very important MCQ. So எது characteristics of cells னு கேட்டா என்னது? growthம் reproductionம். Indeed of all living organisms. நீங்க எந்த living organism எடுத்துட்டாலும் செல்லோட main process growthம் reproductionம். So இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, செல் டிவிஷன் அப்படிங்கிறது என்ன, எப்படி வந்து ஒரு சிங்கிள் செல்லில் இருந்து அவ்வளோ பெரிய ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகி வருது அப்படிங்கிற கதை தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்டிலைஸ்டு எக் தான் என்னது? ஜைகோட்னு சொல்லுவோம். ஜைகோட்டுங்கிறது சிங்கிள் செல். இனி அதுலேருந்து 2 செல் ஸ்டேஜ், 4 செல், 8 செல், அந்த மாதிரி செல்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே வரும். அண்ட் தென் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு ஃபுல் grown fetus ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பர்த்துக்கு அப்புறம் சைல்ட்லேருந்து நம்ம ஃபுல் ஆர்கானிசமாக க்ரோ ஆகிறோம். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? ஜைகோட்டில் ஆரம்பித்து நமக்கு இப்போ வரைக்குமே என்ன நடந்துட்டு தான் இருக்கும்? செல் டிவிஷன் நம்மளோட செல்ஸில் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே, ஆல் செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பை டிவைடிங் இன்டு 2. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரீப்ரொடியூசஸ் பை dividing into 2 with each parental cell giving rise to 2 daughter cell each time they divide. ஸோ ஒரு செல் இருக்குது அப்படின்னா இது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணி 2 செல்லை கொடுக்குது அப்படின்னா பை டிவிஷன், செல் டிவிஷன். ஓகே, ஒரு செல் இதை பேரண்ட் செல்லுன்னு சொல்கிறோம். எது நம்ம இனிஷியலாக எடுக்கிறோமோ அது பேரண்ட் செல். ஸோ அந்த பேரண்ட் செல் என்ன பண்ணும்? டிவைட் ஆகி 2 செல்ஸ் கொடுக்கும். அண்ட் இந்த எண்டு செல்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து these newly formed daughter cells can themselves grow and divide. ஸோ இந்த நியூலி ஃபார்ம்டு டாட்டர் செல்ஸ் என்னாகும்? நல்லா க்ரோ ஆகி மறுபடியும் என்னாகும்? டிவைட் ஆகும். டிவைட் ஆகி அனதர் 2 டாட்டர் செல்ஸை கொடுக்கும். ரைட்? ஸோ டிவைட் கிவிங் ரைஸ் டு a new cell population that is formed by the growth and division of single parent cell and its progeny. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன அந்த சிங்கிள் பேரண்ட்லேருந்து தான் என்ன ஆகுது? பின்னாடி வர எல்லா செல்ஸுமே நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, in other words, such cycles of growth and division allow a single cell to form a structure consisting of millions of cells. ஸோ அப்போ இன்னும் அதர் வேர்ட்ஸில் எப்படி சொல்லலாம்? க்ரோத்தும் டிவிஷன்ஸும் சைக்கிள் மாறி மாறி வரதுனால என்னாகும்? நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். எதுலேருந்து? ஈவன் ஒரு செல்லிலேருந்து. ஸோ 1லேருந்து 2 செல், 2லேருந்து 4 செல், இது அகெயின் 8 மாறும், 8 அகெயின் 16 மாறும். இந்த மாதிரி நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி? க்ரோத் அண்ட் செல் டிவிஷன். இந்த 2 தான் மெயின். க்ரோத் அண்ட் செல் டிவிஷனில் நமக்கு நிறையா செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஈவன் ஃப்ரம் அ சிங்கிள் பேரண்டல் செல்லிலிருந்து. ஓகே,
ஸோ இது ஒரு செல் டிவைட் ஆகுது. ஸோ ஒரு செல் டிவைட் ஆகுறது அப்படின்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ், ரைட்? பிகாஸ் 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிருக்கணும் அண்ட் எல்லா செல் ஆர்கனல்ஸுமே என்னவா இருந்திருக்கணும், டபுளாக இருந்திருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 2 செல்லுக்கும் பிரித்து கொடுக்க முடியும், கரெக்டாக? ஸோ நியூக்ளியஸும் அதே மாதிரி இருந்திருக்கணும், செல் ஆர்கனல்ஸும் இருந்திருக்கணும், 2 டபுளாக இருந்திருக்கணும், அண்ட் சைட்டோபிளாசமும் என்னவாக இருந்திருக்கணும், அதிகமாக இருந்திருக்கணும். அப்போ தான் 2க்கும் ஈக்குவலாக நம்மளால் பிரித்து கொடுக்க முடியும். அப்படி இல்லை, ஒன்றில் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது, ஒன்றில் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி இருந்தால் இந்த செல்லு அந்த செல்லை விட வேரியேஷன் வரும், கரெக்டாக? பட் நம்ம பட்டில் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கிடையாது, அதனால் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரிப்பரேஷன், ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் ஒன்று, அது இல்லாமல் இது ஆக்சுவல் செல் டிவிஷன். ஸோ இது ரெண்டு சேர்ந்தது தான் என்னது, செல் சைக்கிள். ஓகே, ஸோ செல் சைக்கிள். A cell division is a very important process in all living organisms. During the division of cell, DNA replication and cell growth takes place. This is very important MCQ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, செல் டிவிஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆகும். ஏன்னா டிஎன்ஏவை காப்பி பண்ணி 2 செல்லுக்கும் கொடுக்கணும், அண்ட் 2 செல்லுமே ஒரே மாதிரி டிஎன்ஏ இருக்கணும், கரெக்டாக? ஸோ அதனால் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் முன்னாடியே நடக்கணும் அண்ட் செல் க்ரோத்தும் நடக்கணும். செல் க்ரோத்துங்கிறது சைட்டோபிளாஸ்மிக் க்ரோத், செல் ஆர்கனல்ஸ் டபுள் ஆகிறது, இதெல்லாமே நடக்கணும். ஸோ இந்த 2 மெயின் ப்ராசஸ் நடந்தால் தான் இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும், நம்மளால் செல் டிவிஷன் நடத்த முடியும். எஸ், all these processes, that is cell division, DNA replication and cell growth, hence have takes place in a coordinated way to ensure the correct division and formation of progeny cells containing intact genomes. So இதெல்லாமே எப்படி நடக்கணும், coordinated way ல நடக்கணும். என்னென்ன, cell division, DNA replication and cell growth, இந்த மூணுமே coordinated way ல நடந்தாதான் நமக்கு கரெக்டாக என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ணி கொடுக்கும்போது ஈக்குவலாக பிரித்து கொடுக்க முடியும் அண்ட் எல்லா ஜீனமும் அந்த 2 செல்ஸ்க்குமே போய் சேர்ற மாதிரி கொடுக்க முடியும். ஸோ இங்கே என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்குது. டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது, ரைட்? நியூக்ளியஸ் டிவைட் ஆகி 2 சைடும் போகும். ஸோ 2 சைடு நியூக்ளியஸ் போனதுக்கப்புறம் செல் ஆர்கனல்ஸ் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்லு ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, ஸோ செல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் செல் சைக்கிள் அப்படின்னா செல் growth அண்ட் செல் டிவிஷன். ஓகே, செல் growthலே என்ன நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் growth, அது இல்லாமல் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். ஓகே, செல் டிவிஷனில் நியூக்ளியர் டிவிஷன் ஃபஸ்ட்டு நடக்கும். ஓகே, நியூக்ளியர் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறம் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்கும். ஸோ இதுதான் ஓவரால். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா செல் சைக்கிளில் செல் growth இருக்கும், செல் டிவிஷன் இருக்கும். செல் growth அப்படிங்கிறது சைட்டோபிளாஸ்மிக் growth நடக்கும், அதாவது செல் ஆர்கனல்ஸ் டூப்ளிகேட் ஆகிறது, சைட்டோபிளாசம் டபுள் ஆகிறது, இது எல்லாமே நடக்கும் அண்ட் டிஎன்ஏ ரிப்ளிகேஷனும் நடக்கும். ஓகே, ஸோ டிஎன்ஏவும் என்ன ஆகும், டபுள் ஆகும். அடுத்தது செல் டிவிஷன். செல் டிவிஷனில் 2 இருக்கும். செல் டிவிஷனில் நியூக்ளியர் டிவிஷன் ஃபஸ்ட்டு நடக்கும். நியூக்ளியர் டிவிஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன ஃபார்ம் ஆகும், சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்கும். விச் மீன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் நியூக்ளியர் டிவிஷன் ஒரே செல்லில் 2 சைடில் 2 போலில் 2 நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன டெவலப் ஆகும், சைட்டோபிளாசம் பிரிய ஆரம்பிச்சு அது 2 செல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இது ஓவரால், இதுதான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குது, என்னென்னலாம் வந்து ஃபேஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, the sequence of events by which a cell duplicates its genome, synthesizes the other constituents of the cell and eventually divides into 2 daughter cells is termed as cell cycle. So இது மொத்தமாக சேர்ந்தது தான் என்னது, எனக்கு cell cycle. என்னென்ன events by which cell duplicate ஆகிறது, into duplicates its genome, synthesizes the other constituents of the cell, eventually divides into 2 daughter cells. So duplicates its genomeங்கிறது DNA replicationல வரும், right? So இது DNA replication, synthesis of other constituent cytoplasmic growthல. ஓகே, சைட்டோபிளாஸ்மிக் லெவலில் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறது சைட்டோபிளாசம் லெவலில். நெக்ஸ்ட்டு டிவிஷன் டிவைட்ஸ் இன்டு 2 daughter cells அப்படிங்கிறது இது ஆக்சுவல் செல் டிவிஷன். ஓகே, so although cell growth in terms of cytoplasmic increase is a continuous process, DNA synthesis occurs only once
although cell growth in terms of cytoplasmic increase is a continuous process. So என்னதான் cell growth வந்து ஒரு continuous process இருந்தாலும் DNA synthesis அப்படிங்கிறது ஒரு சைக்கிளுக்கு ஒன்று தான் நடக்கும். ஓகே, which mean ஒரு செல் சைக்கிள் நடக்குது அப்படின்னா ஸோ ஒரு செல் ரெண்டு செல்லாக மாறுது. ஸோ இது மொத்தமாக எனக்கு ஒரு செல் சைக்கிள். கரெக்டாக? ஸோ இந்த ஒரு செல் சைக்கிளில் எனக்கு ஒரே வாட்டி மட்டும்தான் டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆகும். ஓகே, ஸோ the DNA synthesis occurs only during one specific stage in the cell cycle. This is very important. ஸோ செல் சைக்கிளில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜில் மட்டும் தான் ஒரே வாட்டி மட்டும்தான் என்னென்ன ஃபார்ம் ஆகும், டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகும். ஸோ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இங்கே இது வந்து என்னது குரோமாட்டிட்ஸ். கரெக்டாக? ஸோ இது கண்டென்ஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக ஃபார்ம் ஆகுது. ரைட்? ஸோ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்போ இது காப்பி ஆகும், இதுவும் காப்பி ஆகும். பட் செப்பரேட் குரோமோசோமாக ஃபார்ம் ஆகாது. இதே குரோமோசோம்லேயே என்ன ஆகும், காப்பி ஆகும். அதனால அது பார்க்க எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்ம் வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் குரோமாட்டிட் அண்ட் திஸ் இஸ் அனதர் குரோமாட்டிட். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் வந்திருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருந்திருக்கும், ஒரு குரோமாட்டிட் தான் இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கும்போது இது அப்படியே காப்பி ஆகும். ஆனால் குரோமோசோம் நம்பர் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் டிஎன்ஏ டபுள் ஆகும். டிஎன்ஏ கண்டென்ட் டபுள்டு பட் குரோமோசோம் நம்பர் ரிமைன்ஸ் சேம். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அப்போ இது வந்து பிரிஞ்சு ரெண்டு செல்லுக்காக போகும்போது அப்போ பாதி பாதி குரோமோசோம் தானே போகும்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. பிரிஞ்சு போகும்போது எப்படி போகும்னா இது இப்படி பிரியும். இது ஒரு ஆளுக்கும் இது இன்னொரு ஆளுக்கும் போகும். அப்படி பார்த்தா குரோமோசோம் நம்பர் சேம் தானே இருக்க போகுது. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டேக் இட் அஸ் இதில் வந்து 46 குரோமோசோம் எனக்கு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எனக்கு 46 குரோமோசோம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த 46 குரோமோசோமும் என்ன இருக்குது, இப்போ எனக்கு ரிப்ளிகேட் ஆகிருக்கு. ரிப்ளிகேட் ஆனால் எனக்கு அந்த 46மே பார்க்க எப்படி இருக்கும், இப்போ நான் பார்க்குற இதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ரைட்? இதே மாதிரி ரெண்டு குரோமாட்டிட்ஸோடு இருக்கும் நம்ம. ரைட்? ஸோ 46 மொத்தமாக. இப்போது எனக்கு ரெண்டு செல்லுக்கு பிரிஞ்சு போகும்போது நான் என்ன சொன்னேன், இந்த ஒரு குரோமாட்டிட் ஒரு சைடு இன்னொரு குரோமாட்டிட் இன்னொரு செல்லுக்கும் போகும்னு சொன்னேன்னா. ஸோ அப்படி பிரிஞ்சுதுன்னா, ஸோ இப்படி பிரிஞ்சா இது மொத்தமாக என்னது, எனக்கு ஒரு குரோமாட்டிடோட கணக்கு. இது மொத்தமாக எனக்கு என்ன, ஒரு குரோமாட்டிடோட கணக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு ஒரு குரோமாட்டிட்லேருந்தே ரெண்டு ஃபார்மாக இருக்குது. ரைட்? அப்போ 46லேருந்து பிரியும் போது இந்த சைடு ஒரு 46, இந்த சைடு ஒரு 46 எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 46 என்ன ஆகும், டாட்டர் செல்ஸ்க்கு போகும். இந்த 46 என்ன ஆகும், இன்னொரு டாட்டர் செல்லுக்கு போகும். அப்போ அந்த டாட்டர் செல்லில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கும். கரெக்டாக? இந்த டாட்டர் செல்லில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு திஸ். அப்போ எக்ஸாக்ட் காப்பி நடந்திருக்கா? ரைட்? ஸோ இப்படி தான் நடக்கும். தென் ஸோ இது எப்பவுமே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, டிஎன்ஏ டபுள் ஆகும் பட் குரோமோசோம் டபுள் ஆகாது. குரோமோசோம் நம்பர் ரிமைன்ஸ் சேம். ஓகே, இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. The replicated chromosome DNA are then distributed to daughter nuclei by a complex series of events during cell divisions. Right? So replicated chromosome, the DNA are then distributed to daughter nuclei by a complex series of events during cell division. These events are themselves under genetic control. So இந்த events என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று prepare பண்ணுறது, preparing for cell division. இன்னொன்று actual cell division. இந்த preparing for cell division phase தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா I phase or interphase அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த actual cell division நம்ம என்ன சொல்லுவோம்னா M phase. Okay, so that is M phase, இது I phase or interphase ன்னு சொல்லுவோம். Okay, so phases of cell cycle. A typical eukaryotic cell cycle is illustrated by a human cells in culture. So எதை வச்சு illustrate பண்ணியிருக்காங்க, human cells culture வச்சு நம்ம divide பண்ணி பார்க்கும்போது எப்படியெல்லாம் தெரியுது அப்படிங்கிறது. These cells divides once in approximately every 24 hours. This is very important. அப்போ என்ன அர்த்தம், இந்த செல் 74 hours சாரி ஸோ இந்த செல் 24 ஹவர்ஸில் ஒரு வாட்டி என்ன ஆகுது,
டிவைட் ஆகுது ரைட். ஸோ 24 hours ஒன்ஸ் தான் டிவைட் ஆகுது. அப்புறம் என்ன அர்த்தம், ஒரு செல் சைக்கிள் அப்படிங்கிற எனக்கு டைம் என்னது 24 hours ஃபார் ஹியூமன். ஸோ இது எல்லாத்துக்குமே 24 hours தான் இருக்குமான்னு கேட்டால் நோ. ஸோ இது டிஃபர் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீஷியஸ், இது டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ இதே வந்து நான் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஈஸ்டில் ஆக்சுவலாக 90 minutes போதும். ஸோ அதே மாதிரி ஒன்றுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். However, this duration of cell cycle can vary from organism to organism and also from cell type to cell type. So, cell type-க்கும் என்னாகும் மாறலாம். So, yeast for example can progress through the cell cycle in only about 90 minutes. So, yeast-க்கு 90 minutes தான். ஆனால் human beings-க்கு 24 hours. So, இது என்னாகும் cell type to cell type மாறும், organism to organism மாறும். Okay. But this is an important MCQ. Yeast oda cell cycle time 90 minutes and human oda cell cycle time 24 hours. So, this is just a representation diagram for human cell divide ஆகிறது. இது yeast cell divide ஆகிறது. Okay. So, human cell க்கு எவ்வளோ time 24 hours எடுக்கும் and yeast cell க்கு எவ்வளோ time 90 minutes தான் எடுக்கும். Cell cycle, நான் cell division பற்றி பேசல, மொத்த cell cycle பற்றி பேசுகிறேன். Okay. So, the cell cycle is divided into two basic phases, that is interphase and M phase. M phase நம்ம என்ன சொல்றோம்னா mitosis phase ன்னு சொல்றோம். ஏன்னா இங்க நடக்கிறது mitotic divisionனால mitosis phase ன்னு சொல்றோம். Okay. Normal cell growth and cell division அப்படினாவே mitoticல. Okay. So, this is the interphase and this is the M phase. So, M phaseங்கிறது இவ்வளவுதான், பாக்கி எல்லாமே interphase. Okay. So, 90 to 95% யார் தான் இருக்கா interphase தான் இருக்கு and கொஞ்சம் மட்டும்தான் யார் இருக்கா நம்மளோட M phase இருக்கு. Okay. Interphase again நான் divide பண்றேன் G1, S, G2 and G0. G1 phaseல என்ன நடக்கும் அப்படின்னா செல் வந்து grow ஆகும், which means cytoplasmic growth, duplication, இந்த process எல்லாமே நடக்கும். S phaseல தான் என்ன நடக்கும் அப்படின்னா DNA replication நடக்கும். DNA replication in nucleus and இன்னொரு ஆளு centriole. Okay. Centriole duplication in cytoplasm. ஏன்னா centriole எங்க இருக்குன்னு படிச்சோம், cytoplasmல இருக்குன்னு படிச்சோமா, right? It's a type of cytoskeleton. இதுல இருந்தா நம்ம என்ன வருதுன்னு பார்த்தோம், spindle fiber வருதுன்னு பார்த்தோமா. ஸோ அதோட யூசஸ் என்னன்னு இதில் பார்ப்போம். ஓகே. ஸோ centrioles duplication in cytoplasm and DNA replication in nucleus எங்கே நடக்குது, S phaseல. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் என்ன நடக்கும், DNA replication நடக்கும் the entire cell cycle. இதுக்கப்புறம் வேற எங்கேயுமே செல் சைக்கிள் என்ன நடக்காது, DNA replication நடக்காது. ஓகே. இனி G2 phaseல என்ன நடக்கும், protein synthesis நடக்கும். Okay. Next come M phase. M phaseல actual cell division நடக்கும். இந்த actual cell division நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒன்னு nuclear division, இன்னொன்னு cytoplasmic division. Okay. So, nuclear division நம்ம எப்படி சொல்லுவோம்னா karyokinesis. So, இதோட பேர் என்ன, karyokinesis. Karyo means nuclei, kinesis means division. Okay. So, nuclear division. So, இங்க cytoplasmic division அப்படின்னா cytokinesis. Okay. Kinesis no division, cytokinesis, that is cytoplasm divide ஆக போகுது. Okay. So, nuclear division இருக்கும், cytoplasmic division இருக்கும். Okay. இது ஒரு ஓவரால். இனி G0 phase அப்படிங்கிறது என்னன்னா இந்த சைக்கிளில் என்ட்ரியே ஆகாம சில செல்ஸ் என்ன ஆகும்னா quiescent stage போயிடும், inactive-ஆ இருக்கும். ஓகே. ஸோ Q0 ஆர் quiescent stage. ஸோ இதில் என்ன இருக்கும்னா inactive-ஆ இருக்கும், செல்ஸ் இன்ஆக்டிவாக இருக்கும். ஏன் அது செல்ஸ் இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா இது நார்மல் செல் சைக்கிள் அண்டர்கோ பண்ணாமல் இப்போ இங்கே நார்மலாக போகிற செல்ஸில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா நமக்கு செல் வேணும், ஸோ அது வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணி நிறைய செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா இது அப்போ செல் சைக்கிளை அண்டர்கோ பண்ணும். அது வரைக்கும் அது எப்படி இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ எப்போ தேவைப்படுது அப்போ மட்டும்தான் இது உள்ளே வரும். ஓகே.
So the M phase represents the phase when the actual cell division or mitosis occurs, and the interphase represents the phases between two successive M phases. So ரெண்டு successive M phasesக்கு நடுவுல இருக்கிறது யாரு? Interphase. It is significant to note that in 24 hours, average duration of cell cycle of human cell division proper lasts for only about an hour. This is very important. So 24 hours cell division, actual cell division, which means M phase நடக்கிறது ஒரே 1 hour மட்டும்தான். பாக்கி 23 hours நமக்கு என்ன நடக்குது? Preparation for this cell division தான் நடக்குது. Okay, which means interphase நடக்குது. So 24 hours 23 hours என்ன நடக்குது எனக்கு? Interphase நடக்குது. ஒரே ஒரு hour மட்டும் தான் எனக்கு என்ன நடக்குது? M phase நடக்குது. That is actual cell division நடக்குது. It's a very important MCQ. Okay. The interphase lasts more than 95% of the duration of the cell cycle. இதுவும் ஒரு MCQ. So ஒரு cell cycle எடுத்துட்டீங்கன்னா interphase தான் எவ்வளோ இருக்கும்? 95, more than 95% இருக்கும். And less than 5% தான் யார் இருப்பா? நம்மளோட M phase இருக்கும் ஒரு cell cycle. Okay. So same. So ஒரு cell cycle G1 இருக்கு, S இருக்கு, G2 இருக்கு. இதிலிருந்து G0 வெளியே வந்துரும், inactive-ஆ இருக்கும். எப்போ நமக்கு தேவையோ அப்போதான் அது என்ன பண்ணும்? செல் சைக்கிள் என்ட்ரி ஆகும். ஓகே, ஸோ எஸ் ஃபேஸில் மட்டும்தான் என்ன நடக்கும்? டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கும். வேறு எதுலேயுமே டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இந்த என்டையர் செல் சைக்கிள்லேயே நடக்காது, இங்கே மட்டும்தான் நடக்கும். ஓகே, ஸோ எம் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த நியூக்ளியர் டிவிஷன். ஸோ எம் ஃபேஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நியூக்ளியர் டிவிஷன் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். கரஸ்பாண்டிங் டு த செப்பரேஷன் ஆஃப் டாட்டர் குரோமோசோம்ஸ், தட் இஸ் கேரியோகைனசிஸ். கேரியோனா என்ன சொன்னோம்? நியூக்ளியஸ். அதனால தான் யூகேரியாட், ப்ரோகேரியாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கைனசிஸ் இஸ் அ டிவிஷன் and usually ends with division of cytoplasm, that is cytokinesis. Okay. The interphase, though called the resting phase, is the time during which the cell is preparing for division by undergoing both cell growth and DNA replication in an orderly manner. So interphase la enna nadakudhu? Cell growth nadakudhu, DNA replication nadakudhu. Idha main nadakudhu. Okay, so this one. So first எங்க ஸ்டார்ட் ஆகுது? G1, S, G2, இது M phase. So M phaseல நாம என்ன சொன்னோம்? கேரியோகைனசிஸ் நடக்குது, சைட்டோகைனசிஸ் நடக்குன்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ கேரியோகைனசிஸில் 4 பார்ட் இருக்கு. ஓகே, 4 phases இருக்கு. என்னென்ன phases இருக்கு? ஒன்று ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். இதே ஆர்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா செல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஃபேஸ் என்ட்ரு ஆகும், அதுக்கப்புறம் மெட்டாஃபேஸ் போகும், அனாஃபேஸ் போகும், டீலோஃபேஸ் போகும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? சைட்டோகைனசிஸ் வரும். ஸோ டீலோஃபேஸோட எண்டில் என்ன இருக்கும்? நியூக்ளியர் டிவிஷன் எஸ் நடந்திருக்கும். ஓகே, நியூக்ளியர் டிவிஷன் ஓவர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் அண்டர்கோ பண்ணும். சைட்டோகைனசிஸ்னா சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. ஸோ இது இதே ஆர்டர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேணால் பி மேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி மேட். ஸோ பி ஃபார் ப்ரோஃபேஸ், எம் ஃபார் மெட்டாஃபேஸ், ஓகே, அண்ட் ஏ ஃபார் அனாஃபேஸ் அண்ட் டி ஃபார் டீலோஃபேஸ். ஓகே, ஸோ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோமா? G1ல என்ன வரும்? எஸ், G1ல என்ன நடக்கும்? செல் growth நடக்கும். தட் இஸ் சைட்டோபிளாஸ்மிக் growth நடக்கும். G0ங்கிறது inactive state. ஸோ எப்போ வேணுமோ அப்போ மட்டும்தான் என்ன பண்ணும்? செல் சைக்கிள் அண்டர்கோ பண்ணும். எஸ் ஃபேஸில் என்ன நடக்குது? டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கும். எங்கே நடக்கும் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்? நியூக்ளியஸில், ரைட்? அண்ட் இன்னொன்று என்ன நடக்குது? சென்ட்ரியோல் டியூப்ளிகேஷன், அதுவும் அங்கே தான் நடக்கும். சென்ட்ரியோல் டியூப்ளிகேஷன் எங்கே நடக்குது? சைட்டோபிளாசம். ஸோ சைமில்டேனியஸாக நடக்கும். இது நியூக்ளியஸில் ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கும், இது சென்ட்ரியல் வந்து சைட்டோபிளாசத்தில் டியூப்ளிகேட் ஆகிருக்கும். சென்ட்ரியல் வந்து சைட்டோபிளாசத்தில் டியூப்ளிகேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து சைமில்டேனியஸாக எஸ் ஃபேஸில் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கான்ஸ் G2. G2ல இந்த செல் டிவிஷனுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சிந்தசிஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணும். மைட்டோசிஸில் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ், அதோட நியூக்ளியர் டிவிஷன் க்ளோஸ். இது மொத்தமாகவே நியூக்ளியர் டிவிஷன். அதுக்கப்புறம் வருது சைட்டோகைனசிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கேரியோகைனசிஸ். ஓகே,
ஸோ இதோட ஒரு சிங்கிள் ஸ்டெப் ஃபேஸஸில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஓகே, ஸோ the interphase is divided into 3 further phases. G1, that is G for gap 1. S phase, S for synthesis அப்படின்னு அர்த்தம். G2 அப்படின்னா gap 2. ஓகே, ஸோ G1ல செல் growth நடக்குது. இங்கே DNA synthesis நடக்குது. எங்கே? Sல DNA synthesis plus centriole duplication. இதெல்லாமே important MCQs, please note it down. So DNA synthesis அப்படிங்கிறது எங்கே நடக்குது? நியூக்ளியஸில். and centriole duplication அப்படிங்கிறது சைட்டோபிளாஸ்டில். இங்கே G2ல என்ன நடக்குது? செல் growth, மெயினாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வருது எஸ் மைட்டோசிஸ். அதில் கேரியோகைனசிஸ் இருக்குது, சைட்டோகைனசிஸ் இருக்குது, அண்ட் எண்ட் ஆஃப் த சைட்டோகைனசிஸ் யூ வில் கெட் 2 daughter cells. G1 phase correspond to the interval between mitosis and initiation of DNA replications. So G1 அப்படிங்கிறது என்னது? interval between mitosis and initiation of DNA replication. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது S phase அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், G1 அப்படிங்கிறது யார் யாருக்கு நடுவில் இருக்குது? M ஃபேஸ்க்கும் S ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டியூரிங் G1 phase the cell is metabolically active and continuously grows but does not replicates DNA. ஸோ இங்கே வந்து இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, விச் டசன்ட் மீன் டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்வல்னு அர்த்தம். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் இட். ஸோ டிஎன்ஏ எங்கே தான் ரிப்ளிகேட் ஆகும்? எஸ் ஃபேஸில் மட்டும்தான் ஆகும். ஓகே, ஸோ G1 ஃபேஸில் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கவே நடக்காது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, so SR synthesis phase marks the period during which DNA synthesis or replication takes place. இதுதான் very important. So SR synthesis phase தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது? DNA replicate ஆக ஸ்டார்ட் ஆகுது. During this time the amount of DNA per cell doubles. If the initiation amount of DNA is denoted as 2C. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2C எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எண்டில் எனக்கு என்ன இருக்கும்? 4C இருக்கும். ஆனால் இனிஷியலி நான் வந்து குரோமோசோம் 2N அப்படின்னு எடுக்கிறேன்னா எண்டில் எனக்கு குரோமோசோம் எவ்வளோ தான் இருக்கும்? 2N தான் இருக்கும். குரோமோசோம் என்ன ஆகாது? டபுள் ஆகாது. ஸோ ரிமைன்ஸ் சேம். ஸோ இது ஒரு குரோமோசோம், இது இன்னொரு குரோமோசோம். பட் இங்கேயும் அதே தான், இது ஒரு குரோமோசோம், இது இன்னொரு குரோமோசோம். பட் டிஎன்ஏ கண்டென்ட் எப்படியா இருக்குது? டபுளாக இருக்குது. ஓகே, நம்ம ஹோமோலாகஸ் இதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஹோமோலாகஸ்னா என்ன, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்னா என்னன்னு. However, there is no increase in chromosome number. இது ரொம்ப important, very important MCQ. So there is no increase in the chromosome number. If the cells had diploid or 2n number of chromosome at G1, even after S phase, the number of chromosome remains the same. So S phase க்கு அப்புறமும் number of chromosome remains same only. In animal cell during S phase, DNA replication begins in the nucleus and centriole duplicates in the cytoplasm. This is very important line, MCQ. Okay. So இது என்ன ஆகுது? Before S phase. So before S phase எல்லாமே எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி ஒரே ஒரு குரோமாட்டின் மட்டும்தான் இருந்திருக்கும் அண்ட் ஒரு சென்ட்ரியோல் தான் இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ S phase முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது? எல்லாத்துலேயுமே 2 குரோமாட்டிட் வரும் அண்ட் 2 சென்ட்ரியோல் இருக்கும். ஓகே. So during the G2 phase, proteins are synthesized in preparation for mitosis while cell growth continues. So preparation of protein synthesis எங்கே நடக்குதுன்னு கேட்பாங்க. எங்கே நடக்குது? G2 phaseல. cells எப்படி இருக்குன்னா டிவைட் ஒன்லி occasionally தான் டிவைட் ஆகும். எப்பவுமே செல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணாது. ஸோ இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஓகே, ஸோ எப்போ மோஸ்ட்டாக இன்ஜுரி இல்லைனா செல் டெத் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த செல்ஸ் வந்து அந்த லாஸ்ட் செல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, these cells that do not divide further these cells that do not divide further exit G1 phase to enter an inactive stage called quiescent stage, that is G0 of the cell cycle. So இந்த ஸ்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? G0 or quiescent stage ன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ செல் சைக்கிள் அண்டர்கோ
பண்ணாது. Cells in this stage remains metabolically active but no longer proliferate unless called on to do so. So எப்போ வேணுமோ டிமாண்டை பொறுத்த மாதிரி தான் என்னாகும் இது வந்து செல் சைக்கிள் அண்டர்கோ பண்ணும், அப்படி இல்லைனா அண்டர்கோ பண்ணாது. அண்ட் டு டூ ஸோ டிபெண்டிங் ஆன் தி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் தி ஆர்கானிசம். ஓகே, ஸோ சம் செல்ஸ் in the adult animals do not appear to exhibit division. ஸோ அப்படி என்ன அர்த்தம், ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே மறுபடியும் டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். அண்ட் அது இல்லாமல் சில செல்ஸ் எப்படி இருக்குது, குவிசன்ட் ஸ்டேஜில் இருக்கும், வேணுங்கிறப்ப அது டிவைட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ டிவைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஹார்ட் செல்ஸ். ஓகே, ஸோ இது ஹார்ட் மசில் செல்ஸ். ஸோ இதுதான் என்னாகாது, மறுபடியும் நமக்கு செல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணாது. ஓகே, ஸோ இன் அனிமல்ஸ் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் இஸ் ஒன்லி சீன் இன் டிப்ளாய்டு somatic cells, right? So mitotic cell division நம்ம என்ன பார்த்தோம், எஸ் ஒரு செல் ரெண்டு செல்லாக மாறும் டிவைட் ஆகி, அண்ட் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம் கொடுக்குறீங்களோ அதே நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படியே காப்பி ஆகும். ஓகே, ஸோ யூஸ்வலாக மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் எங்கே நடக்குது அனிமல்ஸ்லன்னு கேட்டிங்கன்னா டிப்ளாய்டு somatic செல்ஸில் நடக்குது, நாட் இன் reproductive cells. ஓகே, அடுத்தது however there are few exceptions to this where haploid cells divide by mitosis. ஸோ சில இடத்துல சில ஆர்கானிசத்தில் ஹாப்ளாய்ட் செல்ஸ் மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணுது அனிமல்ஸில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மேல் ஹனிபி, மேல் ஹனிபியில் ஃபுல்லாக செல்ஸே எல்லாமே எப்படி இருக்கும், ஹாப்ளாய்டாக இருக்கும். ஓகே, ஸோ மேல் ஹனிபியோட இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹனிபியில் ஃபீமேல் ஹனிபி இருக்கும், ரைட், தட் இஸ் குயின். ஸோ குயின் அப்படிங்கிறது ஃபீமேல், and இந்த honeybee வந்து diploid. okay, 2n number of chromosomes. then இனி இது என்ன ஃபார்ம் பண்ணும், கெமீட் ஃபார்ம் பண்ணும், ரைட், ஃபீமேல் கெமீட். அண்ட் அந்த ஃபீமேல் கெமீட்டுங்கிறது ஹாப்ளாய்டு. ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த சைடு யார் இருப்பா, எஸ் மேல் ஹனிபி இருக்கும், மேல் ஹனிபி that is called as drone. okay, so இதிலிருந்து என்ன ஃபார்ம் ஆகும், மேல் கேமீட் ஃபார்ம் ஆகும், இது ஹாப்ளாய்டு. அண்ட் ஹனிபியும் இங்கே ஹாப்ளாய்டு. அப்போ இங்கே என்ன டைப் ஆஃப் செல் டிவிஷன் நடந்திருக்கும், அப்படியே காப்பி ஆயிருக்கு, which means mitosis. ஓகே, மியோசிஸில் என்ன ஆகும், half of the number of chromosomes தான் வரும். ஓகே, at end of the productsல. ஸோ இங்கே 2n கொடுத்துருக்கோம், நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கு, half of the number of chromosomes தான் இருக்குது. ஸோ this is meiosis. ஓகே, இங்கே நடந்தது மைட்டோசிஸ். சரி, இப்போ இந்த ரெண்டும் கம்பைன்ட் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி ஒரு டிப்ளாய்டு ஃபார்ம் பண்ணும். அது எல்லாமே என்னவா இருக்கும்னா ஃபீமேல் ஹனிபீஸாக இருக்கும். ஃபீமேல் ஹனிபீஸ் அது யாராக இருக்கலாம்னா ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு குயின் பீயாக இருக்கலாம். ஓகே, சரி, இந்த கெமீட் அப்படியே ஃபர்டிலைஸ் ஆகாமல், ஓகே, மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணி அப்படியே டிவைட் ஆகி டெவலப் ஆச்சு அப்படின்னா அது யாராக இருக்கும், மேல் ஹனிபீயாக இருக்கும். ஓகே, ஸோ இது ட்ரோன். ஓகே, ஸோ இங்கே அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹனிபீயில் எங்கே மைட்டோசிஸ் நடக்குது, எஸ் ஹாப்ளாய்டாக இருக்கக்கூடிய ஹனிபீயில் மைட்டோசிஸ் நடந்து தான் கெமீட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இங்கே பாக்கி எல்லாத்துலேயுமே மியோசிஸ் நடந்து தான் கெமீட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா பாக்கி எல்லாமே டிப்ளாய்ட்ஸாக இருக்கும். டிப்ளாய்ட்ஸில் இருந்து நம்ம ஹாப்ளாய்டு கெமீட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எஸ் மியோசிஸ் தான் நடக்கணும். ஓகே, next, against this, the plant can show mitotic divisions in both haploid and diploid cells, right? இது நாம எங்க பார்த்திருக்கோம், plant kingdomல இத டீடைலா பார்த்திருப்போம், right? So example சொல்லுங்க, algae எடுத்தீங்கன்னா algaeயோட main plant body என்ன, haploid, and algae produce பண்ற gamete haploid gamete. So இங்க என்ன நடந்திருக்கும், மைட்டோசிஸ் தான் நடந்திருக்கும், ரைட்? சரி, இதே நம்ம ஏஞ்சியோஸ்பெர்ம்ல எடுங்க. ஏஞ்சியோஸ்பெர்ம்ல இருக்கிற மெயின் பிளான்ட் பாடி என்னது, டிப்ளாய்டு. ஆனால் அதோட கெமீட்ஸு ஹாப்ளாய்டு கெமீட்ஸு. ஸோ அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், இங்கே என்ன டிவிஷன் அண்டர்கோ பண்ணியிருக்கோம், மியோசிஸ். ஓகே,
ஸோ பிளான்ட்டில் ரெண்டுமே நடக்கும் யூஸ்வலாக. அண்ட் அனிமல்ஸில் மோஸ்ட்லி எப்படி இருக்கும், டிப்ளாய்டு சொமேட்டிக் செல்ஸில் மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்கும். எக்ஸப்ஷன் யாருன்னு கேட்டான்னா நம்மளோட ஹனிபி. ஹனிபியில் மேல் கெமிட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் என்ன நடக்கும், மைட்டோசிஸ் தான் நடக்கும். ஓகே. From your recollection of examples of alteration of generations in plants, identify the plant species and stages which mitosis is seen in haploid cells. Mitosis seen in haploid cells. எங்கே நடந்துச்சு இப்போ, ஆல்கேல நடந்தது, ரைட்? ஆல்கேல மெயின் பிளான்ட் பாடி haploid and haploid plant body, haploid gamete. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும், மைட்டோசிஸ் நடந்து ஃபார்ம் ஆகிருக்கும், ரைட்? அது இல்லாமல் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ப்ரையோஃபைட்ஸோட மெயின் பிளான்ட் பாடி ஹேப்ளாய்டு. ஸோ அதிலிருந்து கெமீட் ஃபார்ம் ஆச்சுன்னா கெமீட்டும் என்னது, ஹேப்ளாய்டு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும், மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்திருக்கும். ஓகே, பிளான்ட் கிங்டம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள், ஸோ தட் சைக்கிள்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது ஹனிபியோடது. குயின் பி எப்படி இருக்கும், டிப்ளாய்டு 2N. ஓகே, ஸோ இது ஃபர்டிலைஸ்டு எக்லேருந்து ஃபார்ம் ஆகிறது. அண்ட் அதுலேருந்து ஃபீமேல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகும். சாரி, குயின் பி இது வந்து டிப்ளாய்டு. ஓகே, இந்த குயின் பியிலிருந்து ஃபர்டிலைஸ்டு எக் ஆச்சுன்னா அதில் குயின் பியிலேருந்து எக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எக்கு ஹேப்ளாய்டாக இருக்கும். இது கூட மேல் ஸ்பெர்ம்ஸ் இது ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா, ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் டிப்ளாய்டு, ரைட்? அந்த ஆர்கானிசம் யாராக இருக்கும்னா ஃபீமேல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸாக இருக்கும் ஆல்வேஸ். ஓகே, ஆல்வேஸ் அது ஃபீமேல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸாக இருக்கும். ஸோ அது ஒர்க்கர்ஸாவோ இல்லை குயின் பியாவோ மாறும். ஒர்க்கர்ஸ் சைஸில் சின்னதாக இருக்கும், குயின் பி சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, அதே இங்கே அன்ஃபர்டிலைஸ்டு எக்காக இருக்குது, ஃபர்டிலைசேஷன் நடக்கலை, எக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும், ஹேப்ளாய்டாக இருக்கும். அது டேரெக்டாகவே என்னவா மாறும், மேலாக மாறும். ஓகே, மேல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸாக வளர ஆரம்பிக்கும். அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் ட்ரோன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது ஹேப்ளாய்டு டிப்ளாய்டு. இவ்வளோ நேரம் ஹேப்ளாய்டு சொன்னோம். ஸோ அப்புறம் ஹேப்ளாய்டுனா என்ன, டிப்ளாய்டுனா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹேப்ளாய்டு அப்படின்னா ஒரே ஒரு குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஆனால் டிப்ளாய்டு அப்படின்னா இந்த மாதிரி பேர்டு குரோமோசோம்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளதில் எவ்வளோ இருக்குது, 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படி தானே சொல்கிறோம், ரைட்? 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்மளதில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், அப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். சரி, இது எப்படி அரேஞ்ச் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 நேமிட்டில் நான் சும்மா நேம் பண்ணுறேன், 5 6. இதில் 1 எப்போவுமே 2 கூட மட்டும்தான் பேரப் ஆகி நிற்கும். அண்ட் 3 எப்போவுமே 4 கூட மட்டும்தான் பேரப் ஆகும். 5 எப்போவுமே 6 கூட மட்டும்தான் பேரப் ஆகும். ஏன்? அண்ட் எப்படி இதுதான் என்னோட செட் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு கண்டுபிடிக்குது? இதில் 1 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இது ஃபஸ்ட்டு எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கும், ஃபாதர் கிட்டேருந்து வந்திருக்கும். அண்ட் அனதர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கும், மதர் கிட்டேருந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ ஃபாதர் கிட்டேருந்து 1 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் மதர் கிட்டேருந்து அனதர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். சரி, எப்படி பேரப் ஆகுது? எப்படி பேரப் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன ஜீன் இருக்கோ அதோட வேரியேஷன் தான் அதே இடத்துல இந்த குரோமோசோம்லேயும் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹைட்டுக்கான ஜீன் ஒன்று ஃபாதர் கிட்டேருந்து வந்திருக்கும், இன்னொன்று மதர் கிட்டேருந்து வந்திருக்கும், ரைட்? ஒன்று மேல் கெமீட்லேருந்து இருக்கும், இன்னொன்று ஃபீமேல் கெமீட்டில் இருக்கும். ரெண்டு ஃபியூஸாக ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு குரோமோசோம்ஸும் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸாக பேர்டப் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் ஹைட்டுக்கான ஜீன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் ஹைட்டுக்கான ஜீன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஹைட்டுக்கான ஜீன் இந்த இடத்துலையும் அதே இடத்துல இருக்கும், மாற்றமே இருக்காது, அதே எக்ஸாக்ட் பிளேஸில் இருக்கும். அண்ட் ஐ கலர் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னா இந்த ஹோமோலாகஸ்லேயும் அதே இடத்துல தான் இருக்கும். தென் இந்த ஜீன் இங்கே இருக்கிற ஜீனோடது இங்கே இருக்காது, இங்கே தான் இருக்கும், அதுதான் பேரப் ஆகும். ஸோ ஆனால் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? இப்போது இங்கே கேபிட்டல் டி இருந்துச்சுன்னா இங்கே ஸ்மால் டீயாக இருக்கலாம். ஹைட்டை டால்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ கேபிட்டல் டி அப்படிங்கிறது எஸ், இது டாமினன்ட், இது ரிசசிவ், ரைட்? ஸோ இங்கே கேபிட்டல் டி இருந்தால் இங்கே ஸ்மால் டி இருக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே கேபிட்டல் டி, இங்கே கேபிட்டல் டி வரலாம், இங்கே ஸ்மால் டி வரலாம்.
அப்படி இல்லைனா இங்கே ஸ்மால் டி இங்கே கேபிட்டல் டி வரலாம். இதில் எந்த காம்பினேஷன்ஸ் வேணால் வரலாம். ஆனால் இது எதோட ஜீன்? ஹைட்டுக்கான ஜீன். ஸோ அந்த ஹைட்டுக்கான ஜீன் இங்கே தான் இருக்கும். காட் இட்? ஸோ ஐ கலரில் ப்ரௌன் கலர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரௌன் கலர் அப்படிங்கிறதுல நான் பீன் எடுத்துக்கிறேன். டாமினண்ட்டாக கேபிட்டல் பி, ரிசசிவாக ஸ்மால் பீன் எடுத்துக்கிறேன். ரிசசிவ் லெட் இட் பி அண்ட் பிளாக் கலர். ஓகே, ஸோ அப்போது கேபிட்டல் பி இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேயும் அதே ஜீனோட இதுதான் இருக்கும், வேரியேஷன் தான் இருக்கும். அந்த வேரியேஷன் என்னவாக இருக்கலாம்? அதே கேபிட்டல் பியாக இருக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே கேபிட்டல் பி, இங்கே ஸ்மால் பி, இங்கே ஸ்மால் பி இல்லை இங்கே கேபிட்டல் பி, இந்த மாதிரி என்ன இருக்கலாம்? இங்கே ரெண்டுலேயுமே ஸ்மால் பி, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் பாசிபிளாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வர இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அல்லீல்ஸ். ஸோ ஒரு ஜீனுக்கு 2 அல்லீல்ஸ் இருக்கும். ஏன் 2 அல்லீல்ஸ் இருக்குது? ஏன்னா அது பேர் ஆஃப் குரோமோசோம், அதனால் 2 வேரியேஷன்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம அல்லீல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இது டிப்ளாய்டில். இதே ட்ரிப்ளாய்டு அப்படின்னா 3 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 3 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு குரோமோசோம் இந்த ஆள் கூட இருந்திருக்கும். ரைட்டா? அப்போது இங்கே என்ன இருந்திருக்கும்? அல்லீல் எவ்வளோ இருந்திருக்கும்? 3 அல்லீல் இருந்திருக்கும். ஏன்னா இந்த 3 தான் பேர் அப் ஆகும். அதுதான் எஸ், ஏன்னா அதுக்கு தான் ஒரே மாதிரியான ஜீன்ஸ் அங்கங்கே இருக்குது. இது எங்கே இருக்கோ அதே இடத்துல இருக்குது. ரைட்? ஸோ இந்த மாதிரியான குரோமோசோம்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். ஓகே, இதுதான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஸோ ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன் அதே இடத்துல அடுத்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ ஹோமோலாகஸ் பேர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன் அதே இடத்துல இன்னொரு பேர்லேயும் அதே இடத்துல தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வேரியேஷன்ஸ் வரலாம். அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஒரு ஜீனுக்கு 2 அல்லீல் தான் இருக்குது. ஏன்னா நம்மளது டிப்ளாய்டு. அதே ட்ரிப்ளாய்டாக இருந்தால் 3 அல்லீல் இருந்திருக்கலாம். ஓகே, எனி டவுட் so far? ஸோ அல்லீல்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும்? ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். ரைட்? இன்னும் ஒரு டேர்ம் இருக்குது, தட் இஸ் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஓகே, சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு என்னென்னா இந்த குரோமோலாகஸ் குரோமோசோம்ஸில் இதை நான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வரைகிறேன். ஓகே, இது வந்து ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஓகே, ஸோ ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னா நாம் என்ன சொன்னோம்? இங்கே இருக்க ஜீன் அதே, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஹைட்டுக்கான ஜீன் இருக்குது அப்படின்னா அதே இடத்துல இங்கேயும் ஹைட்டுக்கான ஜீன் இருக்கும், பட் வேரியேஷன் இருக்கலாம். ரைட்? சரி, இது ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். இதில் ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம் மட்டும் தனியாக எடுத்து அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்கிற குரோமேட்டிட்ஸ் பார்க்குறேன். ஸோ இங்கே ஒரு குரோமேட்டிட், இங்கே ஒரு குரோமேட்டிட் இருக்குது, 2 குரோமேட்டிட்ஸ் இருக்குது. ரைட்? ஸோ தீஸ் 2 chromatids are called as sister chromatids. ஏன் அதை நாங்கள் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்ன்னு சொல்கிறோம்? ஒரே குரோமோசோம்லேயே இருக்கக்கூடிய 2 chromatids, அதனால் அதை நம்ம சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி, அப்போது இது 1, 2, 3 and 4. அப்போ 3 and 4ங்கிறது என்னது? they are also sister chromatids. ரைட்? இப்போ என்னோட கொஸ்டின் என்ன? 2ம் 3யும் என்ன? 1, 2 and 3, 4 இது ரெண்டுமே என்னது? எஸ், சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இது அண்டு போட்டிருக்கேன். ரைட்? சரி, இப்போ 2, 3 அப்படிங்கிறது they are non-sister chromatids. ஏன்னா ஒரே குரோமோசோமில் இல்லை, அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? non-sister chromatidsன்னு சொல்கிறோம். ஸோ இதை நான் இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? non-sister chromatids of homologous chromosome. ஓகே, அந்த மாதிரி சொல்லலாமா? ஓகே, ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம்? ஜீனுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம்? homologous chromosome பார்த்துருக்கோம், அண்ட் சிஸ்டர் chromatids, நான் சிஸ்டர் chromatids பார்த்துருக்கோம், அண்ட் அல்லீல்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைட்டாசிஸோட ஃபேஸஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மைட்டாசிஸில் பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ் இருக்குது. தட் இஸ் எம் ஃபேஸ்க்குள்ளே 2 டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகே, மெயினாக ஒன்று வந்து கேரியோகைனசிஸ், இன்னொன்று சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறது என்னது? நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறது. சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிறது என்னது? சைட்டோபிளாசம் மொத்தமாக டிவைட் ஆகிறது. இதில் ஃபஸ்ட்டு எது நடக்கும்? கேரியோகைனசிஸ் தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்? சைட்டோகைனசிஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேரியோகைனசிஸ் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ட்ராமாட்டிக்
This is the most dramatic period of the cell cycle involving a major reorganization of virtually all components of the cell. So, in the phase la enna panna podhu ellathiyume reorganize panna podhu. Okay. Since the number of chromosomes in the parent and progeny cells is the same, it is called as equational division. This is very important. So, parent layum daughter progeny layum seri, progeny cells layum seri, enna eppadi irukku chromosomes same ah irukku. Adanal nama idu enna solrom appadina equational division. Okay, that's why this is called as equational division. Though for convenience, mitosis has been divided into 4 stages of nuclear divisions. Okay, so that means karyokinesis na 4 stages ah pirikiren. Enna the 4 stages? Prophase, metaphase, anaphase and telophase. So இத PMAT அப்படினு ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. So it is very essential to understand that the cell division in a progressive process and very clear progressive process and very clear cut lines cannot be drawn between the various stages. Of course, ஏனா இது அப்படியே லைனா progress ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல வச்சு நின்னுட்டு ஓகே இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம் அந்த மாதிரி கிடையாது. அப்படியே லைனா சைமல்டேனியஸா நடக்கும். ஓகே. சோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது? கிளியர் கட்டா இங்க தான் ஸ்டாப் ஆகுது நம்மளால சொல்ல முடியாது. பட் ஒரு ஸ்டேஜஸ்லயே ஒவ்வொன்னு மாறுது. அது என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. So karyokinesis involves the following 4 stages: prophase, metaphase, anaphase and telophase. இதல prophase-ல என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா prophase-ல நியூக்ளியஸ் எல்லாமே கண்டென்ஸ் ஆகும். நியூக்ளியஸ்க்குள்ள இருக்க chromatin fibers கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். because நார்மலா இது நியூக்ளியஸ் மட்டும் எடுத்துர்க்கேன், நான் செல் பத்தி எடுக்கல. இது நியூக்ளியஸ் மட்டும் வெச்சுக்கோங்க. சோ நியூக்ளியஸ்ல நார்மலா எப்படி இருக்கும்? chromatin thread மாதிரி தான் கிடக்கும். chromatin fibers அதான் இருக்கும், குரோமோசோமா இருக்காது. சோ prophase-ல என்ன ஆகும்? இது எல்லாம் கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமா நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஓகே. சோ குரோமோசோமா கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ்ல கண்டென்சேஷன் கம்ப்ளீட்டா இருக்கும். சோ இதுல என்ன இருக்கும்? completely condensed completely condensed form of chromosomes இருக்கும். and இங்க என்ன ஆகும்னா எல்லா குரோமோசோம்ஸும் இந்த நியூக்ளியஸோட செல்லோட குரோமோசோம் நல்லாவே கண்டென்ஸ் ஆயிருக்கும். and then நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆயிருக்கும். ஓகே. அப்பனா இது என்னது? ஃபுல் செல்லிலேயே குரோமோசோம் மட்டும் தான் இருக்கும், பாக்கி எல்லாமே டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆகும், செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆகும். and மெட்டாஃபேஸ்ல பாக்கி எல்லாம் டிஸப்பியர் ஆகி and குரோமோசோம் நல்ல கண்டென்ஸ் ஆகி நமக்கு குரோமோசோம் மட்டும் கிளியர்லி விசிபிளா இருக்கும். ஓகே. அதனால தான் நம்ம படிக்கிற எல்லா குரோமோசோமுமே எப்படி இருக்கு? இந்த மாதிரி ரெண்டு குரோமாட்டிட்ஸோட இருக்கு. பட் ஆக்சுவலி பிஃபோர் எஸ் ஃபேஸ் என்ன இருக்கும்? அதுக்கு G1ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குரோமாட்டிட் தான் இருக்கும். எஸ் ஃபேஸ்ல வந்து DNA ரிப்ளிகேட் ஆனங்காட்டி தான் நமக்கு என்ன வந்திருக்கு? ரெண்டு குரோமாட்டிட் வந்திருக்கு. பட் எங்க பாத்தீங்கனாலும் ரெண்டு குரோமாட்டிட்ஸோட தான் படிப்பீங்க. ஏன் அப்படின்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல மட்டும் தான் இதை கிளியரா பார்த்து கிளியரா ஸ்டடி பண்ண முடியும். அதனால இங்க தான் வச்சு எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க படிச்ச எல்லா குரோமோசோமும் நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்திருப்பீங்க. ஓகே. சரி, இப்போ இது என்ன ஆகும்னா நல்ல ஈக்குவட்டோரியல் லைன்ல அந்த செல்லோட சென்ட்ரல் லைன்ல வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. அண்ட் இது ப்ரோஃபேஸ்ல இது கண்டென்ஸ் ஆகுற அதே டைம்ல சென்ட்ரியோல்ஸ் ஆப்போசிட் சைடு மூவ் ஆயிருக்கும், இங்கேயும் மூவ் ஆயிருக்கும். அண்ட் இந்த சென்ட்ரியோல்ல இருந்து என்ன வரும்? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆகும். ஓகே. அடுத்தது அனாஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா இதை ஆப்போசிட் சைட் புல் பண்ணும். இது வந்து எங்க வந்து அட்டாச் ஆயிருக்கும்? கைனட்டோகோர்ல அட்டாச் ஆயிருக்கும். ஓகே. ஸோ கைனட்டோகோர்ல அட்டாச் ஆகி ஒன் சைட் ஆஃப் த குரோமாட்டிட்ஸை மேலேயும் அனதர் சைட் ஆஃப் குரோமாட்டிட்ஸை கீழேயும் புல் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு குரோமோசோம்ல ரெண்டு குரோமாட்டிட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு குரோமாட்டிட்ஸை கீழேயும் ஒரு குரோமாட்டிட்ஸை மேலேயும் புல் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. இது அனாஃபேஸ்ல. ஸோ அனாஃபேஸ்ல பார்க்க எப்படி இருக்கும்? இங்கே தான் அட்டாச் ஆகி இழுக்குது. ஸோ குரோமாட்டிட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இங்கே அட்டாச் பண்ணி புல் பண்ணும்.
ஓகே, இது அனாஃபேஸ். டீலோஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரோஃபேஸ்க்கு ஆப்போசிட். ஸோ கண்டென்ஸ் ஆன குரோமோசோம்ஸ் எல்லாமே இப்போ என்னாகும், டீகண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும், செல் ஆர்கனல்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் அப்பியர் ஆகும்போது எப்படி இருக்கும்னா, இது தனியாக ஒரு நியூக்ளியர் மெம்பரேன்குள்ளேயும் இது தனியாக ஒரு நியூக்ளியர் மெம்பரேன்குள்ளேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், உள்ள குரோமாட்டின் ஃபைபர்ஸாக மாற ஆரம்பிக்கும். இது எல்லாமே டீலோஃபேஸ். ஓகே, இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன நடக்குது, சைட்டோகைனசிஸ் நடக்குது. சைட்டோகைனசிஸில் என்ன நடக்கும், இப்போ டீலோஃபேஸ் இருக்குது, டீலோஃபேஸில் எஸ் நல்லா டீகண்டென்ஸ் ஆயாச்சு, 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயாச்சு. இனி இதில் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி இது ஒரு தனி செல்லாகவும் இது ஒரு தனி செல்லாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு செல் கொடுத்தோம், 2 டாட்டர் செல் கிடைச்சிருக்கு அண்ட் சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோமோட. ஓகே, இதை பற்றி தான் நம்ம இதுக்கப்புறம் லைன் பை லைனாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது இன்டர்ஃபேஸில் அண்ட் தென் ப்ரோஃபேஸ். ப்ரோஃபேஸில் என்ன ஆகுது, சென்ட்ரியோல்ஸ் ஆப்போசிட் சைட் மூவ் ஆக போகுது அண்ட் டீகண்டென்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் ஏ ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் மெட்டாஃபேஸ். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் நல்லா எல்லாமே டீகண்டென்ஸ் ஆகி கம்ப்ளீட் டீகண்டென்சேஷன் நடக்கும். மெட்டாஃபேஸில் தான் என்ன நடக்கும், complete decondensation of chromosomes, sorry, condensation. So இங்க என்ன நடக்கும், complete condensation, sorry நான் decondensation சொல்லிட்டேன், it is condensation. நல்ல condensation நடக்கும். ஸோ த்ரெட்டடாக கடந்து எல்லாம் நல்லா கண்டென்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஏர்லி பெட்டா ஃபேஸில் கம்ப்ளீஷன் ஆஃப் கண்டென்சேஷன் இருக்கும். அடுத்தது மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸில் எல்லாமே ஒரு லைனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். தட் பிளேட் இஸ் கால்ட் அஸ் இக்விட்டோரியல் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது அனாஃபேஸ். அனாஃபேஸில் ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகிருக்கும். டீலோஃபேஸில் என்ன ஆகுது, திருப்பி எஸ் நியூ நியூக்ளியர் மெம்பரைன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்தது இங்கே மைட்டோசிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா நடுவில் எஸ் சைட்டோகைனசிஸ் ஸோ இங்கே சைட்டோகைனசிஸும் நடந்துருச்சு. ஓகே, ஸோ 2 செல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ப்ரோஃபேஸ் இப்போ நம்ம ஒன்று லைன் பை லைனாக பார்க்கலாம். ஓகே, என்னென்ன இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அதில் இருக்குது. ப்ரோஃபேஸ் which is the first stage of karyokinesis. This is very important. It's a important MCQ. So first stage of karyokinesis அப்படிங்கிறது என்னது, ப்ரோஃபேஸ் மைட்டோசிஸில். அண்ட் இது எதுக்கப்புறம் வருது, எஸ் ஃபேஸ் ஜி ஃபேஸ் அதுக்கப்புறம் தான் வருது. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு என்ன G1, G1க்கு அப்புறம் எஸ் ஃபேஸ், அதுக்கப்புறம் G2, அதுக்கப்புறம் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், சைட்டோகைனசிஸ் அண்ட் அகெயின் G2. இந்த மாதிரி தான் சைக்கிள் நடக்கும். ஓகே, ஸோ இந்த எஸ் ஃபேஸ் அண்ட் G2 phase the new DNA molecule formed and are not distinct but intertwined. So prophase is marked by the initiation of condensation of chromosome material. This is very important, words very important. Initiation of condensation of chromosomal material. So இங்கே தான் condensation start ஆகும். ஸோ chromatin fibers-ஆக கிடக்கிறது நமக்கு எப்படி வரும், இப்போ நல்லா கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக மாறுற டைம். ஓகே, அது இனிஷியேட் ஆகிறது ப்ரோஃபேஸில். The chromosomal material become untangled during the process of chromatin condensation. முன்னாடி ரொம்ப டேங்கிள்டாக கிடந்துச்சு, நல்லா சிக்கு பிடிச்ச மாதிரி கிடந்துச்சா, அதெல்லாம் என்ன ஆகும், இப்போ ஒன்று அப்படியே தனித்தனியாக வந்து அப்படியே கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். The centrosomes which had undergone duplication during S phase of interphase now begins to move towards the opposite poles of the cell. So யார் மூவ் ஆகிறா, சென்ட்ரோசோம்ஸ் மூவ் ஆகுது. சென்ட்ரோசோம்ஸுங்கிறது என்னது, சென்ட்ரியோல்ஸ். ஓகே, ஸோ அது என்ன ஆகுது, இப்போ ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகுது. ஏன், பிகாஸ் அதுலேருந்து தான் என்ன வரப்போகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு தேவையான ஸ்பிண்டில் ஃபைபர் வரப்போகுது. ஸோ அதுவும் எங்கே மூவ் ஆகுது, எஸ் ஃபேஸில் மூவ் ஆகுது. ஸோ இது ப்ரோஃபேஸோட ஸ்டார்டிங். ஸோ ப்ரோஃபேஸில் என்ன ஆகுது, எல்லாமே கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்குது அண்ட் சென்ட்ரியோல்ஸ் என்ன பண்ண போகுது, ஆப்போசிட் சைட் மூவ் ஆக போகுது. ஓகே, இது டுவர்ட்ஸ் த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ். ஸோ சென்ட்ரியோல்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் இங்கே என்ன நடக்குது, எஸ் கண்டென்சேஷன் நடக்குது அண்ட் செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகுது. ஓகே, the completion of prophase can thus marked by the following characteristics. So completion of prophase அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, chromosomal material condenses to form a compact mitotic chromosomes. So chromosome material condense ஆயிருக்கும், compact mitotic chromosomes மாறி இருக்கும். And chromosomes are seen to be composed of 2 chromatids attached together at the centriole. Okay, so centriome, sorry.
attached to the centromere. Okay, so என்ன இருக்கும் ரெண்டு chromatids ஒரு centromereல இந்த மாதிரி attach ஆயிருக்கும். இது ஒரு chromatid, இது ஒரு chromatid. Okay, centrosome which had undergone duplication during interphase begins to move towards opposite poles of the cell. So centrosomes இப்போ என்ன ஆகுது opposite poles of the cells க்கு move ஆக ஆரம்பிக்குது. Each centrosome radiates out microtubules called asters. This is very important. So இது பேர் தான் என்னது asters. So எப்படி இருக்கும் அப்படின்னா centrioles இருக்கும் and அங்கிருந்து என்ன ஆகும் இந்த மாதிரி radiate ஆகி spindle fibers form ஆகி வர ஆரம்பிக்கும். So அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் asters அப்படின்னு சொல்றோம். Okay, it's a very important question. The two asters together with the spindle fibers form mitotic apparatus. This is also very important. So two asters together with spindle fibers forms the mitotic apparatus. ரெண்டு asters இருக்கு ரைட், ஒன்று ஒரு போலில் இன்னொன்று இன்னொரு போலில். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்டர்ஸுங்க என்னது இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், அதனால் நம்ம ஆஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் இந்த ரெண்டும் ப்ளஸ் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் மைட்டோட்டிக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, என்னது மைட்டோட்டிக் அப்பேரட்டஸ். இட் இஸ் அ பொட்டன்ட் MCQ. ஓகே, ஸோ இது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது, ஸோ மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இது என்ன ஆகிட்டு இருக்கு இப்போ தான் கண்டென்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ரோஃபேஸ். இது ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. சி டூ குரோமாட்டிட்ஸ் இருக்கிறது. ஓகே, ஸோ இது அனாஃபேஸ். Cells at the end of the prophase, when viewed under microscope, do not show Golgi complex, endoplasmic reticulum, nucleolus and the nuclear envelope. Nucleolus இருக்காது. ஓகே, ஸோ செல் ஆர்கனல்ஸ் இருக்காது, நியூக்ளியர் என்வெலப்ஸ் இருக்காது, அண்ட் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸும் இருக்காது. எல்லாமே டிஸப்பியர் ஆகிருக்கும். எதுக்குன்னா எந்த வித தடையும் இல்லாமல் ஈஸியாக குரோமோசோம்ஸ் மூவ் ஆகிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னது ப்ரோஃபேஸ் பார்த்தாச்சு. அப்போ அடுத்தது மெட்டாஃபேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ப்ரோஃபேஸ் ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மெட்டாஃபேஸ். ஸோ மெட்டாஃபேஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லணும், நம்ம ஃபீச்சர் என்ன பண்ணோம், என்ன நடக்கும் அங்கே ஆக்சுவலாக. ஸோ ஒரு செல் இருக்கும் அண்ட் செல்லோட ஈக்குவேட்டோரியல் பிளேனில் எல்லா குரோமோசோம்ஸும் வந்து அலைன் ஆகும் ரைட். ஸோ இதான் மெயின் நடக்கிறது. அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன பண்ணும், இங்கே இருக்கிற சென்ட்ரியோல் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அந்த கைனட்டோகோரில் அட்டாச் ஆகும் ரைட். So the complete disintegration of nuclear envelope, this is very important MCQ. So the complete disintegration of nuclear envelope marks the start of the second phase of mitosis. Adha ennadu? Yes, metaphase. So chromosomes are separated throughout the cytoplasm of the cell. So this is very important. So எப்போ வந்து nuclear envelope disintegrate ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் அது ப்ரோஃபேஸ். பட் எப்போ அது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மெட்டாஃபேஸ். Okay, so the complete disintegration of nuclear envelope marks the start of second phase. Okay, by this stage condensation of chromosome completed. இது அடுத்த important MCQ. Condensation of chromosome எங்க ஸ்டார்ட் ஆகும், ப்ரோஃபேஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, பட் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் எங்கே கம்ப்ளீட் ஆகுது, மெட்டாஃபேஸில். ஸோ டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியர் என்வெலப்பும் சரி கண்டென்சேஷனும் சரி ரெண்டும் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோஃபேஸில். பட் கம்ப்ளீட்டட்னு ஒரு வார்த்தை கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது நம்ம என்ன எழுதணும், மெட்டாஃபேஸ். ஓகே, so and they can be clearly observed under microscope. இதுவும் important. so chromosome எந்த ஃபேஸில் clearly observed under microscope அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஃபேஸில், மெட்டாஃபேஸ். ஓகே, இந்த மூணுமே very important MCQs. so this is then as the stage at which morphology of chromosome is most easily studied. so இந்த ஸ்டேஜில் தான் morphology of chromosome நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். அதனால தான் நம்ம படிக்கிற எல்லா குரோமோசோமுக்கும் என்ன இருக்குது, ரெண்டு ஆர்ம் இருக்கு. பிகாஸ் மெட்டாஃபேஸ் அப்படிங்கிறது எஸ் ஃபேஸ் தாண்டி வர்றது ரைட். எஸ் ஃபேஸில் எப்படி இருந்திருக்கும், சிங்கிள் குரோமேட்டிட் தான் இருக்கும். ஸோ நார்மல் செல் எப்படி இருக்கும், சிங்கிள் குரோமேட்டிட் தான் இருக்கும். ஓகே, இந்த சிங்கிள் குரோமேட்டிட் எப்போ டபுளாக மாறும், எஸ் ஃபேஸ் போயிட்டு வரும்போது எஸ் ஃபேஸில் என்ன ஆகும், டிஎன்ஏ டபுள் ஆகும் கரெக்டாக. ஸோ மெட்டாஃபேஸில் மட்டும்தான் இது ஸ்டடி பண்ண முடியும். அப்படிங்கிறனால தான் நம்ம படிக்கிற எல்லா குரோமோசோமும் இந்த மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக செல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணாத குரோமோசோம் எப்படி இருக்கும் பார்க்க, இப்படி தான் இருக்கும். ஓகே, then at this stage metaphase chromosomes is made up of two sister chromatids. so ரெண்டு sister chromatid 1 and 2. okay, which are held together by an centromere. so இந்த சென்ட்ரல்ல இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, that is centromere.
ஓகே ஸோ சென்ட்ரல் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் சென்ட்ரோமியர் அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே ஒரு பட்டன் ஷேப்பில் ரெண்டு இது ஒட்டி இருக்கும் ஓகே சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் கைனட்டோகோர் ஓகே ஸோ சென்ட்ரோமியருங்கிறது என்னது எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும் ஓகே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் என்னது சென்ட்ரோமியர் அதுவே இதுக்கு மேலே ஒரு பட்டன் ஷேப்பில் ஒரு இது ஒட்டி இருக்கும் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் கைனட்டோகோர் ஓகே ஸோ சி இது குரோமாட்டிட்ஸ் இது ரெண்டு என்னது சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்கு ரைட் இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் தான் என்னது பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் பட்டன் மாதிரி ஒட்டி இருக்கு ரைட் ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கைனட்டோகோர் ஓகே இது நம்ம சைடு வியூ பார்த்துருக்கோம் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன் மாதிரி இருக்கும் கைனட்டோகோர் ஓகே இந்த கைனட்டோகோர் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எல்லா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் வந்து இந்த கைனட்டோகோரில் தான் என்னாகும் அட்டாச் ஆகும் ஓகே ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எங்கேருந்து வருது சென்ட்ரியோல்ஸ்லேருந்து வர ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஸோ ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் சென்ட்ரோமியர் ஆர் கால்ட் அஸ் கெனட்டோகோஸ் ஓகே ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்கு சர்ஃபேஸ் ஆஃப் தி சென்ட்ரோமியர் சென்ட்ரோமியர்ங்கிறது என்ன பார்த்தோம் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே தி ஸ்ட்ரக்சர் சர்வ்ஸ் ஆஸ் அ சைட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர் யாரு கைனட்டோகோஸ் அது ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ எங்கே வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகும் குரோமோசோமில் எங்கே அட்டாச் ஆகும் எஸ் கைனட்டோகோஸில் to the chromosomes that are moved into the position at the center of the cell so இது அட்டாச் ஆகி என்ன பண்ணும் எல்லாத்தையும் சென்டர் ஆஃப் தி செல்ஸ்க்கு மூவ் பண்ணும் ஓகே ஸோ பார்க்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது சென்ட்ரியோல்லேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர் வருது ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து எங்கே அட்டாச் ஆகுது கைனட்டோகோஸில் அட்டாச் ஆகுது ஸோ மேலே இருக்கிற கைனட்டோகோரில் ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர் அண்ட் கீழே இருக்கிற கைனட்டோகோரில் இன்னொரு ஸ்பிண்டில் ஃபைபர் கீழேருந்து வந்து அட்டாச் ஆகும் ஓகே ஸோ நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது செல் இது ஒரு செல் and இதோட சென்டர் பிளேட்ல அரேஞ்ச் ஆயிருக்கு குரோமோசோம்ஸ் ஓகே hence the metaphase is characterized by all the chromosomes coming to lie at the equator with one chromatid of each chromosome connected by its kinetochore to spindle fibers from one pole and its sister chromatids and connected by its kinetochore to the spindle fibers from the opposite poles so என்ன சொல்றாங்கன்னா இந்த பிக்சர் பாருங்க so இதுல see இது கைனட்டோகோர் ரைட் ஒரு சைடு ஒரு கைனட்டோகோர் இன்னொரு சைடு ஒரு கைனட்டோகோர் இது ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்ல அட்டாச் ஆயிருக்க கைனட்டோகோர் இது இன்னொரு சிஸ்டர் குரோமாட்டிட்ல அட்டாச் ஆயிருக்க கைனட்டோகோர் ரைட் ஸோ ஒரு சைடு போல்ல இருந்து வர ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இந்த சைடு அட்டாச் ஆகும் அண்ட் ஆப்போசிட் சைட்ல இருந்து போல்ல இருந்து வர ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இங்க அட்டாச் ஆகும் ஏன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் அனாஃபேஸ் ஸ்டேஜ்ல என்ன நடக்க போகுது இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட் புல் பண்ணி இழுக்கும் ஓகே ஸோ புல் பண்ணி இழுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல இது ஸ்ப்ளிட் ஆகும் ஸ்ப்ளிட் ஆகி இது தனித்தனியாக புல்லாகி ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகும் ஸோ சிங்கிள் குரோமாட்டிட் தான் மூவ் ஆகும் ஓகே நம்ம என்ன சொன்னோம் ஸ்டார்டிங் மீன் செல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணாத செல்லுக்கு எவ்வளோ இருக்கும் குரோமாட்டிட் ஒன்று தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு புல் பண்ணி ஆப்போசிட் சைடு ஒரே ஒரு குரோமாட்டிடோட போகும் அண்ட் அது செப்பரேட் நியூக்ளியஸ் ஆகும் இது செப்பரேட் நியூக்ளியஸ் ஆகும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஓகே ஸோ மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் என்னெல்லாம் நடக்குது சென்டர் ஆஃப் த செல்லில் அரேஞ்ச் ஆகுது அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இந்த கைனட்டோகோரில் அட்டாச் ஆகுது ஸோ ஒரு கைனட்டோகோர் ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் கிட்ட இருக்கும் ஓகே So the plane of the alignment of the chromosomes at metaphase is refers to as metaphase plate. So எந்த பிளேன்ல அட்டாச் ஆயிருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் metaphase plate அப்படின்னு சொல்றோம் ஓகே The key features of metaphase are என்னென்ன key features இருக்கு metaphase-க்கு spindle fibers attached to the kinetochores of chromosomes so spindle fibers வந்து எங்க அட்டாச் ஆகுது குரோமோசோம்ல இருக்கிற kinetochores-ல அட்டாச் ஆகுது ஓகே chromosomes are moved to spindle equator and get aligned along metaphase plate through spindle fibers to the both poles so இப்போ என்ன பண்ண போகுது chromosomes are moved to spindle equator and get aligned along the metaphasic plate through the spindle fibers from the both poles அப்படின்னு என்ன அர்த்தம் ரெண்டு சைடுல இருந்து வந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ரெண்டு போல்ஸ்ல இருந்து வந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கைனட்டோகோர்ல அட்டாச் ஆகி எஸ் ஒரு சைடுல இருந்து வந்து இன்னொரு சைடுல அட்டாச் ஆகும் இன்னொரு போல்ல இருந்து வந்து இன்னொரு சைடுல அட்டாச் ஆகும் இந்த மாதிரி அட்டாச் ஆகி இதை இப்படி மெட்டாஃபேசிக் பிளேட்ல எஸ் அலைன் பண்ணுது ஓகே
நெக்ஸ்ட் இது இந்த ரெண்டு மட்டும்தான் மெயின் கீ ஃபீச்சர் மெட்டாஃபேஸில். ஸோ சென்ட்ரியோல்ஸ் மூவ் ஆகும் ஆப்போசிட் சைடில், அண்ட் அங்கிருந்து என்ன ஆகும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகும், அண்ட் அது என்ன பண்ணும் கைனட்டோகோரில் அட்டாச் ஆகி அதை மெட்டாஃபேசிக் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வருது அனாஃபேஸ். ஸோ அனாஃபேஸில் என்ன நடக்கும்? At the onset of anaphase, each chromosome arranged at the metaphasic plate is split simultaneously and the two daughter chromatids, now referred to as daughter chromosome of the future daughter nuclei. So இப்போ இது என்ன ஆகும்? இந்த சைடு அட்டாச் ஆனது இந்த பக்கம் புல் பண்ணும், இந்த சைடு அட்டாச் ஆனது இந்த பக்கம் புல் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? சிஸ்டர் chromatids தனித்தனியாக புல் ஆகும், ரைட்? ஸோ இது கைனட்டோகோர் அண்ட் இது ஒரு சிஸ்டர் chromatids, இது இன்னொரு கைனட்டோகோர், இது இன்னொரு சிஸ்டர் chromatids. என்ன ஆகும்? ஸ்பிண்டில் ஃபைபர் இது அட்டாச் பண்ணி அந்த பக்கம் இருக்கும், இது இந்த பக்கம் இருக்கும். ஸோ நடுவில் என்ன ஆயிருது? பிரேக் ஆகி ஆப்போசிட் சைட் மூவ் ஆகும். ஸோ நாம் என்ன சொன்னோம்? டிவிஷன் அண்டர்கோ பண்ணாத செல்ஸ்க்கு வந்து ஒரு குரோமாட்டிட் தான் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இது சிங்கிள் குரோமாட்டிடாக ஒரு சைடு மூவ் ஆகுது, ரைட்? ஸோ இதே மாதிரி எல்லாமே 23 பேர்ஸுமே என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஸோ இது இந்த சைடு மூவ் ஆகும்போது இதுதான் என்னவா மாறப்போகுது? ஃபியூச்சர் நியூக்ளியோட குரோமோசோம்ஸாக மாறப்போகுது. ஓகே, so split simultaneously and the two daughter chromatids, now referred to as daughter chromosomes of the future daughter nuclei, begin their migration towards two opposite poles. So இங்க பாருங்க, so இப்போ இது single chromatid ஓட என்ன ஆகுது? opposite polesக்கு மூவ் ஆகுது. ஏன் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம்? ஏன் chromatid இப்படி பின்னாடி இருக்கு? because pulling force எங்க இருக்கு? சென்டரில். குரோமாட்டிட்ல மட்டும்தான் கைனட்டோகோரில் மட்டும்தான் அட்டாச்மெண்ட், கைனட்டோகோரில் மட்டும்தான் அட்டாச் ஆகி என்ன பண்ணுது? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இழுக்குது. ஸோ பின்னாடி வர்றது எல்லாமே வி ஷேப்பில் ஆயிடுச்சு. ஓகே, சென்டரில் பிடிச்சி இப்படி இழுத்ததுனால. ஸோ இது ஒரு சைடு போகுது, இது இன்னொரு சைடு போகுது. அடுத்தது என்ன நடக்கும்? இது ஃபுல்லாக இந்த சைடு ஒரு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும், இது இன்னொரு சைடு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும், அண்ட் ரெண்டு செல்லாக டிவைட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த குரோமோசோம்ஸ் ஃபார் டாட்டர் நியூக்ளியை அண்ட் டாட்டர் செல். ஓகே, as each chromosome moves away from the equatorial plate, the centromere of each chromosome remains directed towards the pole and hence the leading edge with the arms of the chromosome trailing behind. Okay, so arms of the chromosome பின்னாடி இருக்கும், ஆனால் சென்ட்ரல் இருக்கிற சென்ட்ரோமியர் மட்டும் என்னாகும்? எஸ், முன்னாடி லீடிங்கில் போகும். ஏன்னா எங்கே இந்த புல்லிங் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுது? அந்த கைனட்டோகோரில் தான் ஒர்க் ஆகுது, ரைட்? ஸோ கைனட்டோகோர் தான் புல் ஆகும், பின்னாடி தான் என்ன ஆகும்? குரோமோசோம் ட்ரெயிலிங்காக வரும். ஓகே, ஸோ இது அனாஃபேஸ். ஸோ இது என்னது? எஸ், இங்கே தான் என்ன இருக்குது? சென்ட்ரோமியர் இருக்குது, இது எல்லாமே குரோமோசோம்ஸ். ஸோ இது ஒரு செல். ஸோ இது ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அனாஃபேஸ் ஸ்டேஜ். Thus anaphase stage is characterized by the following key events. என்ன நடக்குது? Centromere split, chromatids separate, and இது என்ன ஆகுது? Moves to opposite poles. So centromere split ஆகுது, split ஆகி ரெண்டு opposite sidesக்கு மூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீலோஃபேஸ். டீலோஃபேஸ் தான் என்னது? லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் காரியோகைனசிஸ் இன் மைட்டோசிஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா, at the beginning of the final stage of karyokinesis, that is the telophase, the chromosome that have reached their respective poles decondense and lose their individuality. So இங்க என்ன ஆரம்பிக்கும்? decondense ஆகும். ப்ரோஃபேஸில் என்ன படித்தோம்? கண்டென்ஸ் ஆகும்னு படித்தோம். குரோமாட்டின் ஃபைபர்ஸாக இருக்கிறது குரோமோசோம்ஸாக கண்டென்ஸ் ஆகும், கரெக்டாக? பட் இங்கே என்ன நடக்கும்னா டீகண்டென்சேஷன் நடக்கும், ஆப்போசிட். ஸோ இது என்ன ஆகும்? இப்போ குரோமோசோம்ஸாக இருக்கிறது எஸ் chromatin ஃபைபர்ஸாக மாற ஆரம்பிக்கும். The individual chromosomes can no longer be seen. இங்கே வந்து என்ன பண்ண முடியாது? இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸை அவங்களால பார்க்க முடியாது, ஏன்னா அது டீகண்டென்ஸ் ஆகிருக்கும். Each set of chromatin material tends to collect at each of the two poles. ஸோ ரெண்டு சைட்லேயும் chromatin மெட்டீரியலாக கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன ஆகும்? இப்போ இது ஃபுல்லாக டீகண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ chromatin மெட்டீரியல் த்ரெட்டாக மாதிரி ஃபுல்லாக இதாக ஆரம்பிக்கும். அண்ட் நியூக்ளியர் என்வெலப் ரீஅப்பியர் ஆகும், அண்ட் செல் ஆர்கனல்ஸும் ரீஅப்பியர் ஆகும். ஸோ ப்ரோஃபேஸில் என்ன பார்த்தீங்களோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக டீலோஃபேஸில் நடக்கும். ஓகே, ஸோ இது ஒரு செல், டீலோஃபேஸ் அண்டர்கோ பண்ணுற ஒரு செல். ஸோ இது என்னது? குரோமாட்டின் மெட்டீரியலாக மாற ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு. அண்ட் இங்கே செல் செல்
சைட்டோபிளாசமும் என்னாக ஆரம்பிச்சிருச்சு, டிவைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது டீலோஃபேஸோட எண்டில். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்டேஜ் விச் ஷோஸ் த ஃபாலோயிங் கீ ஈவெண்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன கீ ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு? குரோமோசோம்ஸ் கிளஸ்டர் அட் ஆப்போசிட் ஸ்பிண்டில் போல்ஸ் அண்ட் தேர் ஐடென்டிட்டி இஸ் லாஸ்ட் as discrete elements. So identity loss ஆயாச்சு. Next, nuclear envelope develops around the chromosome. So nuclear envelope என்ன ஆக ஆரம்பிக்குது, திருப்பி reappear ஆக ஆரம்பிக்குது. Then nucleolus Golgi complex and ERO என்ன ஆகுது, reform ஆகுது. So already loss ஆன எல்லா cell organelles reform ஆக ஆரம்பிக்குது. So mitosis ஓட stages. So இது first prophase. Prophaseல என்ன ஆகும், இப்போதான் condensation start ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னோம், centrioles move towards the opposite poles. சொன்னோமா? Yes. Next, metaphase. Metaphaseல என்ன நடக்கும், spindle fiber attach ஆகும். எங்கிருந்து, centriolesல இருந்து வந்து கைனட்டோகோரில் attach ஆகும். ரைட்? நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தோம். இதில் இது அட்டாச் ஆனதுக்கப்புறம் எஸ் மெட்டாஃபேசிக் பிளேட்டில் வந்து அரேஞ்ச் ஆகும். சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்டென்சேஷன் இங்கே கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நியூக்ளியர் என்வெலப் இங்கே தான் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக டிஸ்அப்பியர் ஆகும். ஸோ இந்த ரெண்டும் இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது அனாஃபேஸில் என்ன நடக்குது, இது அட்டாச் ஆன இது ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கைனட்டோகோரில் அட்டாச் ஆகிருக்குமா, அங்கே என்ன ஆகும், குரோமாட்டிட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ சிஸ்டர் குரோமாட்டிட் ஸ்ப்ளிட் ஆகும். சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் moves towards opposite pole. Right? So move towards opposite poles. So opposite poles க்கு அப்படி மூவ் ஆகும்போது ஒரு குரோமாட்டிட் ஒரு சைடு, ஒரு இன்னொரு சிஸ்டர் குரோமாட்டிட் இன்னொரு சைடு மூவ் ஆகும். ஸோ அங்கே என்ன ஆகும், சென்ட்ரோமியரில் ஸ்ப்ளிட் அப் நடக்கும். அண்டு போகும்போது எப்படி போகும், எது ஃபஸ்ட்டு போகும், கைனட்டோகோரோட அட்டாச் ஆகி தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் இழுக்க போகுது. அதனால் சென்ட்ரோமியர் தான் ஃபஸ்ட்டு போகும். அதுக்கு பின்னாடியே ட்ரெயிலிங்காக யார் போவா, குரோமோசோம்ஸ் போகும். ஓகே, சாரி, குரோமாட்டிட்ஸ் போகும், குரோமோசோம்ஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு குரோமாட்டிட் தான் போகுது. ஸோ குரோமாட்டிட் போகும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் டீலோஃபேஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் டீலோஃபேஸ். டீலோஃபேஸில் என்ன நடக்குது, டீகண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். ப்ரோஃபேஸில் கண்டென்ஸ் ஆச்சு, இங்கே டீகண்டென்சேஷன் நடக்குது. தென் நியூக்ளியர் என்வெலப் ஃபார்ம் ஆகும் and apparatus. Okay, cell organelles, that is Golgi apparatus, endoplasmic reticulum, இதெல்லாமே என்ன ஆகும், திருப்பி ஃபார்ம் ஆகும். ஸோ செல் ஆர்கனல்ஸ் ரீஃபார்ம்ஸ் இதெல்லாமே எங்கே நடக்கும், டீலோஃபேஸில் நடக்கும். பட் இந்த நாலுமே என்னது, கேரியோகைனசிஸ் தான். ஸோ 2 நியூக்ளியஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். பட் ஸ்டில் இது இன்னும் சிங்கிள் செல்லாக தான் இருக்கும். ஓகே, இது இப்போ சிங்கிள் செல் தான், ஆனால் 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைட்டோகைனசிஸ். இப்போ நியூக்ளியஸ் 2 ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்கணும், உள்ள செல் டிவிஷன் நடந்து 2 செல்லு ஃபார்ம் ஆகணும். கரெக்டாக? ஸோ the mitosis accomplishes not only the segregation of duplicated chromosomes into daughter nuclei, that is karyokinesis, but the cell itself is divided into 2 daughter cells by the separation of cytoplasm called cytokinesis, at the end of which cell division gets completed. So cytokinesis நடந்து முடிஞ்சாதான் cell division complete ஆகுது. நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகிறதுனால cell division completed கிடையாது. ஓகே, ஸோ கேரியோகைனசிஸில் என்ன நடக்கும், டீலோஃபேஸ், ஐ மீன் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் 4 ஸ்டேஜுமே நடந்து முடிஞ்சு. டீலோஃபேஸில் நமக்கு 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது கேரியோகைனசிஸ் ஓவர். இனி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், சைட்டோகைனசிஸ். ஸோ சைட்டோகைனசிஸ்ங்கிறது என்னது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி நமக்கு 2 செல்லாக ஃபார்ம் பண்ணும். ரைட்? இது அனிமல் செல்லில் வேறு மாதிரி நடக்கும் அண்ட் பிளான்ட் செல்லில் வேறு மாதிரி நடக்கும். ஏன்னா பிளான்ட் செல்லில் என்ன இருக்குது, நமக்கு செல் வால் இருக்குது. பட் அனிமல் செல்லில் செல் வால் கிடையாது. ஸோ இது டிப்பிக்கல் அனிமல் செல்லோடது. ஸோ அனிமல் செல் என்ன நடக்கும்னா, டிவிஷன் செல் சைட்டோகைனசிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த அவுட் சைட். ஸோ அவுட் சைட்லேருந்து என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஒரு ஃபரோ ஃபார்ம் பண்ணும், ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது என்ன ஆகும், அப்படியே உள்ள எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். அண்ட் திஸ் வில் ஃபியூஸ். ஸோ ஃபியூஸ் ஆகி என்ன ஆகிரும், இது தனி செல்லாகவும் இது தனி செல்லாகவும் ஃபார்ம் ஆகும். இது டிப்பிக்கலாக எங்கே நடக்கும், அனிமல் செல்லில், ஏன்னா செல் வால் கிடையாது. அதே செல் வால் இருக்கிற பிளான்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் சைட்டோகைனசிஸ் சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே சின்னதாக ஒரு செல் வால் பிளேட் ஃபார்ம் ஆகும்.
அண்ட் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகி இது ஒரு தனி செல்லாகவும் இது ஒரு தனி செல்லாகவும் ஃபார்ம் பண்ணும். ஓகே. In an animal cell, this is achieved by the appearance of a furrow in the plasma membrane. So this is very important MCQ. The furrow gradually deepens and ultimately joins the center, dividing the cell cytoplasm into two. So இது furrow. So இது animal cell. Furrow வெளியிலிருந்து உள்ள வரைக்கும் வந்து joined ஆகிறது. Okay. Plant cells, however, are enclosed by a relatively inextensible cell wall. So a cell wall இருக்கு. Therefore, they undergo cytokinesis by a different mechanism. The plant cells, that the wall formation starts in the center of the cell. This is very important sentence. Okay. So எங்க start ஆகுது? Center of the cell. Okay. And grows outwards to meet the existing lateral walls. So already இருக்கிற lateral walls க்கு என்ன ஆகும்? Extend ஆகி அங்க வரைக்கும் போகும். The formation of the new cell wall begins with the formation of simple precursor called the cell plate that represents the middle lamella between the walls of two adjacent cells. So என்ன சொல்றாங்க? The formation of cell wall எங்க begins ஆகுது? Formation of a simple precursor called cell plate. இந்த cell plateங்கிறது சென்டர்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஃபார்ம் ஆகி சைடுக்கு போகும். That represents the middle lamella. அந்த cell plate தான் யாரு? Middle lamella between the walls of the two adjacent cells. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகும் அண்ட் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்படியே என்ன ஆகும்? இது டிவைட் ஆகி ரெண்டு செல்லாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்படி தான் பிளான்ட் செல்லு நடக்குது. At the time of cytoplasmic division, organelles like mitochondria and plastids get distributed between the two daughter cells. Okay. In some organisms, karyokinesis is not followed by cytokinesis. அப்போ என்ன ஆகும்? karyokinesis நடந்துருச்சு, பட் cytokinesis நடக்கல அப்படின்னா ஒரே செல்லில் எனக்கு ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும், ரைட்? அதே மறுபடியும் karyokinesis நடக்குது அதே செல்லில், ஆனால் மறுபடியும் எனக்கு cytokinesis நடக்கல அப்படின்னா ஒரே செல்லில் எனக்கு 4 நியூக்ளியஸ் ஆகும், ரைட்? ஸோ மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன்ஸ் என்னாகும்? அங்கே வரும். எப்போ? karyokinesis நடந்துருச்சு பட் cytokinesis நடக்கலை அப்படிங்கும்போது. ஸோ அதை என்ன சொல்ல வராங்கன்னா, in some organisms, karyokinesis is not followed by cytokinesis, as a result of which multinucleated condition. So multinucleated condition na என்னது? karyokinesis நடக்கும் பட் cytokinesis நடந்திருக்காது. So arises leading to the formation of syncytium. So இதைத்தான் நாம் என்ன சொல்றோம்? syncytium அப்படி சொல்றோம் அந்த செல்லை. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் லிக்விட் எண்டோஸ்போம் இன் கோகனட். நம்ம குடிக்கிறோம்ல இளநீர் தண்ணி அது. ஓகே, ஸோ syncytium சொல்லுவோம் மல்டிநியூக்ளியேட்டட் கண்டிஷனு. அண்ட் எக்ஸாம்பிள் கோகனட், லிக்விட் கோகனட். ஸோ ஏன் நம்ம லிக்விட் கோகனட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த லிக்விட் பார்ட்டை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற தேங்காய் இருக்குதுல்ல அது செல்லுலர் ஃபார்ம்ஸ், அதுக்கு வந்து யூனிநியூக்ளியேட் தான், ஏன்னா அதுக்கு வந்து செல் வால் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஆனால் அந்த நம்ம குடிக்கிற அந்த இளநீர் இருக்குல்ல, இளநீருக்கு வந்து செல் வால் எதுவுமே ஃபார்ம் ஆகிருக்கு, சைட்டோகைனசிஸே நடந்திருக்காது, நியூக்ளியஸ் மட்டும் தான் மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷனாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இது கோகனட்டோட டெவலப்மெண்ட். இதில் இது பிரைமரி, ஆக்சுவலாக அது எண்டோஸ்போம் உள்ளே இருக்கிறது. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது பாருங்கள், நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகிட்டே இருக்குது, பட் எந்த செல் வாலோ ஃபார்ம் ஆகலை, சைட்டோகைனசிஸோ நடக்கலை. ஸோ திஸ் இஸ் மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சின்சிஷியல் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். பட் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தேங்காய் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ தேங்காய் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே சைட்டோகைனசிஸ் நடந்து செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ சைட்டோகைனசிஸ் நடக்கலைன்னா கேரியோ மட்டும் நடக்குது, சைட்டோ நடக்கலை அப்படின்னா அது என்னவாகும்? மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன் ஆர் syncytium ஃபார்ம் பண்ணும். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் endosperm of the liquid coconut. Significance of mitosis. Mitosis or the equational division is usually restricted to the diploid cells only. So யூஸ்வலாக வந்து மைட்டோசிஸ் அப்படிங்கிறது டிப்ளாய்ட் செல்ஸுக்கு, எங்கே மோஸ்ட்டாக அனிமல்ஸில் சொல்லுவோம், பட் ஸ்டில் ஹாப்ளாய்டில் நடக்கிறதும் இருக்குது. ஓகே, however in some lower plants, இது மோஸ்ட்டாக அனிமல்ஸில், however in some lower plants and in some social insects, யார் இது? Yes, honeybee. So some social insects, haploid cells also divides by mitosis. In some lower plants அப்படின்னா யார் யாரு? algae நடக்குது, then bryophytes நடக்கும், and then some pteridophytes நடக்குது. Okay, so algae நடக்குது, bryophytes நடக்குது, pteridophytes நடக்குது.
It is very essential to understand the significance of this division in the life of an organism. Okay? ஏன்னா அதோட life cycle. Are you aware of some examples where you have studied about haploid and diploid insects? So இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Okay? So எந்தெந்த பிளான்ட்ல haploidல mitosis நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Okay? So for example algae. Algae ஓட main plant body என்னது? Haploid, that is gametophyte, right? So main plant body of algae. That is gametophyte. So gametophyte அப்படிங்கிறது என்னது? It is an haploid. இதிலிருந்து gamete form பண்ணணும் அப்படின்னா, okay? Gamete formation அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்ப? By mitosis only. Okay? இனி gamete என்னாகும்? Male and female gamete இருக்கும். Male and female gamete இது ரெண்டும் சேர்ந்து fuse ஆகி zygote form பண்ணும். But zygote என்னவா இருக்கும்? 2n diploid இருக்கும். But என்னோட main plant body என்ன? Haploid. So இங்க என்ன நடக்கும்? Meiosis நடக்கும். Right? அதுக்கப்புறம் இங்க என்ன form பண்ணும்? Haploid body form பண்ணும். Haploid plant body form பண்ணும். And again the cycle repeats. So haploidல என்ன நடக்குது? Mitosis நடக்குது. Okay? இது plantக்கு one of the example. அதே வந்து அனிமல்ல பார்த்தோம், ரைட்? ஹனிபி, சோஷியல் இன்செக்ட்ஸ்ல என்ன பார்த்தோம்? எப்படி பார்த்தோம்? எஸ், ஹனிபியில் ஃபீமேல் பி இஸ் டிப்ளாய்டு, தட் இஸ் குயின் பி. குயின் பி இஸ் டிப்ளாய்டு. ஸோ டிப்ளாய்டுனா எவ்வளோ? 2n, ரைட்? ஸோ இதிலிருந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? எக் செல் ஃபார்ம் பண்ணும். அண்ட் இங்கே என்ன நடக்கும்? மியோசிஸ் நடக்கும். அதனால இந்த எக் செல் வந்து ஹாப்ளாய்டா இருக்கும். ஓகே, இனி அடுத்தது மேல் பி. மேல் பி அப்படிங்கிறது ஆக்சுவலா ஹாப்ளாய்ட். ஸோ அதுல இருந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? எஸ், மேல் கெமீட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் தட் ஆல்சோ ஹாப்ளாய்ட். அப்போ இங்க என்ன நடக்கும்? மைட்டோசிஸ். ஓகே, தென் திஸ் வில் ஃபியூஸ் டுகெதர், ஃபார்ம்ஸ் zygote. அண்ட் இது டெவலப் ஆச்சுன்னா, ஓகே, இது ஃபீமேல் பியா இருக்கும். ஸோ ஃபீமேல் பி அதுதான் 2n. ஓகே, ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்கு. குயின் பியா ஆகுதா இல்லை ஒர்க்கர் பியா ஆகுதாங்கிறத பொறுத்து. ஓகே, ரெண்டுமே டிப்ளாய்டு. ஓகே, அதே செல் ஃபர்டிலைசேஷன் அண்டர்கோ பண்ணாம டைரக்டா மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணி ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது என்னவா இருக்கும்? மேல் பியா இருக்கும். தட் இஸ் ஹாப்ளாய்டா இருக்கும். தே ஆர் கால்ட் அஸ் ட்ரோன். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது? ஹாப்ளாய்டில் மைட்டோசிஸ் நடக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மெயின் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸில் மெயினாக இருக்கிறது equational division restricted to diploid cells. However, some social insects lower plants நடக்குது. And it is very essential to understand the significance of the division in the life of an organism. So main growth, repair இதுக்கு தான் என்ன நடக்குது? Mitosis நடக்குது. Okay, so mitosis usually results in the production of diploid daughter cells with identical genetic complement, right? So usually நம்ம பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு? So mitosis அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற குரோமோசோம் நம்பரை அப்படியே காப்பி பண்ணி டாட்டர் செல்ஸில் கொடுக்கும், ரைட்? ஸோ ஒரு செல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டிவிஷனில் 2 செல் கிடைக்கும். அண்ட் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குன்னா எண்ட் ஆஃப் த டிவிஷன்லேயும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அப்படியே டிட்டோ காப்பி பண்ணி கொடுக்கும். ஸோ மைட்டோசிஸ் யூஸ்வலி ரிசல்ட்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டிப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் வித் ஐடென்டிக்கல் ஜெனட்டிக் காம்ப்ளிமெண்ட். So the growth of multicellular organism is due to mitosis. This is very important. ஏன்னா multicellular organisms grow ஆகிறது எப்படி grow ஆகுது? By mitotic divisions. Cell growth results in the distributing the ratio between nucleus and the cytoplasm. So divide ஆகி ரெண்டு செல்லா ஃபார்ம் ஆகும்போது அந்த ரெண்டு செல்லிலுமே நியூக்ளியோசைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கும். எங்கே? மைட்டோசிஸில். Therefore becomes essential for the cell to divide to restore the nucleocytoplasmic ratio. Okay, so end of the divisionல cytoplasmic ratioவும் சரி, which means cytoplasm எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதும் and nucleus. So nucleus to cytoplasmic ratio அப்படிங்கிறது ரெண்டு செல்லையுமே எப்படி இருக்கும்? nucleus and cytoplasmic ratio per cell ரெண்டுலையுமே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, மைட்டோசிஸோட எண்டில்.
a very significant contribution of mitosis எங்க இருக்கு அப்படின்னா it is the cell repair. இது ரொம்ப important. Meiosis division ஓட significance எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா reproductionல, sexual reproduction, okay, variation கொண்டு வருவாங்க. ஆனா இங்க mitosis ஓட main இது எங்க இருக்கு, cell repairல and multi organismத்தோட multicellular organismத்தோட growth. So multicellular organismத்தோட growth and cell repair. இந்த ரெண்டுல தான் என்ன இருக்கு, main significant of mitosis இருக்கு. The cells of the upper layer of the epidermis, the cells of the lining of the gut and the blood cells are being constantly replaced. So constant replace பண்ணப்படுறது யாரு? Yes, epidermal layers இருக்கிறது. So outermostல இருக்கும். So wear and tear ஜாஸ்தியா இருக்கும். And cells of the lining of the gut, yes, நிறைய enzymes எல்லாமே act ஆகுது. So அங்கேயும் என்ன இருக்கும், wear and tears இருக்கும். And blood cells, for example RBC ஓட lifetime it is 120 days. So 120 daysல என்ன ஆகும், அடுத்த RBC replace பண்ணும். So சில cells எல்லாம் என்ன ஆகும், கான்ஸ்டன்ட்டா replace ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே யாருக்கா என்ன டைப் ஆஃப் டிவிஷன் இருக்கு, mitotic. So mitotic division in the meristematic tissues, that is the apical and the lateral cambium, results in the continuous growth of the plant throughout their life cycle, right? So apical meristemum சரி, lateral cambium சரி. lateral cambium எதுக்கு, yes, width increase பண்றதுக்கு. apical meristem எதுக்கு இருக்கு, length increase பண்றதுக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் தான், இது ரெண்டும் இருக்கிறனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளான்ட் த்ரூ அவுட் தேர் லைஃப் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு மெயின் யார், மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டம்னாலும் சரி, லேட்ரல் மெரிஸ்டம்னாலும் சரி, செல் ரீபேர், செல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் க்ரோத், இது எல்லாத்துக்குமே யார் ரெஸ்பான்சிபிள், மைட்டாட்டிக் செல் டிவிஷன், அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக வூண்ட் ஹீலிங்லேயும் இருக்குது, ரிப்பேர் எப்படி பண்ணுது அப்படின்னா, ஸோ இப்போ வூண்ட் ஆயிடுச்சு, ஒரு கட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல வூண்ட் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு பிளட் கிளாட் ஆகி ஒரு ஸ்கேப் ஃபார்ம் பண்ணும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற எபிதீலியல் செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாமே ப்ரோலிஃபரேட் ஆகும். என்ன ஆகும், மறுபடியும் மைட்டாட்டிக் டிவிஷன் போய் டிவைட் ஆகி இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ரிப்பேர். ஸோ இங்கே என்ன நடக்குது, மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ். ஸோ இது மெரிஸ்டமேட்டிக் செல், so constantly undergoing cell division. okay, so இது என்ன phase-ல இருக்கு, see, centromere இங்க இருக்கு and chromatids இங்க இருக்கு. so இது என்ன type, என்ன stage, this is anaphase. very good, this is anaphase. see, இங்க ஒரு bunch, இங்க ஒரு bunch, opposite side-க்கு move ஆயிருக்கு. இது இப்பதான் prophase, because இப்பதான் condensation start ஆயிருக்கு. so இதெல்லாமே constantly dividing cells, that is meristematic cells. so next meiosis. so இப்போ வரைக்கும் பார்த்தது mitosis, இனி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது meiosis. meiosis-ஓட significance மெயினாக எங்கே இருக்குன்னா, gamete productionல, that is haploid gamete productionல தான் ஜாஸ்தி. ஓகே, ஸோ மியாசிஸில் நீங்கள் டிப்ளாய்ட் செல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு என்னவா கொடுக்கும், ஹாப்ளாய்டாக கொடுக்கும். ஸோ half the number of chromosomes தான் அதில் இருக்கும். ஓகே, the production of offsprings by sexual reproduction includes the fusion of two gamete. ஏன் அப்படின்னா, ரெண்டு gamete fuse ஆகி தான் என்ன ஃபார்ம் பண்ணும், offspring ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த offspring ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டு gamete fuse ஆகணும். ஸோ ரெண்டு கெமிட்டுமே ஹாப்ளாய்டாக இருந்தால் தான் என்ன ஆகும், ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற ஆர்கானிசம் நமக்கு என்னவாக இருக்கும், டிப்ளாய்டாக இருக்கும். ஸோ அது இந்த ஹாப்ளாய்டு செல்ஸ் ஃபார்ம் பண்ணுறக்கூடிய செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தே ஆர் டிப்ளாய்டு. ஓகே, ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், அண்ட் அது மியாசிஸ் அண்டர்கோ பண்ணி ஹாப்ளாய்டு செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த ஹாப்ளாய்டு செல்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன், எஸ், ஃபியூஸ் டுகெதர் அண்ட் ஃபார்ம் டிப்ளாய்டு ஆர்கானிசம். ஓகே, so each with a complete haploid set of chromosomes. Gametes are formed from specialized diploid cells. This specialized kind of cell division that reduces the chromosome number by half results in the production of haploid daughter cells. This kind of division is called as meiosis. In the chromosome reduced into half அப்படிங்கிறது ரொம்ப important point. So நமக்கு வந்து actually எப்படி இருக்கும், 23 pairs of chromosomes தானே சொல்லுவோம், ஏன்னா 23 pairs of homologous chromosomes இருக்கும், ரைட்? ஸோ இந்த homologous chromosomesல ஒரு செட் ஆஃப் homologous chromosomes லைக் 23 pairs அப்படிங்கிறது இதே மாதிரி 23 இருக்கும், ரைட்? ஸோ அதில் ஒன் செட் ஆஃப் chromosomes மட்டும் என்ன ஆகும், ஒரு
கெமீட்டில் இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் குரோமோசோம் இன்னொரு கெமீட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் ரெடியூஸ்ட் இன்டு ஹாஃப். ஒன்லி 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஸோ எதோட எண்டில், மியாசிஸோட எண்டில். ஸோ மைட்டோசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2n கொடுக்குறோம் அப்படின்னா 2nல தான் வந்து மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா, ஸோ அது என்ன நடக்கும், அட் த எண்ட் ஆஃப் த டிவிஷன் 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே 2nல இருக்கும். ஸோ இது நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோலிருந்து அண்ட் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் குரோமோசோம்ஸ் எல்லாமே அதே மாதிரி காப்பி பண்ணி கொடுக்கும். ஆனால் மியாசிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, மியாசிஸில் 2n நம்பர் ஆஃப் செல்ஸ் என்ட்ரி ஆகுது அப்படின்னா இட் வில் அண்டர்கோ மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2. ஓகே, மியாசிஸ் 1 அண்டர்கோ பண்ணும், மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணும். இங்கே அப்படி கிடையாது. மைட்டோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டேஜ் தான் மைட்டோசிஸ். அதில் 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். பட் இங்கே எப்படி இருக்கும்னா, மியாசிஸ்வே நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. மியாசிஸ் 1ல இந்த 4 ஸ்டேஜஸ்மே இருக்குது. லைக் ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1. அதே மாதிரி மியாசிஸ் 2லேயும் இந்த 4 ஸ்டேஜஸ்மே இருக்குது. லைக் ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2 அண்ட் அனாஃபேஸ் 2 அண்ட் டீலோஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு அட் த எண்ட் ஆஃப் தி செகண்ட் மியாட்டிக் டிவிஷன். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் 4 இது உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். 4 செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் அந்த 4 செல்ஸோட குரோமோசோம்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், விச் மீன்ஸ் ஹாப்ளாய்டு. ஸோ நாங்கள் டிப்ளாய்டு கொடுத்தா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஹாப்ளாய்டு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ ஹாப்ளாய்டு அப்படிங்கும்போது இட் இஸ் half the number of chromosomes. Done. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, மியாசிஸ் 1ல 2 குரோமோசோம்ஸ் ரெண்டு செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இந்த 2 செல்ஸ் எகெயின் அண்டர்கோ மியாசிஸ் 2 அண்ட் ப்ரொடியூஸ் 2 செல்ஸ் ஈச். அதனால தான் அங்கே என்ன வருது, எண்ட் ஆஃப் த டிவிஷனில் 4 செல்ஸ் வருது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் வைஸ் பார்க்கலாம். ஓகே, Meiosis ensures the production of haploid phase in the life cycle of sexually reproducing organisms, whereas fertilization restores the diploid phase. So we come across meiosis during gametogenesis in plants and animals. This leads to the formation of haploid gametes. Meiosis oda main value enna appdinu ketta haploid gametes form பண்றது in sexually reproducing organisms. So idu animals or humans la. So oogenesisல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மியாட்டிக் டிவிஷன் நடக்கும். அந்த மியாட்டிக் டிவிஷனில் மியாட்டிக் 1ல 2 ஃபார்ம் ஆகும். அதில் ஒன்று வந்து போலார் பாடி. இது வந்து குட்டியாக இருக்கும் when compared to this. Okay, and again this will undergo the meiosis 2. அதுலேயும் ஒரு பெரிய செல் அண்ட் ஒரு போலார் பாடி ஃபார்ம் ஆகும். இந்த போலார் பாடி ரொம்ப குட்டியாக இருக்கும், ஃபங்க்ஷனலி நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இங்கே வந்தீங்கன்னா இதுதான் என்னவா மாறும், ஓவம். ஓகே, ஸோ இந்த ஓவத்துக்குள்ள தான் யார் வந்து ஃபியூஸ் ஆக போகிறது, ஓவம் இஸ் ஹாப்ளாய்டு. ஓகே, அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பெமட்டோஜெனிசிஸ்ல என்ன நடக்கும், மியாசிஸ் 1 அதுக்கப்புறம் மியாசிஸ் 2. ஸோ மியாசிஸ் 2 நடக்கும்போது அட் த எண்டில் உங்களுக்கு 4 ஹாப்ளாய்டு கெமீட் கிடைக்கும். அண்ட் அதுதான் என்னது, ஸ்பெர்மா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாறும். ஓகே, ஸ்பெர்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்பெர்ம் என்னாகும், இங்கே ஓவத்தில் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ n + n ஃபர்டிலைசேஷனில் அண்ட் இட் வில் கிவ் 2n. ஸோ இந்த டிப்ளாய்டு வந்து என்னாச்சு, இப்போ ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, செக்ஷுவலி ரிப்ரொடியூசிங் ஆர்கானிசத்தில். ஸோ இது பிளான்ஸில், ஹையர் பிளான்ஸில். ஸோ ஆந்தரில் இருக்கக்கூடிய sporangium, microsporangium will undergo meiosis 1 and meiosis 2 actually. Meiosis 1 and meiosis 2 and it fall microspore tetrad. So இந்த நாலுமே எப்படி இருக்கும்னா haploid. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும், அங்கே மைட்டோசிஸ் டிவிஷன் நடக்கும். ஓகே, பட் ஹாப்ளாய்டு ஆல்ரெடி ஃபார்ம் ஆயாச்சு. இதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் நடந்து அது என்னவா மாறும், போலாங்கிரைன்ஸாக மாறுது. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் இது ஃபீமேல் கெமீட் ஃபார்ம் ஆகுது. இது ஃபீமேல் கெமீட் ஃபார்ம் ஆகும்போது தட் இஸ் அதை எம்ப்ரியோ சாக் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணும், ரைட், எக் அண்ட் எம்ப்ரியோ சாக். அந்த எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் பண்ணும்போது மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணும் அண்ட் ஹாப்ளாய்டு ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆஃப்டர் திஸ் ஹாப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் இஸ் ஃபார்ம், அந்த எம்ப்ரியோ சாக் ஃபுல்லி டெவலப் ஆகிருக்கு, உள்ளே இருக்கிற எல்லாமே டிவைட் ஆகும். ஓகே, அப்போ அது மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணும். பட் ஹாப்ளாய்டாக மாறுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், மியாசிஸ் தான் நடந்திருக்கும். இங்கேயும் ஹாப்ளாய்டாக மாறுறதுக்கு என்ன நடந்திருக்கு, மியாசிஸ் தான் நடந்திருக்கு. ஸோ கெமீட் ஃபார்ம் ஆகும்போது ஹாப்ளாய்டாக மாறணும் அப்படின்னா ஹையர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லையும் என்ன நடக்குது, மியாசிஸ் தான் நடக்குது. ஓகே,
This leads to the formation of haploid gametes. The key feature of meiosis are as follows. என்னென்ன key features னு பார்க்கலாம். Meiosis involves two sequential cycles of nuclear and cell division called meiosis 1 and meiosis 2, but only a single cycle of DNA replication. Okay, இது வந்து நம்ம mitosis நடக்கிற மாதிரியே தான். First என்ன நடக்கும்? Interphase இருக்கும், right? So interphaseல யாரெல்லாம் இருப்பா? G1, S, G2. So இது ஃபுல்லா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க போகும்? M phase போகும். Okay? So M phaseல யாரு இங்க நடக்கிறது என்ன நடக்கும் M phaseல? Meiosis நடக்கும். So meiosis இங்க நம்ம எப்படி பிரிக்கணும்னா meiosis 1 and meiosis 2. Okay? So இந்த S phaseல என்ன நடந்திருக்கும்? DNA replication நடந்திருக்கும். Am I right? DNA replication அங்கேயே நடந்திருக்கும். இனி meiosis 1லே ரெண்டு பார்ட் இருக்கு, meiosis 2லேயும் ரெண்டு பார்ட் இருக்கு. meiosis 1ல karyokinesis நடக்கும் and endல cytokinesis நடக்கும். அதே மாதிரி தான் meiosis 2லேயும் karyokinesis நடக்கும் and endல cytokinesis நடக்கும். ஸோ இந்த karyokinesis அப்படிங்கிறத யார் யார்? prophase 1, metaphase 1, anaphase 1 and telophase 1. Same phases. Okay, but உள்ள different things நடக்கும், but name same phase. And அதே மாதிரி இங்கேயும் prophase 2, metaphase 2, anaphase 2, then telophase 2. So telophase 1 முடிஞ்ச உடனே it will go for cytokinesis. After that it comes for யாருக்கு? prophase 2. அதே மாதிரி இங்கேயும் telophase 2 முடிஞ்ச உடனே karyokinesis undergo பண்ணும். Okay, so அதுதான் சொல்லியிருக்காங்க. Involves two sequential cycle of nuclear and cell division. So meiosis 1 and meiosis 2, but only and single DNA replication. This is very important line. Okay, meiosis 1 is initiated after the parental chromosomes have replicated to produce identical sister chromatids at the end of S phase. So என்ன சொல்ல வராங்க? Meiosis 1 is initiated after the parental chromosome have replicated to produce identical sister chromatids. அப்பனா என்ன அர்த்தம்? Yes, DNA replicate ஆயிடுச்சு. So DNA replication is done. Right? அப்பனா meiosis undergo பண்றதுக்கு முன்னாடி chromosome condense பண்ணுனா அது எப்படி இருக்கும் எனக்கு பார்க்கறதுக்கு? So ரெண்டு sister chromatids ஓட இருக்கும். Right? So அதுதான் சொல்லிருக்கேன், identical sister chromatids இருக்கும்னு சொல்லிட்டு. Okay? Meiosis involves pairing of homologous chromosomes and recombination between non-sister chromatids of homologous chromosomes. So இங்க நடக்கிற main thing இதுதான். This is very important, recombination. So recombination அப்படிங்கிறது எங்க நடக்கும் அப்படின்னா non-sister chromatids of homologous chromosomes. So always homologous chromosomes pair up ஆகும் நம்ம சொன்னோமா? So homologous chromosome pair up ஆகுது and இங்க இது ரெண்டும் non-sister chromatids, right? இதுவும் non-sister chromatids. Am I right? ஒரே சென்ட்ரோமேர்ல இருக்கிற chromatids தான் என்னது? Sister chromatids. Different இருக்கறனால these are non-sister chromatids. So இதில் இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன ஆகும்னா recombination நடக்கும். So certain part will get exchanged. Okay? So அதைத்தான் நம்ம என்ன certain part will get exchanged. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? Recombination அப்படின்னு சொல்கிறோம். Okay? So the recombination between non-sister chromatids of homologous chromosomes இங்கே நடக்கும். So அதனால தான் இங்கே என்ன ஆகும்னா இந்த சைட்லேருந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் இந்த பக்கமும் இந்த சைட்லேருந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் அந்த பக்கமும் போகும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு செட் ஆஃப் கெமீட்டில் போகும், இது இன்னொரு செட் ஆஃப் கெமீட்டில் போகும். பட் ஒரிஜினலாக எப்படி இருந்திருக்கும்? லெட் இட் பி இந்த குரோமோசோம் நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணுறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. அண்ட் இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்கும்? இது எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். இது நான் ஷேடட் பார்ட் இது இந்த பக்கத்துலேருந்து வந்திருக்கும். ரைட்? ஸோ let me color it. So இது வந்து இந்த குரோமோசோம். ஓகே, ஸோ அந்த இடம் மட்டும் என்ன இருக்குது? எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. which means இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இந்த குரோமோசோம் தனியாக, தட் இஸ் த க்ரீன் கலர் தனியாக இருந்துச்சு அண்ட் ரெட்டு வேறையாக இருந்தது. ரைட்? இப்போ ரீகாம்பினன்ட் ஆகி இதில் கொஞ்சம் க்ரீனோட கண்டென்ட்டும் அதில் கொஞ்சம் ரெட்டோட கண்டென்ட்டும் போயிருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன இருக்குன்னா ஜீன் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கேரக்டர்ஸ்
எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு ரைட் ஜீன் தான் என்ன ஆகும் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது ஸோ ஜீன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா கேரக்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ திஸ் இஸ் த பேரண்டல் டைப் ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகிற கெமீட் எப்படி இருக்கு எஸ் தட் இஸ் நாட் தி எக்ஸாக்ட் பேரண்டல் டைப் இந்த ரெட்டு மட்டும் தனியாக ஒரு கெமீட்டில் போயிருக்கா கிடையாது ரெட்டு கூட சேர்ந்து கொஞ்சம் க்ரீனும் கலந்து போயிருக்கு அதே மாதிரி க்ரீன் மட்டும் தனியாக ஒரு கெமீட்டில் போகுமா கிடையாது அங்கே ரெட்டு கொஞ்சம் கலந்து தான் போகும் அதனால தான் எந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸுமே அவங்க பேரண்ட் மாதிரி எக்ஸாக்டாக கிடையாது ஓகே இதை நம்ம பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம் ஓகே 4 haploid cells are formed at the end of meiosis ஸோ end of meiosis-ல எவ்வளோ haploid cells ஃபார்ம் ஆகுது 4 haploid cells so meiotic events have been grouped under the following phases meiosis 1 meiosis 2 so prophase 1 metaphase 1 anaphase 1 and telophase 1 இதோட எண்ட்ல என்ன நடக்கும் yes cytokinesis நடக்கும் okay so இதோட எண்ட்ல cytokinesis நடக்கும் next comes meiosis 2 meiosis 2 ல prophase 2 metaphase 2 anaphase 2 and telophase 2 and இதோட எண்ட்ல cytokinesis நடக்கும் cytoplasmic division நடக்கும் okay so அப்ப இது எல்லாமே என்னது karyokinesis karyokinesis means karyo means nucleus kinesis means division so nuclear division okay so prophase 1 so prophase 1 ல வந்து என்ன நடக்கும் அப்படினா chromosome condense ஆகும் and nuclear envelope break ஆகும் and இந்த prophase 1 ல தான் என்ன நடக்கும்னா crossing over நடக்கும் okay so prophase 1 ல sub phases எல்லாம் இருக்கு நாம அத டீடைலா பார்க்கலாம் okay so prophase 1 ல மெயின் என்ன நடக்கும்னா அங்க prophase ல நடந்த மாதிரியே chromosome condense ஆகும் nuclear envelope break ஆகும் and crossing over எக்ஸ்ட்ராவா இங்க நடக்கும் okay next இங்க metaphase ல என்ன நடக்கும்னா homologous chromosome என்ன ஆகும்னா pair up ஆகி equatorial நிக்கும் பட் அங்க மைட்டோசிஸ்ல என்ன நடந்துருக்கும் அப்படினா chromosomes நின்றுக்கும் homologous pair வந்து equatorial நின்றுக்காது single chromosomes வந்து நின்றுக்கும் பட் இங்க எப்படி நிக்கும்னா pair நிக்கும் okay like see இது ரெட் கலர் ஒரு பேர் ஒரு குரோமோசோம் ப்ளூ ஒரு குரோமோசோம் பட் ரெண்டு பேர்டா வந்து நிக்கும் ஹோமோலாகஸ் பேர்ஸ் ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஹோமோலாகஸ் பேர்ஸும் வந்து நிக்கும் அண்ட் இங்க ஸ்பிண்டில் ஃபைபர் எங்க வந்து அட்டாச் ஆகும்னா ஒரு ஹோமோலாகஸ் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோம்ல வந்து அட்டாச் ஆகும் அங்க என்ன நடந்துருக்கும்னா கைனட்டோகோர்ல ரெண்டு சைடு ஆஃப் கைனட்டோகோர் அட்டாச் ஆகி அதை ரெண்டு சைடா பிரிச்சு குரோமாட்டிடை டிஃபரன்ஷியேட் பண்ணி பிரிச்சிருக்கும் பட் இங்க என்ன நடக்கும்னா இங்க வந்து ஒரு குரோமோசோம்ல அட்டாச் ஆகி அனாஃபேஸ்ல பிரிக்கும் போது ஒரு குரோமோசோமை பிரிக்கும் ஓகே ஹோமோலாகஸ் பேரா இருக்கக்கூடிய குரோமோசோம் இது ஒரு குரோமோசோம் இது ஒரு குரோமோசோம் ரைட் ஸோ இந்த ரெண்டு பேர்டா இருக்கு ஸோ இதுல அட்டாச் ஆகி இந்த குரோமோசோமை தனியாகவும் இந்த குரோமோசோமை தனியாகவும் பிரிக்கும் which means 23 pairs of chromosomes இங்க வந்து நிற்கும் ரைட் ஸோ அதுல 23 chromosomes இந்த சைடு 23 chromosomes இந்த சைடு மூவ் ஆகும் which means half of the chromosome ஆயிடுச்சு right so இது இந்த சைடு மூவ் ஆகும் next telophase ல and they will form a new cell membrane sorry nuclear membrane not cell membrane it is a nuclear membrane okay so nuclear membrane form பண்ணும் so new nuclear membrane form பண்ணோனே இப்போ இந்த பக்கம் எவ்வளவு இருக்கும் 33 chromosomes தான் இருக்கும் இங்க 23 chromosomes தான் இருக்கும் பட் இது chromosomes so ரெண்டு chromatidsமே இருக்கும் இந்த 23 chromosomes எப்படி இருக்கும் பார்க்க இந்த மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி இருக்கும் which means இது தனி ஒரு செல்லா இது ஒரு தனி செல்லா மாறும் cytokinesis முடியும் போது ரைட் அப்ப இது தனி செல்ஸா போகுது அப்படினா ஆல்ரெடி என்னதான் இருக்கு half the number of chromosome தான் இருக்கு இங்கேயும் half the number of chromosome தான் இருக்கு so 2n கொடுக்கிறேன் அப்படினா எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு half of the number of chromosome ஆயிடுச்சு so meiosis 1 ஓட எண்ட்லயே எனக்கு half the number of chromosome ஆயிரும் so meiosis 2 அப்படிங்கிறது it is more or less like யார் மாதிரி மைட்டோசிஸ் மாதிரி தான் நடக்கும் ஸோ இது அப்படியே காப்பி ஆகி ரெண்டு செல்ஸ் மறுபடியும் ஃபார்ம் பண்ணும் ஓகே ஸோ இப்போ ப்ரோஃபேஸ் 2ல போகும்போதே இங்கே எவ்வளோ தான் இருக்கும் குரோமோசோம்ஸ் 23 இங்கே 23 தான் இருக்கும் பட் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கும் டபுள் டிஎன்ஏ கண்டென்ட் இருக்கும் ஏன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிருக்கும் அதனால எல்லா குரோமோசோமுமே எப்படி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு குரோமாட்டிட்ஸோட இருக்கும் இப்போ இந்த குரோமாட்டிட்ஸை செப்பரேட் பண்ண போகிறோம் இங்கே அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகே ஸோ இங்கே என்ன நடக்கணும் இங்கே ப்ரோஃபேஸ் 2ல நியூ ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகும் and nuclear membrane எல்லாமே disappear ஆகும் condense ஆகும் and metaphase 2ல என்ன நடக்கும்னா same equatorial positionல வந்து நிக்கும் மைட்டோசிஸ் மாதிரி ஓகே இங்க என்ன நடக்கும்னா ஒரே குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ரெண்டு சைடு இருக்கக்கூடிய கைனட்டோகோர்ஸ்ல என்ன அட்டாச் ஆகும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகும் and இங்க இருக்கிற அனாஃபேஸ்ல என்ன நடக்கும் சென்ட்ரோமியர் டிவைட் ஆகும் குரோமாட்டிட்ஸ் மூவ் ஆகும் ஓகே அதே வந்து இங்க எப்படி பார்த்திருப்போம் அப்படினா ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் மூவ் ஆகும்னு பார்த்திருப்பேன்
ஓகே ஸோ அனாஃபேஸ் 1ல குரோமோசோம்ஸே ரெண்டு சைடும் மூவ் ஆகும் பட் இங்கே ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய ரெண்டு குரோமாட்டிட்ஸ் ரெண்டு சைடில் மூவ் ஆகும் அனாஃபேஸ் 2ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் அது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க சென்டென்ஸ் கொஸ்டின்ஸ்லையும் கேட்பாங்க எம்சிக்யூலையும் கேட்பாங்க ஓகே தென் டீலோஃபேஸ் 2ல ஆஸ் யூஸ்வல் என்ன ஆகும் ரெண்டு சைடும் டிவைட் ஆகிருக்கும் ஸோ இங்கே என் இருக்கும் அண்ட் இங்கே பார்க்க எப்படி இருக்கும் குரோமோசோம் சிங்கிள் குரோமாட்டிடோட தான் இருக்கும் ரைட் அதுக்கப்புறம் எஸ் டீகண்டன்ஸ் ஆகும் எல்லாமே மறுபடி ரிவர்ஸாக அங்கே நடந்த மாதிரியே நடக்கும் ஓகே ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்னா பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மியோசிஸ் 1ல இருக்கக்கூடிய ப்ரோஃபேஸ் 1 ஸோ ப்ரோஃபேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் இஸ் டிப்பிக்கலி லாங்கர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் வென் கம்பேர்ட் டு தி ப்ரோஃபேஸ் ஆஃப் மைட்டோசிஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ லாங்கர் ஃபேஸ் எதுன்னு கேட்டால் யார் ப்ரோஃபேஸ் ஸோ இருக்கிறதுலே ப்ரோஃபேஸ் 1 தான் லாங்கர் ஃபேஸ் மைட்டோசிஸ் கம்பேர் பண்ணும்போதும் சரி மியாசிஸ்லேயும் சரி லாங்கர் ஃபேஸ் யாருன்னு கேட்டால் ப்ரோஃபேஸ் 1 இந்த ப்ரோஃபேஸை நம்ம எகெயின் வந்து சப்டிவைட் பண்ணுறோம் ஓகே சப்ஃபேஸஸாக ஸோ எவ்வளோ சப்ஃபேஸஸாக இருக்குன்னா 5 சப்ஃபேஸஸாக டிவைட் பண்ணுறோம் அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் குரோமோசோமல் பிஹேவியர் ஸோ குரோமோசோம் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத பொறுத்து நம்ம இதை 5ஆக டிவைட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ யார் அப்படின்னா லெப்டோட்டின் ஜைகோட்டின் பாக்கெட்டின் டிப்ளோட்டின் அண்ட் டயாகைனசிஸ் ஓகே ஸோ லெப்டோட்டினில் தான் எப்படி இருக்கும்னா அந்த குரோமோசோம்ஸ் த்ரெட்டு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் கண்டென்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஸோ த்ரெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும் அண்ட் ஜைகோட்டினில் என்ன ஆகும்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேரப் ஆகும் ஓகே ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேர் ஆகும் அண்ட் இங்கே யார் வருவாங்கன்னா அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் கொண்டு வரக்காக யார் வருவாங்க அப்படின்னா synaptonymal complex ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இது ஒரு குரோமோசோம் இது இன்னொரு குரோமோசோம் ஹோமோலாகஸ் ஸோ இது ரெண்டு பக்கத்தில் கொண்டு வரக்காக இது ரெண்டு சைடும் என்ன பண்ணும் ஃபார்ம் பண்ணி பக்கத்தில் இழுக்கும் சினாப்டோமல் காம்ப்ளெக்ஸ் ஓகே பேக்கெட்டினில் என்ன ஆகும்னா இது நல்லா கிளியராக விசிபிள் ஆகும் எப்படி கிளியராக விசிபிள் ஆகும்னா 4 குரோமாட்டிட்ஸ் அண்ட் 2 குரோமோசோம்ஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் வந்து கிளியராக தெரியும் ஓகே 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது 4 குரோமாட்டிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம என்ன சொல்லணும்னா பைவேலண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் ரெண்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது ரெண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் பைவேலண்ட் ஆர் டெட்ராட் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் 4 குரோமாட்டிட்ஸ் இருக்குது ஸோ இது எங்கே ஃபார்ம் ஆகும்னா ஜைகோட்டினில் ஃபார்ம் ஆகிரும் பட் எங்கே கிளியர்லி விசிபிள் ஆகும்னு கேட்டாங்கன்னா பேக்கெட்டினில் தான் கிளியர்லி விசிபிள் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் கம்ஸ் டிப்ளோட்டின் இந்த பேக்கெட்லைனில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று நடக்கும் தட் இஸ் ரீகாம்பினேஷன் ஸோ ரீகாம்பினேஷன் எங்கே நடக்கும் பேக்கெட்டினில் தான் நடக்கும் ஓகே ஸோ ரீகாம்பினேஷன் நடந்து அந்த இடம் மட்டும் ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ரீகாம்பினேஷன் நடக்குது அப்படின்னா ஓகே இப்போ இந்த இடத்துல ரீகாம்பினேஷன் நடக்குது அப்படின்னா அந்த நல்ல இது மொத்தமாக பக்கத்தில் ஒட்டி இருக்கும் ஏன்னா சினாப்டோமல் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் பக்கத்தில் தான் இருக்கும் கரெக்டாக ஸோ இங்கே தான் என்ன நடக்குது ரீகாம்பினேஷன் நடக்குது ஸோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் ரீகாம்பினேஷன் நோடியூல் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இதில் வந்து ரீகாம்பினேஸ் அப்படிங்கிற என்சைம் ஆக்ட் ஆகும் ஓகே ஸோ ரீகாம்பினேஷன் நோடியூல் ரீகாம்பினேஸ் என்சைம் ஓகே ஸோ இது எல்லாமே பேக்கெட்டின் நெக்ஸ்ட் கம்ஸ் டிப்ளோட்டின் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சினாப்டோமல் காம்ப்ளெக்ஸ் டிசால்வ் ஆயிரும் ஸோ என்ன ஆகும் இது தனித்தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் மறுபடியும் ஏன்னா டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ரைட் ஸோ இட் வில் ரிப்பல் ஈச் அதர் ஒன்லி ஸோ அப்போ என்ன ஆகும் இது தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும் பட் இந்த இடம் இந்த ரீகாம்பினேஷன் நடந்த இடம் மட்டும் என்ன ஆகாது பிரியாது ஸோ பார்க்க ஒரு எக்ஸ் ஷேப் மாதிரி தெரியும் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கயாஸ்மேட்டா ஓகே அது எங்கே இருக்கும் எங்கே கிளியர்லி தெரியும் அப்படின்னா டிப்ளோட்டினில் கயாஸ்மேட்டா ஃபார்ம் ஆகும் டயாகைனசிஸில் என்ன ஆகும்னா இந்த கயாஸ்மேட்டா டெர்மினைசேஷன் ஆஃப் கயாஸ்மேட்டா நடக்கும் அண்ட் ப்ரோஃபேஸோட எண்டில் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே நடக்கும் ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆகும் கண்டென்சேஷன் கம்ப்ளீட் ஆகும் நல்ல கண்டென்சேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே எங்கே நடக்கும் டயாகைனசிஸ் ஓகே ஸோ இது லெப்டோட்டின் அப்போ தான் த்ரெட்டு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது ஜைகோட்டின் சினாப்டோமல் காம்ப்ளெக்ஸ் வந்து ரெண்டு ஹோமோலாகஸி பக்கத்தில் கொண்டு வருது இது பேக்கெட்டின் கிளியர்லி விசிபிள் ஆஸ் அ டெட்ராட் ஆர் பைவேலண்ட் ரைட் அண்ட் பேக்கெட்டின்லேயே என்ன நடக்கும் ரீகாம்பினேஷன் நடக்கும் அண்ட் ஹியர் கம்ஸ் டிப்ளோட்டின் கயாஸ்மேட்டா எக்ஸ் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும் அண்ட் டயாகைனசிஸில் என்ன நடக்கும் எஸ் டெர்மினைசேஷன் ஆஃப் கயாஸ்மேட்டா நியூக்ளியர் மெம்பரைன் டிஸப்பியர் ஆகும் அண்ட் இது என்னது yes spindle fibers moves towards the opposite poles so இது எல்லாமே நடக்கும் next it will be followed by metaphase so during
Okay, இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜா பார்க்க போறோம். So during leptotin, the chromosome becomes gradually visible under light microscope. This is very important line. So leptotinல தான் என்ன ஆகும்? light microscopeல gradually visible ஆக ஆரம்பிக்கும். என்னது? chromosomes. Okay, the compaction of chromosomes continues throughout the leptotin. So throughout the leptotin என்ன ஆகும் இது? Yes, condense ஆகிட்டு இருக்கும். So leptotinல நல்லா thread மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகி அப்பதான் கண்டென்சேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஜைகோட்டின்ல ஹோமோலாகஸ் குரோமோசோம் பக்கத்துல வந்திருக்கும். பாக்கெட்டின்ல ரீகாம்பினேஷன் நடக்கும். அண்ட் டிப்ளோட்டின்ல chiasmata ஃபார்ம் ஆகும். டயாகைனசிஸ்ல terminalization of chiasmata. Okay, so this is followed by the second stage of prophase called zygote. So first stage leptotin, அப்பதான் light microscopeல gradually visible ஆக ஆரம்பிக்கும். Next comes zygote. During this stage, chromosomes starts pairing together, and this process of association is called as synapses. So இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? synapses. Very important. So ரெண்டு homologous chromosome பக்கத்துல வந்து associate ஆக ஆரம்பிக்குது, and இந்த process பேர் பக்கத்துல வந்து associate ஆகிறதுக்கு பேரு synapses. Such paired chromosomes are called as homologous chromosomes. So electron micrograph of this stage indicates that chromosome synapses is accompanied by the formation of, எப்படி இந்த chromosome synapses form ஆகுது? That is, their homologous chromosome எப்படி form ஆகுது? Yes, நடுவுல ஒரு synaptomal complex இருந்து ரெண்டு சைடையும் பிடிச்சு பக்கத்துல வைக்கும். Okay, so complex structure called synaptonemal complex. Okay, இது ஒரு important MCQ. The complex formed by a pair of synapsed homologous chromosome is called bivalent or tetrad. So இது பக்கத்துல வந்தாச்சு. இப்போ பக்கத்துல இப்படி இருக்கு. So இங்க தான் யார் இருக்கா? synaptomal complex வந்து ரெண்டையும் பிடிச்சு வச்சிருக்கு, right? So இப்போ இதை தான் நாம என்ன சொல்றோம்? bivalent. அப்ப ரெண்டு homologous chromosome, tetrad 4. Yes, chromatids இருக்கு, right? So bivalent or tetrad இங்க ஃபார்ம் ஆகும். But clearly visible எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, it is visible in packetin only. Next stage தான் clearly visible, இங்க clearly visible கிடையாது. So this is chromatids. Okay, chromatids of homologous chromosome இந்த ரெண்டும். So இந்த ரெண்டு எப்படி பக்கத்துல கொண்டு வந்திருக்கு? synaptonemal complex வந்து பக்கத்துல பிடிச்சு இழுத்துருக்கு. So electron microscopeல பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். So இதை focus zoom பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, so இது ஒரு சென்ட்ரோமியர், இது ஒரு homologous chromosome, அது இன்னொன்று homologous chromosome, and இது பக்கத்துல பிடிச்சு இழுத்துருக்கு. Okay, synaptomal complex form பண்ணி பக்கத்துல இழுத்துருக்கு. So however, these are more clearly visible at the next stage. எது? Next stageல எது clearly visible? Bivalent or tetrad. Okay, the first two stages of prophase 1 are relatively short-lived. So first two stages relatively short-lived. அப்ப நான் யார் அந்த first two stages? leptotin and zygotin. Okay, leptotinum சரி zygotinum சரி very short-lived. ஆனா prophase அப்படிங்கிறது, prophaseல எது லாங்கா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, that is packaging. Meiosisல யாரு longer phase? prophase 1. Okay, and the prophase 1ல யாரு longer phase? packaging. Okay, so next stage is packaging. During this stage, 4 chromatids of each bivalent chromosomes becomes distinct and clearly appears as tetrad. This line is very important for MCQ. Tetrad எங்க form ஆகுது அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? zygotin. அதே tetrad எங்க clearly visible னு கேட்டா எங்க எழுதுவீங்க? packaging. So this is a homologous chromosome. So homologous chromosome பக்கத்துல இருக்கு, and இங்க தான் யார் வருவா? synaptonemal complex வந்து ரெண்டு பக்கத்துல பிடிச்சு வச்சிருக்கும். Okay, and இங்க தான் என்ன நடக்கும்? recombination நடக்கும், right? So இது நல்ல பக்கத்துல இருக்கு, bivalent ரெண்டு இருக்கு, tetrad. Okay, so இப்போ இங்க recombination நடக்கும் எங்க? packagingல, right? So recombination நடக்கணும்னா அங்க யாரெல்லாம் இருக்கணும்? recombinase enzyme இருக்கணும், and அது என்ன பண்ணும்? recombination nodule form பண்ணும். Okay, and then exchange of material நடக்கும். So இங்க light colorல இருக்கிறது இங்க வந்திருக்கு பாருங்க. So இங்கிருந்து ஒரு part இங்க வரும், இங்கிருந்து ஒரு part அங்க போகும். So genes exchange ஆயிருக்கு, chromosome ஓட ஒரு part exchange ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிற DNA content exchange ஆயிருக்குன்னு அர்த்தம். DNA content exchange ஆயிருக்குன்னா obviously gene exchange ஆயிருக்கு, right? So gene exchange ஆயிருக்கு அப்படின்னா character exchange ஆயிருக்கு, because gene தான் character express ஆகுது நமக்கு, right? So character exchange ஆகுது. So அதனால தான் எந்த ஒரு offspringமே after sexual reproduction
எந்த ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்குமே அதோட பேரண்ட் மாதிரி எக்ஸாக்ட் சேமாக இருக்கிறது கிடையாது. ஓகே, ஹியூமன்ஸே எடுத்துக்கிட்டிங்கனாலும் எக்ஸாக்டாக அப்பா மாதிரியே குழந்தை இருக்காது, எக்ஸாக்டாக அம்மா மாதிரியே குழந்தை இருக்காது, ரெண்டு கேரக்டர்ஸுமே கலந்து தான் இருக்கும், ரைட்? ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீகாம்பினேஷன், this recombination என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா வேரியேஷன் காஸ் பண்ணும், ரைட்? ஸோ வேரியேஷன் எதுக்காக அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அடாப்டேஷன். ஓகே, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு அந்த மாதிரி அடாப்டேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதை விட வெரி இம்பார்ட்டன்ட் எவல்யூஷனுக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அதில் நடக்கிற அதில் நடக்கிற மியோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மியோசிஸில் ரீகாம்பினேஷன் நடக்கும், ரீகாம்பினேஷனில் வேரியேஷன்ஸ் வரும், அண்ட் தட் இவென்ச்சுவலி லீட்ஸ் டு தி எவல்யூஷன். ஸோ எவல்யூஷனரி பேசிஸில் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, this stage is characterized by the appearance of recombination nodules. அப்பனா யார் இது? Packaging. The site at which the crossing over occurs between non-sister chromatids. இந்த லைன் ரொம்ப important. Non-sister chromatids of homologous chromosome. Homologous chromosome இருக்கிற non-sister chromatidsக்கு நடுவுல நடக்கும் recombination. Okay. So crossing over is the exchange of genetic material between homologous chromosome. So crossing over na என்னது? Crossing over na என்னது? It is the exchange of genetic material between two homologous chromosome. ரெண்டு homologous chromosomeக்கு நடுவுல நடக்கக்கூடிய exchange of materials. Okay, அதுதான் crossing over. So crossing over is also an enzyme mediated process. So crossing overக்கு யார் வேணும்? Enzyme கண்டிப்பா வேணும், and the enzyme is called as recombinase. Okay, recombination நடக்கிறதுக்கு பேர் தான் crossing over. Okay, so recombination nodules, crossing over and recombinase enzyme இது எல்லாமே எங்க இருக்கு? Packaging stageல. Okay, crossing over leads to recombination of genetic material of two chromatids. என்ன two chromatids? Non-sister two chromosomes. Sorry, என்ன two chromosomes? Homologous chromosomes. Recombination between homologous is completed by end of the packaging. This is very important. எங்க recombination end ஆகுது அப்படின்னு கேட்டா எங்க? packaging ஓட endல. Leaving the chromosomes linked at the site of crossing over. So crossing over siteல மட்டும் விட்டுட்டு பாக்கி I mean அந்த இடம் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? cross ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல cross ஆயிருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு மட்டும் எப்படி இருக்கும்? அட்டாச்சாகவே இருக்கும். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க சைட்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் லீவிங் த குரோமோசோம் லிங்க்டு. ஸோ எங்கே லிங்க் ஆகிருக்கும்? அந்த கிராசிங் ஓவர் நடந்த இடத்துல மட்டும் லிங்க் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கிளியர் விசிபிலிட்டி புரியணுங்கிறதுக்காக போட்ட டயக்ராம். ஸோ இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்குது அப்படின்னா என்ன ஆகும்? மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இந்த ரெண்டும் இன்னும் ஒட்டியே தான் இருக்கும், இதே மாதிரி ஒட்டிட்டு தான் இருக்கும். பட் இப்படியே போட்டால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்கிறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் டயக்ராம் காமிச்சிருக்கேன் தனித்தனியாக. பட் ஆக்சுவலாக இது ஒட்டி தான் இருக்கும். ஓகே, இந்த ரீகாம்பினேட் நடந்த இந்த இடத்துல மட்டும் எப்படி இருக்கும்? ஒட்டி லிட்டராக ஸ்டிக்கியாக இருக்கும், ஸ்டிக்காக இருக்கும். The beginning of the diplotin is recognized by the next நம்ம பார்க்க போகிறது diplotin. அவ்வளோதான் packagingல. ஓகே, packagingல என்னது? bivalent as a tetrad கிளியராக விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் recombination nodule, then yes recombination that is crossing over, அதுக்கு recombinase enzyme தேவைப்படும், ரைட்? இதெல்லாம் தான் மெயின் ஈவெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப்ளோட்டின். டிப்ளோட்டின் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா டிசல்யூஷன் ஆஃப் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது பேக்கெட்டின் வரைக்குமே ரெண்டு குரோமோசோமையும் பக்கத்தில் வச்சிருக்கிறதுக்கு யார் இருப்பா? சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இப்போ பேக்கெட்டின் முடிஞ்சு டிப்ளோட்டின் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும்னா டிசால்வ் ஆயிரும். ஸோ டிசால்வ் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகணும்? தனித்தனியாக பிரிஞ்சு போகணும், கரெக்டாக? பட் ஒரு இடத்துல மட்டும் என்ன நடந்திருக்கு? கிராசிங் ஓவர் நடந்திருக்கு, ரைட்? ஸோ அந்த கிராசிங் ஓவர் நடந்த இடத்துல மட்டும் அப்படியே இருக்கும், அண்ட் பாக்கி எல்லாமே என்ன ஆகும்? பிரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது பார்க்க உங்களுக்கு ஒரு எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கயாஸ்மேட்டா. ஸோ இது எங்கே ஃபார்ம் ஆகும்னு கேட்டால் டிப்ளோட்டின்ல. ஸோ dissolution of the synaptomimal complex and the tendency of the recombined homologous chromosome of the bivalent to separate from each other except at the site of crossing over. Okay, so this X-shaped structure are called as chiasmata.
இந்த ஸ்டேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில oocytes ஆஃப் வெர்டிபிரேட்ஸில், ஓகே, சில வெர்டிபிரேட்ஸ் இருக்கக்கூடிய oocytesல, தட் இஸ் ஓவம் ஃபார்ம் பண்ணுற oocytesல டிப்ளோட்டின் கேன் லாஸ்ட் ஃபார் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ். சில மந்த்ஸ் இல்லை சில இயர்ஸ் வரைக்குமே என்ன ஆகும், அப்படியே அதே ஸ்டேஜில் அரெஸ்டாகி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைன். oocyte ஆஃப் சம் வெர்டிபிரேட்ஸ் எந்த ஸ்டேஜ், டிப்ளோட்டின் ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கயாஸ்மேட்டா. ஸோ இப்போ ஆக்சுவலாக இது சினாப்டோமோனிமல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ரைட். பட் டிப்ளோட்டின் இந்த ஸ்டார்ட்டில் என்ன ஆகும், இது எல்லாமே டிசால்வ் ஆயிரும். இது மொத்தமாக டிசால்வ் ஆகும் அண்ட் இது தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும், ரைட். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிரும். பட் இங்கே மட்டும்தான் அட்டாச்சாக இருக்கும். அதனால தான் அது எப்படி இருக்கும், பார்க்க எக்ஸ் ஷேப் மாதிரி இருக்கும். அது கயாஸ்மேட்டா. ஸோ இங்கே சினாப்டோமோனிமல் காம்ப்ளெக்ஸ் இருக்காது. ஸோ இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இதில் கயாஸ்மேட்டா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது சென்ட்ரோமியர். ஸோ கயாஸ்மேட்டாவில் மட்டும்தான் ஜாயிண்டாக இருக்குது. பாக்கி எல்லாமே என்ன ஆயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு, ரைட். அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ பாக்கி எல்லா ஏரியாவுமே மூவ் ஆயிடுச்சு எக்ஸப்ட் அட் த சைட் ஆஃப் ரீகாம்பினேஷன். அதனால தான் நம்ம அது என்னன்னு சொல்கிறோம், கயாஸ்மேட்டான்னு சொல்கிறோம். ஓகே, the final stage of meiotic prophase 1 is diakinesis. So prophase 1 oda final stage என்னது, diakinesis. So this is marked by terminalization of chiasmata. So இப்போ என்ன ஆகும்னா chiasmata மூவ் ஆகி நல்லா மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஃபிக்ஸ்ட் ஆகும் ஒரு இடத்துல. So this is the terminalization of chiasmata. இங்கே தான் chiasmata இருக்குது அப்படின்னு terminalize ஆயிரும். During this phase, the chromosomes are fully condensed and the meiotic spindle is assembled to prepare the homologous chromosome for separation. So இப்போ என்ன நடக்கும், அடுத்தது chromosomes வந்து fully condense ஆகும். எங்கே, diakinesis, the end of prophase 1, okay, and the meiotic spindle is assembled to prepare the homologous chromosome for separation. Okay, so அங்கே prophase 1 மைட்டோசிஸில் நடந்த ப்ரொஃபேஸோட எண்டில் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ கண்டென்சேஷன் கம்ப்ளீட் ஆகுது, நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆகும் அண்ட் ஆல்சோ செப்பரேஷன்ஸ் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபரும் நடக்குது ஆப்போசிட் போல்ஸ்க்கு. ஓகே, பை த எண்ட் ஆஃப் டயாகைனசிஸ் nucleolus disappear, nuclear envelopes also breaks down. அது இல்லாமல் இங்கே நம்ம பார்த்தது ஸ்பிண்டில் ஃபைபர் அசம்பிள் ஆகும், குரோமோசோம் fully condense ஆகும். ஸோ இது எல்லாமே எங்கே நடக்குது, டயாகைனசிஸ். ஸோ டயாகைனசிஸ் represents the transition to the metaphase. ஸோ இதுக்கு அடுத்தது எங்கே போகுது, இது மெட்டாஃபேஸ்க்கு போகுது. ஸோ இது டயாகைனசிஸ் ஸ்டேஜில். ஸோ எல்லாமே பாருங்கள் பேர்டாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் பேர்ட் பட் எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். இங்கே மட்டும் லைட்டாக இது பண்ணிகிட்டு இருக்கும், ஏன்னா கயாஸ்மேட்டா இருக்கும். ஓகே, அதே தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் கயாஸ்மேட்டா, ரைட். ஸோ இது வந்து பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ இங்கே ஒரு பேர் இருக்குது பாருங்கள். ஸோ கயாஸ்மேட்டா, ரைட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பேர்டு கயாஸ்மேட்டா. ஸோ இது எல்லாமே பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். மீன் நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது டயாகைனசிஸோட ஸ்டேஜில். ஸோ என்ன இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிருக்கும், இது நல்லா ஃபுல்லி கண்டென்ஸ் ஆகிருக்கும் அண்ட் கயாஸ்மேட்டா மட்டும் டெர்மினலைஸ் ஆகிருக்கும் அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் போல்ஸ். ஸோ இதெல்லாமே எங்கே நடக்கும், டயாகைனசிஸ் ஸ்டேஜில், ரைட். ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்ன ஸ்டேஜ், எஸ் இப்போ தான் சென்ட்ரியோல்ஸ் அங்கே வர ஆரம்பிக்குது, ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அண்ட் இப்போ தான் இது த்ரெட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, ரைட். ஸோ திஸ் இஸ் leptotene stage. So this is leptotene, right. Next இது synaptonimal complex form பண்ணி என்ன பண்ணிருக்கு, ரெண்டையும் பக்கத்தில் வச்சிருக்கு, ரைட். ரெண்டையும் கொண்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சிருக்கு. அப்போ இது என்ன, இது எஸ் zygote. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே கிராசிங் ஓவர் நடந்துச்சு, ரைட். ஸோ கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னா இது என்ன ஸ்டேஜ், பாக்கெட்டின். இங்கே சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிஃப்யூசைட்ஸ் டிசல்யூஷன் நடக்குது, ரைட். இங்கே சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இருக்கனால தான் பக்கத்தில் இருக்குது. பட் இங்கே சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகுது, டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போனா இது என்ன ஸ்டேஜ், எஸ் டிப்ளோட்டீன். அண்ட் இங்கே சுத்தமாக அது போயாச்சு. அடுத்து யார் இருக்காங்க, எக்ஸ் ஷேப்டு
chiasmata மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் ஷேப்டு chiasmata ஃபார்ம் ஆயிருக்குன்னா அது டிப்ளோட்டின். டிப்ளோட்டின்ல தான் என்ன ஃபார்ம் ஆகுது நமக்கு? chiasmata ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போகிறப்போ ப்ரோஃபேஸ் 1 முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மெட்டாஃபேஸ் 1. இதில் என்ன நம்ம கிளியராக பார்க்கணும் அப்படின்னா, ஈக்குவட்டோரியல் பிளேட்டில் பைவேலண்ட் குரோமோசோம்ஸ் அப்படியே அரேஞ்ச் ஆகும். ஓகே, விச் மீன்ஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படியே பேராக என்ன ஆகும்? ஈக்குவட்டோரியல் பிளேட்டில் வந்து அரேஞ்ச் ஆகும். The microtubules from the opposite poles of the spindle attached to the kinetochore of homologous chromosomes. This is a very important line, which means இது ஒரு குரோமோசோம், இது இன்னொரு குரோமோசோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் இது இந்த இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பிளேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைனாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்கும்போது மேலிருந்து வரக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று இந்த குரோமோசோமில் அட்டாச் ஆகிருக்கும், அண்ட் கீழேருந்து வரக்கூடிய இந்த குரோமோசோமில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ரெண்டும் இங்கே இருக்கும். ஸோ அனாஃபேஸில் இழுக்கும்போது என்ன ஆகும்? இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ், ரைட்? புல் பண்ணும். புல் பண்ணும்போது என்ன ஆகுனா, இது மேலேயும் இது கீழேயும் போகும். விச் மீன்ஸ் ஒரு முழு குரோமோசோம் அப்படியே மேலே மூவ் ஆகும், ஒரு முழு குரோமோசோம் அப்படியே கீழே மூவ் ஆகும். ஸோ ஹோமோலாகஸ் பேஸ் என்ன ஆகும்? செப்பரேட்டாக ஆப்போசிட் போல்ஸ்க்கு போகும். அப்போ இதில் என்ன இருக்கும்? ரெண்டு குரோமாட்டிட்ஸ் அப்படியே இருக்கும், இதுலேயும் ரெண்டு குரோமாட்டிட்ஸ் அப்படியே இருக்கும். பட் குரோமோசோம் ஹாஃபாக ரெண்டு சைடும் போகும். ஓகே, ஸோ அதுதான் இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ரெண்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, ரைட்? ஸோ இதில் கீழே இருந்து வர்றது இங்கே ஒன் ஆஃப் த ஹோமோலாகஸ் குரோமோசோமோட இதில் அட்டாச் ஆகும். அண்ட் மேலேருந்து வர ஸ்பிண்டில் ஃபைபர் மேலே இருக்கிற ஹோமோசோமில் அட்டாச் ஆகும். அண்ட் இது அடுத்த ஃபேஸில் என்ன ஆகும்? அனாஃபேஸில் புல் பண்ணும்போது ரெண்டு தனித்தனியாக புல் ஆகும். ஸோ குரோமோசோம் முழுசாக மேலே போகும், ஒரு குரோமோசோம் முழுசாக கீழே வரும். ஓகே, ஸோ இது செல் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஸோ பேராக நிற்கிது. சி, பேராக நிற்கிது. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். அடுத்தது அனாஃபேஸ் 1. ஸோ அனாஃபேஸ் 1ல் homologous chromosomes separate while sister chromatids remain associated at their centromeres. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் செப்பரேட் ஆகிறா அப்படின்னு? குரோமோசோம்ஸ் தான் செப்பரேட் ஆகுது, குரோமாட்டிட்ஸ் செப்பரேட் ஆகவே இல்லை. குரோமாட்டிட்ஸ் எப்படி இருக்கு? சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரிமைன் அசோசியேட்டட் அட் தி சென்ட்ரோமியர், அப்படியே தான் இருக்கு. ஸோ அனாஃபேஸ் 1 அப்படிங்கிறது குரோமோசோம்ஸ் செப்பரேட் ஆகும். ஓகே, ஸோ ஹியர் குரோமோசோம்ஸ் அப்படியே தான் செப்பரேட் ஆகிருக்கு. அண்ட் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் எப்படி இருக்குது? அதே சென்ட்ரோமியர் கூட அட்டாச்சாக தான் இருக்குது. ஓகே, ஸோ மொத்த குரோமோசோமாக பிரியுது. ஸோ இது தனியாக இது தனியாக. ஸோ இது தனியாக வரும்போது இங்கே என்ன ஆகும்? டீலோஃபேஸில் இதுக்கு தனியாக நியூக்ளியர் மெம்பரைன் ஃபார்ம் ஆகும், அதுக்கு தனியாக நியூக்ளியர் மெம்பரைன் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? இப்போவே 23 பேர்ஸாக இருந்தது என்ன ஆயிடுச்சு? மேலே 23 ஆகவும் கீழே 23 ஆகவும் டிவைட் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் மியாசிஸ் 1 அப்போங்கும்போது என்ன ஆயிரும்? half the number of chromosome தான் இருக்கும் ஒரு செல்லில், ரைட்? ஸோ இங்கே 23 இங்கே 23 மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அனாஃபேஸ். ஸோ இங்கே பாருங்கள், சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் டீலோஃபேஸ். ஸோ டீலோஃபேஸ்னால் த நியூக்ளியர் மெம்பரைன் அண்ட் த நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர்ஸ். ஸோ டீலோஃபேஸில் என்ன ஆகும்? எஸ், நம்ம படித்ததில் டிப்ளோட்டினுக்கு அப்புறம் டயாகைனசிஸ். டயாகைனசிஸில் என்ன நடந்திருக்கும்? எஸ், நியூக்ளியர் மெம்பரைன் ஃபுல்லாக டிஸப்பியர் ஆகிருக்கும், நல்ல குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகிருக்கும், ரைட்? இதெல்லாமே இப்போ என்ன நடக்கும்? உல்டாவாக டீலோஃபேஸ் 1ல் நடக்கும். ஸோ இது நியூக்ளியர் மெம்பரைன் அண்ட் நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர் ஆகும். சைட்டோகைனசிஸ் ஃபாலோஸ் திஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் டயட் ஆஃப் செல். ஸோ இப்போ டீலோஃபேஸுக்கு அடுத்தது என்ன வரும்? ஒரு சைட்டோகைனசிஸ் நடக்கும். அப்போ 2 செல் ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டயாட் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டயாட் ஆஃப் செல்லா இல்லை இதான்னு பார்க்கணும், இது குரோமோசோமான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம டெட்ராட் ஆஃப் குரோமோசோம்னு படித்தோம். எங்கே பார்த்தோம்? பேக்கெட்டின்ல பைவேலண்ட் ஆர் டெட்ராட் அப்படின்னு படித்தோம். எங்கேயாவது குரோமோசோமுக்கு. ஸோ பைவேலண்ட் ஆர் டெட்ராட் அது குரோமோசோமுக்கு. டயாட் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது செல்ஸ் அப்படின்னு வந்துட்டா எண்ட் ஆஃப் தி டீலோஃபேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் தி மியாசிஸில் சைட்டோகைனசிஸ் முடியணும்ல. ஓகே, ஸோ திஸ் இஸ் டீலோஃபேஸ். ஸோ டீலோஃபேஸில் என்ன இருக்குது? நியூக்ளியர் மெம்பரைன் ரீஅப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போது இங்கே 23 குரோமோசோம்ஸ், இங்கே 23 குரோமோசோம்ஸ். இப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆக போகுது? சைட்டோகைனசிஸ் நடக்க போகுது. இது தனி செல், இது தனி செல். ஸோ இதில் தனி செல் எப்படி இருக்கும்? 23 குரோமோசோம்ஸ், இங்கே 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா குரோமோசோமும் எப்படி இருக்கும்? எஸ், 2 குரோமாட்டிடோடு இருக்கும். விச் மீன்ஸ் டிஎன்ஏ கண்டென்ட் டபுளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை ஒரிஜினல் டிஎன்ஏ கண்டென்ட்டை கொண்டு வரக்காக தான் அடுத்தது என்ன நடக்க போகுது? மியாசிஸ் 2. ஸோ மியாசிஸ் 2 அப்படிங்கிறது மியாசிஸ் 2 which is equivalent to mitosis.
ஓகே ஸோ மைட்டோசிஸில் என்ன நடக்கும் இதை மட்டும் பிரிக்கும் அவ்வளோதான் மைட்டோசிஸில் நடக்கும் கரெக்டாக அதை அப்படியே காப்பி பண்ணி இருக்கிற குரோமோசோம்ஸை ஸோ இந்த 23 குரோமோசோம் அப்படியே காப்பி ஆக போகுது பட் இந்த டபுளான டிஎன்ஏ கண்டென்ட் மட்டும் என்ன ஆக போகுது எஸ் தனித்தனியாக பிரிஞ்சு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரப்போகுது ஓகே ஸோ திஸ் இஸ் டீலோஃபேஸ் ஸோ ஆல்தோ இன் மெனி கேசஸ் த குரோமோசோம்ஸ் do undergo some dispersion they do not reach the extremely extended state of the interphase nucleus which means இங்கே நடக்கிற சைட்டோகைனசிஸ் நடக்குது இல்லை ஸோ அந்த சைட்டோகைனசிஸ் நடக்கும்போது அதுக்கு அடுத்தது என்ன கண்டினியூ ஆக போகுது மியாசிஸ் 2 கண்டினியூ ஆக போகுது ஸோ இந்த நடக்கக்கூடிய சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிறது இன்டர்ஃபேஸ் அளவுக்கு பெருசாக வைடு அப்படின்னு ரொம்ப பெரிய ஃபேஸ் கிடையாது ஷார்ட் லிவ்டு ஃபேஸ் டக்குன்னு என்ன ஆகும் 2 செல்லாக மாறும் 2 செல்லாக மாறினோன்னே என்ன ஆயிரும் அது மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணும் the stage between the two meiotic division is called as அதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்கைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா மியாசிஸ் 1 அப்படிங்கிறது என்னது it is a kinetic division right I mean karyokinesis meiosis 2 அப்படிங்கிறதும் yes karyokinesis ஸோ இது ரெண்டு karyokinesisக்கு நடுவில் வர்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம் yes interkinesis அப்படின்னு சொல்கிறோம் and is generally short lived ஸோ இங்கே நடக்கிறது என்னது cytoplasmic division okay so there is no replication of DNA during interkinesis this is very important so இந்த interkinesisல என்ன நடக்காது DNA replication irukadu is a very important MCQ. Interkinesis followed by prophase 2 as much simpler prophase than the prophase 1. Okay. So anaphase, telophase முடிஞ்சோனே என்ன ஆகும் interkinesis நடக்கும் interkinesisல ரெண்டு செல்லா ஃபார்ம் ஆயிரும் அதனால இத நாம என்ன சொல்றோம் dyad of cells அப்படினு சொல்றோம். Okay, they are the dyad of cells and இதல நம்ம இது எவ்வளவு இருக்கும் chromosomes 23 but DNA content எப்படி இருக்கும் டபுள்டா இருக்கும் ஸோ இந்த DNA கண்டென்ட்டை ஒரிஜினல் கண்டென்ட் கொண்டு வரக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மியாசிஸ் 2 பண்ண போகிறோம் ஓகே ஸோ இது வந்து எஸ் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தது ஸோ இங்கே என்ன நடக்குது சைட்டோகைனசிஸ் நடக்குது ஓகே ஃபரோ ஃபார்ம் ஆகி ரெண்டு செல்லாக ஃபார்ம் ஆக போகுது ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மியாசிஸ் 2 ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மியாசிஸ் 1 ஸோ மியாசிஸ் 1ஓட எண்டில் நமக்கு என்ன கிடைச்சிது எஸ் ஒரு செல் ரெண்டு செல்லாக மாறி இருந்தது அண்ட் இதில் ஆல்ரெடி 23 குரோமோசோம்ஸ் தான் இருந்துச்சு ரைட் பட் இந்த குரோமோசோமில் எப்படி இருந்துச்சு தே ஹாவ் ஈச் குரோமோசோம் ஹாவ் எஸ் 2 குரோமாட்டிட்ஸாக இருந்தது ரைட் பட் ஒரிஜினல் செல்லில் எப்படி இருந்திருக்கும் ஒரு குரோமோசோம் அதில் ஒரு குரோமாட்டிட் தான் இருந்திருக்கும் ரைட் ஸோ இந்த ஃபார்முக்கு நம்ம இதை மாற்ற போகிறோம் ஓகே இப்போ நடக்க போகிறது தான் என்னது மியாசிஸ் 2 ஸோ மியாசிஸ் 2ஓட எண்டில் என்ன நடக்கும் எஸ் மறுபடியும் ரெண்டு செல் ஃபார்ம் ஆகும் விச் மீன்ஸ் இன் டோட்டல் ஒரு செல் கொடுக்கும்போது நமக்கு 4 செல் ஃபார்ம் ஆகும் அண்ட் இந்த 4 செல்லுமே என்ன இருக்கும் குரோமோசோம் அப்படியே தான் வரும் ஸோ 23 அண்ட் 23 பட் அந்த குரோமோசோமில் எவ்வளோ இருக்கும் ஒரே ஒரு குரோமாட்டிட் மட்டும்தான் இருக்கும் ஓகே ஒரே ஒரு குரோமாட்டிட் மட்டும்தான் இருக்கும் இதுதான் நமக்கு எண்ட் ப்ராடக்ட் ஸோ இந்த ப்ராசஸ் தான் எப்படி நடக்குது நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இதில் பாருங்கள் இதில் நம்ம எவ்வளோ குரோமோசோம் நம்பர் கொடுக்குறோம் 23 நம்பர் ஆஃப் குரோமோசோம் கொடுக்குறோம் கரெக்டாக அண்ட் இந்த சேம் 23 நம்பர் ஆஃப் குரோமோசோம் என்ன இருக்குது அப்படியே தான் காப்பியாக இருக்குது ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ மியாசிஸ் 2 அப்படிங்கிறது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலன்ட் டு மைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா மைட்டோசிஸில் என்ன நடக்கும் அதே நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படியே காப்பி ஆகும் ரைட் ஸோ அதனால் ஈக்குவலன்ட் டு மைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஸோ மியாசிஸ் 2லேயும் அதே மாதிரி என்னெல்லாம் இருக்குது ஃபேஸஸ் ப்ரோஃபேஸ் 2 மெட்டாஃபேஸ் 2 எஸ் அனாஃபேஸ் 2 அண்ட் டீலோஃபேஸ் 2 ரைட் ஸோ மியாசிஸ் 2 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது ப்ரோஃபேஸ் 2 ஸோ மியாசிஸ் 2 இஸ் இனிஷியேட்டட் இம்மீடியட்லி ஆஃப்டர் சைட்டோகைனசிஸ் தட் இஸ் இன்டர்கைனசிஸ் நடந்துச்சா மியாசிஸ் 1 முடிஞ்சு இன்டர்கைனசிஸ் அதுக்கப்புறம் தான் யார் வரப்போகிறா மியாசிஸ் 2 ஸோ அந்த இது இன்டர்கைனசிஸில் என்ன நடக்கும் சைட்டோகைனசிஸ் நடக்கும் ரைட் ஸோ யூஸ்வலி பிஃபோர் தி குரோமோசோம்ஸ் ஹேவ் ஃபுல்லி எலாங்கேட்டட் ஓகே அப்போ இன்னும் இங்கே என்ன ஆகலை குரோமோசோம்ஸ் ஃபுல்லாக எலாங்கேட் ஆகி முடிக்கல ஸோ இன் கான்ட்ராஸ்ட் டு மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 resembles as normal mitosis this is very important MCQ okay the nuclear membrane disappears so this is prophase so mitosisல prophase என்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே எங்கேயும் நடக்கும் ஸோ அது என்னெல்லாம் இருக்கும் nuclear membrane disappear ஆகும் at the end of the prophase 2
the chromosomes again become compact, which means என்னது condensation starts. So condensation start ஆகும் and nuclear membrane disappear ஆகும். இதெல்லாம் எங்க நடக்குது prophase 2ல. Okay, so this is the mark of prophase 2. so என்ன நடக்குது பாருங்க, opposite polesக்கு move ஆகுது and chromosome condense ஆகுது, nuclear membrane disappear ஆகுது. ஏன் நான் ரெண்டு செல்ல காமிச்சிருக்கேன், because இது meiosis 1ஓட எண்ட்ல அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுறோம் meiosis 2ஆ. ஸோ meiosis 1ல ரெண்டு இருக்கும், அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இதில் 2னு காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ என்ன நடக்குது, நியூக்ளியர் மெம்பரேன் பாருங்க ஃபுல்லாக டிசால்வ் ஆகிட்டு இருக்கு அண்ட் சென்ட்ரோசோம்ஸ் என்ன ஆக போகுது, இப்போ ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆக போகுது. ஓகே, அண்ட் குரோமோசோம்ஸ் கண்டென்ஸ். அண்ட் இந்த குரோமோசோம்ஸ் நல்லா பாருங்க, ஆல்ரெடி கிராசிங் ஓவர் முடிஞ்ச குரோமோசோம்ஸ், ரைட், விச் மீன்ஸ் அப்போ என்ன அர்த்தம், meiosis 2 இது. ஸோ கிராசிங் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆகுது, குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகுது அப்படின்னா அது எங்கே, meiosis 2ல. கிராசிங் ஓவர் இல்லாமல் ஹோமோலாகஸ் குரோமோசோமாக காமிச்சிருந்தா அது எதில், meiosis 1ல. ஸோ கிராசிங் ஓவரும் காமிக்காம ஹோமோலாகஸாகவும் காமிக்காம இதே மாதிரி காமிச்சிருந்தா அப்போ அது மைட்டாசிஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டாஃபேஸ் 2. ஸோ அட் திஸ் ஸ்டேஜ் த குரோமோசோம்ஸ் அலைன் அட் தி equator. This is very important. Okay, so as usual metaphasic plate or equator la enna agum vandu arrange agum. So the microtubules from opposite poles of the spindle get attached to the kinetochore of the sister chromatids. This is very important. So the kinetochore of the sister chromatids. ஏன் இது important அப்படின்னா இது மெட்டாஃபேஸ் 2ல தான் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். மெட்டாஃபேஸ் 1ல எப்படி யூஸ் பண்ணோம், ஹோமோலாகஸ் குரோமோசோமோட கைனட்டோகோரில் வந்து அட்டாச் ஆகுதுன்னு யூஸ் பண்ணியிருந்தோம், ரைட். சிஸ்டர் குரோமாட்டிட்ஸில் அட்டாச் ஆகி இருக்குது நம்ம எங்கே சொல்ல போகிறோம், எஸ் meiosis 2ல. அதர்வைஸ் இதை நம்ம இதே வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணியிருப்போம், எஸ் மைட்டாசிஸில். ஓகே, நாட் இன் meiosis 1. ஸோ இது எஸ் ஆல்ரெடி கிராசிங் ஓவர் முடிஞ்சது, விச் மீன்ஸ் meiosis 1 முடிஞ்சு meiosis 2ல எங்கே அரேஞ்ச் ஆயிருக்கு, எஸ் equatorல, ரைட், மெட்டாஃபேசிக் பிளேட். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கினட்டோகோரில் அட்டாச் ஆகுது. ஸோ அது எப்படி அட்டாச் ஆகிருக்கு, ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட் இன்னொரு சிஸ்டர் குரோமாட்டிட். ஸோ சிஸ்டர் குரோமாட்டிட் பக்கத்தில் இருக்கிற கைனட்டோகோரில் அட்டாச் ஆகுது, ரைட். ஸோ இப்போ அனாஃபேஸ் போகும்போது என்ன ஆகும், அப்போ ஆப்போசிட் சைடு என்ன ஆகும், ஸ்பிண்டில் ஃபைபர் புல் பண்ணும், ரைட். ஸோ இது இந்த பக்கம் புல் பண்ணும்போது என்ன ஆகும், எஸ் ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட் ஒரு டைரக்ஷன்லையும் இன்னொரு சிஸ்டர் குரோமாட்டிட் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, so this is the difference between meiosis 1 and meiosis 2ல இருக்கக்கூடிய மெட்டாஃபேஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது, meiosis 1ல மெட்டாஃபேஸில் they are paired homologous chromosome இருந்திருக்கும், ஹோமோலாகஸ் குரோமோசோமோட ஒரு சைடில் இருக்கிற கைனட்டோகோரில் அட்டாச் ஆகி இழுத்துருக்கும். பட் இங்கே என்ன நடக்குது, எஸ் ஒரு சைடில் இருக்கிற சிஸ்டர் குரோமாட்டிட்ஸோட கைனட்டோகோரில் அட்டாச் ஆகி ரெண்டு ஆப்போசிட் போலுக்கு போக போகுது அனாஃபேஸில். பட் இப்போதைக்கு இங்கே அட்டாச் ஆகிருக்கு, ரைட். அண்ட் இதில் ஆல்ரெடி கிராசிங் ஓவர் முடிஞ்சிருக்கு, அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், meiosis 2ன்னு சொல்கிறோம். அதே இந்த கிராசிங் ஓவர் இல்லாமல் சேம் டயக்ராம் கொடுத்தா அது என்னவாக இருக்கும், மைட்டாசிஸில் வரக்கூடிய மெட்டாஃபேஸாக இருக்கும் அது. ஓகே, நெக்ஸ்ட் அனாஃபேஸ் 2. It begins with the simultaneous splitting of centromere of each chromosome which was holding the sister chromatids together, allowing them to move towards opposite poles of the cell by shortening of the microtubule attached to the kinetochores. ஸோ கைனட்டோகோஸில் அட்டாச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த மைக்ரோடியூபிள்ஸ் ஃபுல்லாக ஷார்ட்னிங் ஆகி என்ன ஆகும், ஃபுல்லாக ஆப்போசிட் போலுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கும், இழுக்க ஆரம்பிக்கும், புல் பண்ண ஆரம்பிக்கும். யாரை புல் பண்ணுது, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை புல் பண்ணி இழுக்குதுங்க, கரெக்டாக. அதே வந்து குரோமோசோம்ஸை புல் பண்ணி இழுக்குதுன்னு சொன்னால் அது என்ன ஸ்டேஜ், எஸ் அனாஃபேஸ் 1. ஓகே, அனாஃபேஸ் 1ல என்ன நடக்கும், பக்கத்தே எழுதி வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அனாஃபேஸ் 1ல ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் ஆப்போசிட் சைடில் புல் பண்ணியிருப்போம். ஓகே, அதே அனாஃபேஸ் 2ல சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆப்போசிட் சைடில் புல் ஆயிருக்கும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டெண்டன்ஸ் டைப் கொஸ்டின்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ இட் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ இது ஆப்போசிட் சைட் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் மூவ் ஆயிருக்கு, அதனால தான் ஒரே ஒரு
chromatid மட்டும்தான் இருக்கு, right? So already meiosis over, sorry, meiosis 1 over, அதனால இது yes, crossing over நடந்து முடிஞ்சிருச்சு. இது yes, so anaphase 2. Next, telophase 2. Meiosis ends with telophase 2, in which the two groups of the chromosomes once again get enclosed by nuclear membrane, which means nuclear membrane reappear. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? Cytokinesis நடக்கும். Okay? Cytokinesis follows, resulting in the formation of tetrad of cells. அப்படியே நடத்தும் கடைசியா 4 செல் ஃபார்ம் ஆயிருக்கும். That is 4 haploid daughter cells ஃபார்ம் ஆயிருக்கும். Okay? So telophase 2 is equivalent to telophase of mitosis. So எல்லாமே இது வரைக்கும் இப்போ disappear ஆனதெல்லாம் reappear ஆகும். So இது என்ன இருக்கு? Chromosome decondense ஆயிருக்கு and nuclear membrane reappear ஆக ஆரம்பிக்குது ரெண்டு சைட்லயும். Okay, இது ரெண்டு சைடுல இருக்கும் and this is the whole cell. நடக்கும் செல் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன? செல் சைக்கிளில் செல் டிவிஷன் பர்சே எங்கே நடக்குது? ஸோ அது எம் ஃபேஸில் நடக்குது. அது இல்லாமல் பாக்கி ஃபேஸஸ் எல்லாமே என்னது? இந்த எம் ஃபேஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதை இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னோம். இன்டர்ஃபேஸில் என்னெல்லாம் ஃபேஸ் பார்த்தோம்? எஸ், G0 குசன் ஸ்டேஜ், அது இல்லாமல் G1 எஸ் ஃபேஸ், G2 ஃபேஸ் பார்த்தோம், ரைட்? ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எம் ஃபேஸ் வந்தோம். எம் ஃபேஸில் மைட்டோசிஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். மைட்டோசிஸ்லேயும் 4 ஃபேஸஸ் பார்த்தோம். தட் இஸ் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எஸ் இந்த 4 கேரியோகைனசிஸ், இது இல்லாமல் சைட்டோகைனசிஸ் நடக்கும். தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மியாசிஸ் வந்தோம். மியாசிஸில் மியாசிஸ் 1, மியாசிஸ் 2 ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற இன்டர்கைனசிஸ். இன்டர்கைனசிஸில் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இல்லை, நடக்காது அப்படிங்கிறத பார்த்தோம், ரைட்? ஆனால்
இன்டர்ஃபேஸ்லேயே என்ன ஆயிரும், எஸ் ஃபேஸில் மட்டும்தான் ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும்னு பார்த்தோம். அண்ட் மியாசிஸ் ஒன்னோட எண்ட்லேயே என்ன ஆயிரும், ஹாஃப் ஆஃப் த குரோமோசோமாக மாறிடும். பட் இருக்கிற குரோமோசோமுக்கு 2 குரோமாட்டிட் இருக்கும். ஸோ அந்த குரோமாட்டிடை செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணுது செல். அண்ட் இந்த மியாசிஸ் 2 அப்படிங்கிறது என்னது, மைட்டாசிஸ்க்கு ஈக்குவலண்டான டிவிஷன்ஸ். ஓகே. அண்ட் சிக்னிஃபிகன்ஸில் டிப்ளாய்டை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக வேணும். ஏன்னா கெமிட் ஹேப்ளாய்டாக இருந்தால் தான் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் டிப்ளாய்டாக இருக்கும். ரைட், அது ஒன்று. அதுக்கப்புறம் வேரியேஷன் எதுக்காக இம்பார்ட்டன்ட், எவல்யூஷனுக்காக இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட சாப்டர் முடியுது. நம்ம அடுத்து பார்க்க போகிற growth promoters யாரு, எஸ், தட் இஸ் சைட்டோகைனன். ஓகே. ஸோ சைட்டோகைனன்ஸ் ஹேவ் ஸ்பெசிஃபிக் எஃபெக்ட்ஸ் ஆன் சைட்டோகைனசிஸ். ஸோ அதில் பேரில் இருக்கிற மாதிரியே சைட்டோகைனன் தானே பேர் இருக்கு. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்னா என்ன பார்த்தோம், செல் டிவிஷன், ரைட். அண்ட் வேர் டிஸ்கவர்ட் அட் கைனடின். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கைனடின் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அன் மாடிஃபைடு அடினைன். அடினைன்ங்கிறது யாரு, இட் இஸ் அ நைட்ரோஜனஸ் பேஸ், ரைட், பியூரின் நைட்ரோஜனஸ் பேஸ். ஸோ அதோட மாடிஃபைடு ஃபார்ம் தான் என்னது, கைனடின். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆட்டோக்ளேவ் பண்ணப்பட்ட ஹெர்ரிங் ஸ்பெர்ம் டிஎன்ஏ. ஹெர்ரிங் அப்படிங்கிறது ஒரு ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெர்மோட டிஎன்ஏல தான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க, கைனடின் கண்டுபிடிச்சாங்க. ஓகே. கைனடின் டஸ் நாட் அக்கர் நேச்சுரலி இன் பிளான்ட்ஸ். கைனடின் வந்து ஆஸ் சச் கைனடினா பிளான்ட்ஸ்ல கிடையாது. பட் கைனடின் மாதிரியே செல் growth அந்த செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸ் வேற இருந்துச்சு. ஓகே. ஸோ சர்ச் ஃபார் அ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் வித் சைட்டோகைனின் லைக் ஆக்டிவிட்டிஸ் லீட்ஸ் டு தி ஐசோலேஷன் ஆஃப் ஜியாட்டின். அதான் ஃபர்ஸ்ட் என்ன ஐசோலேட் பண்ணாங்க பிளான்ட்ல இருந்து அப்படின்னா, ஜியாட்டின். ஹெர்ரிங் ஸ்பெர்ம் டிஎன்ஏல இருந்து ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணது கைனடின். அதுதான் சைட்டோகைனின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஐசோலேட் பண்ணது. பிளான்ட்ல எங்க இருந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜியாட்டின் ஐசோலேட் பண்ணாங்க. எங்க இருந்து, கார்ன் கர்னல்ஸ் அண்ட் கோகனட் மில்க். ஸோ இது என்னது, நம்ம சாப்பிட்றோம்ல கார்ன், அதுல இருந்தும் கோகனட் மில்க்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஜியாட்டின் இது பண்ணாங்க. ஓகே, ஐசோலேட் பண்ணாங்க. ஸோ இது ஸ்பெர்ம் ஆஃப் ஹெர்ரிங். இது யாரு, இதுதான் இந்த ஹெர்ரிங்கிற ஃபிஷ். ஓகே, இது அதோட ஸ்பெர்ம்ஸ். இதுல இருந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, எஸ், என்ன நேம், கைனடின் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. So this is corn kernels and yes coconut milk. இதுல இருந்து என்ன இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, zeatin, right? Since the discovery of zeatin, several naturally occurring cytokinins and some synthetic compounds with a cell division promoting activities have been identified. So first பண்ணது zeatin plantல நான் சொல்றேன், plantல first பண்ணது zeatin. அதுக்கப்புறம் நிறைய naturally occurring compounds வந்து plants இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சைட்டோகைனின் லைக் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ நேச்சுரல் சைட்டோகைனின்ஸ் ஆர் சிந்தசிஸ்ட் இன் தி ரீஜன். ஸோ எந்த இடத்துல மெயினா இது சிந்தசிஸ் ஆச்சு அப்படின்னா, எங்கெல்லாம் ரேபிட் செல் டிவிஷன் நடக்குதோ அங்கெல்லாம் சிந்தசிஸ் ஆச்சு. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ரூட் அபிசஸ், டெவலப்பிங் ஷூட் பட்ஸ், யங் ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இங்கெல்லாம் தான் மெயினா வந்து திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. எங்க வந்து அது செக்ரீட் ஆகுது, எங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் cytokinins. So இது யாரு, அடினைனோட ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ அடினைனோட டெரிவேட்டிவா தான் யாரு இருக்கு, சைட்டோகைனின். ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டம், ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், பட் ஃபார்ம் ஆகிற இடத்துல இங்கெல்லாம் தான் என்ன அதிகமா செக்ரீட் ஆகுது, சைட்டோகைனின். ஏன், அங்கதான் செல் டிவிஷன் ஜாஸ்தி. ஸோ செல் டிவிஷன் ஜாஸ்தியா இருக்குன்னா யார் கண்டிப்பா வேணும், சைட்டோகைனின் வேணும், ரைட். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடியூஸ் நியூ லீவ்ஸ். அது மட்டும் இல்லாம இது வேற என்னெல்லாம் பண்ணுதுன்னா, நியூ லீவ்ஸ். So அது number 1, this is second function. Okay, so the new leaves, then chloroplast in leaves, then lateral shoot growth, அதுக்கப்புறம் adventitious shoot formation. So இது எல்லாத்துக்குமே யாரு ஹெல்ப் பண்றா, சைட்டோகைனின்ஸ். ஓகே. ஸோ ஒன்று புது லீஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு, அந்த ஃபார்ம் ஆகிற லீஃப்ல குளோரோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு, அண்ட் லேட்டரல் ஷூட் growth ஆகிறதுக்கு, அப்படி இல்லைன்னா adventitious shoot growth ஆகிறதுக்கு. ஓகே, இது எல்லாத்துக்குமே யாரு வேணும், எஸ், சைட்டோகைனின்ஸ் வேணும். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ். ஸோ இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன்னா 5 ஹார்மோன்ஸ் படிப்பீங்க, 5 ப்ரோமோட்டாஸ் படிக்கிறீங்க, கரெக்டா? ஸோ சாரி, ரெகுலேட்டார்ஸ். ஸோ 5 ரெகுலேட்டார்ஸ் படிக்கிறீங்க. அந்த 5 ரெகுலேட்டார்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை அழகா உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எழுதி வச்சு படிக்கணும், நம்ம பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி வச்சு படிக்கணும். ஓகே. ஸோ சைட்டோகைனின்ஸ் ஹெல்ப்ஸ் ஓவர் கம் தி அப்பிக்கல் டாமினன்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சைட்டோகைனின் என்ன பண்ணுது, அப்பிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ணி வருது. ஸோ யார் அப்பிக்கல் டாமினன்ஸை காஸ் பண்றா,
ஆக்சன். ஸோ இந்த இடத்துல இது ஆக்சனுக்கு எகெயின்ஸ்டா வேலை செய்யுது, ரைட்? ஸோ ஆன்டகோனிஸ்ட்னு சொல்றோம். ஆன்டகோனிஸ்ட்னு அர்த்தம் எகெயின்ஸ்டா ஒர்க் ஆகுறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் சிக்ஸ்த் பாயிண்ட். நெக்ஸ்ட், they promote nutrient mobilization which helps in the delay of leaf senescent. ஸோ நியூட்ரிஷனை ஃபுல்லா என்ன பண்ணும்? மொபிலைஸ் பண்ணும். அதனால என்ன ஆகும்? லீஃபுக்கு அவ்வளோ சீக்கிரம் வயசாகி உதிராது. ஓகே, ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் இஸ் தி செவன்த் பாயிண்ட். ஸோ இது குளோரோபிளாஸ்ட் லீவ்ஸ்ல ஜாஸ்தி பண்றதுக்காக, செல் டிவிஷனை ஜாஸ்தி பண்றதுக்காக, அண்ட் லேட்டரல் ஐ மீன் சைட்ல இருக்கக்கூடிய ஷூட்ஸ் ஃபார்ம் ஆகுறது, அட்வென்டிஷியஸ் ஷூட்ஸ் ஃபார்ம் ஆகுறது, இது எல்லாத்துக்குமே யார் ஹெல்ப் பண்றா? சைட்டோகைனின்ஸ், ரைட்? ஸோ அப்பிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக. ஸோ இந்த அப்பிக்கல் டாமினன்ஸ் இல்லை அப்படின்னா சைட்ல ஃபுல்லா என்ன வரும்? எஸ், பிரான்ச்சஸ் டெவலப் ஆகிறதுக்கு அண்ட் நியூட்ரியன் மொபிலைசேஷன். ஸோ நியூட்ரியன் மொபிலைசேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும்? அவ்வளோ சீக்கிரம் லீஃப் வந்து செனசன்ஸ்க்கு போகாது. ஓகே, next we are going to see about ethylene. so இது வரைக்கும் நாம பார்த்தது சைட்டோகைனின். 7 பாயிண்ட் தான் சைட்டோகைனின்ல இருக்கு, அழகா படிச்சுக்கணும். ஓகே, next comes ethylene. ethylene பொறுத்த வரைக்கும் this is a simple gaseous PGR, that is plant growth regulator. இருக்கிறதுலே நீங்க படிக்கிறதுல ஒண்ணே ஒண்ணுதான் gaseous ன்னு சொன்னோம். யார் அது? ethylene. okay, it is synthesized in large amount by the tissues undergoing senescence and ripening fruits. ஸோ எதுக்கு வயசாகுதோ இல்லை யாருக்கு வந்து ரைப்பனிங் நடக்குது, ஃப்ரூட்ஸ் ரைப்பனிங் நடக்குதோ அங்கதான் அதிகமா யார் இருப்பா? எத்திலின் இருப்பாங்க. சைட்டோகைனின் எங்க ஜாஸ்தியா இருக்கும்? செல் டிவிஷன் இருக்கிற இடத்துல, ரைட்? ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எத்திலின் ஆன் பிளான்ட்ஸ் இன்க்ளூட் ஹாரிசான்டல் growth ஆஃப் சீட்லிங்ஸ். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னது? ஹாரிசான்டல் growth ஆஃப் சீட்லிங்ஸ். ஸோ சீடு முளைக்கும் போது வெளியே வர்றது ஹாரிசான்டலா க்ரோ ஆகிறதுக்கு. தென் ஆக்சஸ் நல்லா ஸ்வெல் ஆகுது, அந்த ஸ்டெம் ஆக்சஸ் வந்து நல்லா ஸ்வெல் ஆகுறதுக்கு. அண்ட் அப்பிக்கல் ஹூக் ஃபார்மேஷன். ஸோ மேல இருந்து ஹூக் ஃபார்ம் ஆகுறது மேல. ஓகே, எதுல? ஷூட்ல ஃபார்ம் ஆகி வர ஷூட்ல அப்பிக்கல் ஹூக் ஃபார்மேஷன். இதெல்லாம் எங்க நடக்குது? டைகாட் சீட்லிங். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதுல? எத்திலின்ல. ஸோ எத்திலின்ல எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? டைகாட் சீட்லிங்ல ஹாரிசான்டல் growthக்கு, அதோட ஆக்சஸ் நல்லா எஸ் வைடன் ஆகிறதுக்கு, தென் ஹூக் ஃபார்ம் ஆகிறதுக்கு, அப்பிக்கல் ஹூக் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து எத்திலினை நம்ம அதிகமா யூஸ் பண்ண எந்த அளவுக்கு அது ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க வந்து நம்ம எத்திலின் பெருசா யூஸ் பண்ணல, இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாரிசான்டல் growth இருக்கு அண்ட் வித்தும் இன்க்ரீஸ் ஆகுது, ஹூக்கும் ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ இங்க இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஹாரிசான்டல் growth இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுலயும் இன்னும் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஆக்சியல் வித் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, ரைட்? ஸோ இந்த 3 மறக்க கூடாது. இதெல்லாம் எந்த சீட்ல? டைகாட் சீட்ல. ஓகே, ஸோ இது ரைப்பனிங். ஸோ ரைப்பனிங்ல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டார்டிங் இப்பதான் வந்து ரைப்பனிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ்ல ஃபுல்லி ரைப் பண்ணும்போது லைட்டா ஒரு பிளாக்கிஷ் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும், ரைட்? அண்ட் நல்லா அரோமா இருக்கும். இதெல்லாமே என்னது? ரைப்பனிங்கோட ஸ்டேஜஸ். Ethylene promotes senescence and absorption of plant organs. This is the second point. So ethylene என்ன பண்ணும்? senescence promote பண்ணும். senescence and absorption of plant organs, especially of leaves and flowers. So leaves ஐயும் flowers ஓட senescence-ஐயும் சரி absorption-ஐயும் சரி யார் promote பண்றா? Yes, ethylene promote பண்ணு. senescence and absorption-ங்கிறது ஏஜ் ஆகி உதுறது. ஓகே, இந்த ரெண்டுமே என்ன பண்ணும்? ethylene ஹெல்ப் பண்ணும். And ethylene is highly effective in ஃப்ரூட் ரைப்பனிங். அது கண்டிப்பா நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம படிக்கும் போதே இது ஃப்ரூட் ரைப்பனிங் தாங்க மாதிரி தான் படிக்கிறோம், ரைட்? இட் ஹென்ஸ் என்ஹான்சஸ் தி ரெஸ்பிரேட்டரி ரேட் டியூரிங் ரைப்பனிங் ஆஃப் தி ஃப்ரூட். ஸோ இது என்ன பண்ணும்? ரைப்பனிங் சீக்கிரமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெஸ்பிரேட்டரி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ ரெஸ்பிரேட்டரி ரேட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ரைப்பனிங்கை ஃபாஸ்டன் ஆக்கும். ஸோ இது நார்மல் செல் ஸ்ட்ரெஸ் டேமேஜ் எல்லாம் காரணம் என்ன ஆகும்? செனசன் செல்ஸா மாறும். ஸோ இதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? நம்ம எத்திலின் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரைப்பனிங் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃப்ரூட். ஓகே, ஸோ யூஸ்வலாகவே எப்படி நடக்கும்? சின்னதாக ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும், செல் எக்ஸ்பேன்ஷன், மெச்சுரேஷன், ரைப்பனிங், அதுக்கு அடுத்தது செனசன்ஸ். ஸோ த ரைஸ் இன் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ இது எங்க இருக்கு? எஸ், ரைப்பனிங்ல. ஸோ ஃப்ரூட்டை ரைப்பனிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? ரெஸ்பிரேட்டரி ரேட்டை என்ஹான்ஸ் பண்றோம், ரைட்? ஸோ ரெஸ்பிரேட்டரி ரேட் என்ஹான்ஸ் ஆகுது, கரெக்டா? ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தட் ரைஸ் இன் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக். ஓகே, ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது? எஸ், ரைப்பனிங் வருது. ஸோ த ethylene breaks
1 second. So இது fifth point. So ethylene breaks seed and bud dormancy. This is very important. So ethylene தான் என்ன பண்ணும்? Seed dormancyயும் சரி bud dormancyயும் break பண்ணும். Initiate the germination in peanut seeds, sprouting of potato tubers. So இதெல்லாம் என்னது? Promote பண்ணுது. Seed and bud dormancy என்ன அர்த்தம்? பட்டும் சரி சீடும் சரி ஒரு டார்மசி ஸ்டேட்ல இருக்கும். டார்மசினா எஸ் அதுக்கு மேல அது growth எதுவுமே காணிக்காது, பட் இட் இஸ் லிவிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கும். எதுக்காகனா வெளியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக என்ன பண்ணும், அது ஃபேவரபிளா மாறுற வரைக்கும் அது அப்படியே சீடாவே இருக்கும். ஓகே, ஜெர்மினேட் ஆகாது. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? எத்திலினை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எத்திலின் பிரேக் சீட் அண்ட் பட் டார்மசி, இனிஷியேட்ஸ் ஜெர்மினேஷன் இன் பீனட் சீட்ஸ். இந்த வார்த்தை எல்லாமே இம்பார்ட்டன்ட். பீனட் அண்ட் பொட்டேட்டோ டியூபர்ஸ்ல பட். ஓகே, ethylene promotes rapid internode or petiole elongation in deep water rice plants. This is very important. So என்னென்ன பண்ணுது? Internodal elongation or petiole elongation எங்க? Deep water rice plantல. எதுக்காக? தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு நல்ல என்ன சொல்றது தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய சீட் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணி ஃபுல்லா நிரம்பிடும். ரைட்? ஸோ தண்ணி ஃபுல்லா நிரம்புறதுனால என்ன ஆகும்? மூழ்கி அழுகி போயிடும். ஸோ அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக எத்திலின் ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது? இன்டர்னோடல் எலாங்கேஷன். ஸோ அந்த செடி தண்ணியை விட கொஞ்சம் மேல வந்து நிற்கும். அதனால சன்லைட் போட்டோசிந்தசிஸ் எல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி காப்பாத்துது. இட் ஹெல்ப்ஸ் இன் த லீவ்ஸ் ஆர் அப்பர் பார்ட் ஆஃப் த ஷூட் டு ரிமைன் அபவ் தி வாட்டர். அதுக்குதான் என்ன எதுக்கு வேணும்? இன்டர்னோடல் எலாங்கேஷன் வேணும். அப்ப அதுக்கு யார் வேணும்? எத்திலின் வேணும். ஓகே, நீங்க இன்டர்னோட எலாங்கேஷன் பீட்டியோல் எலாங்கேஷன் பார்த்தோன்னே போய் கிபர்லிக் ஆசிட்னு எழுதி வச்சிருவீங்க. தயவு செஞ்சு அந்த சென்டென்ஸை ஃபுல்லா படிங்க. கடைசியில டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட்னு கொடுத்துருந்தா அது எத்திலின் தான் எழுதணும், கிபர்லிக் ஆசிட் எழுதக்கூடாது. ஸோ இது சீட் அண்ட் பட் டார்மசிக்காக எக்ஸாம்பிள். ஸோ சீட்லும் பட் டார்மசியும் என்ன பண்ணும்? ஓவர் கம் பண்ணி வரும். அண்ட் பீனட் சீட்ஸோட எஸ் சீடு ஜெர்மினேஷன் ஹெல்ப் பண்ணும். அண்ட் பொட்டேட்டோவோட பட் எஸ் அதுக்கு ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் ஒன் இஸ் டீப் வாட்டர் ரைஸ். ஓகே, ஸோ இது ரைஸ் பிளான்ட். நார்மலா இவ்வளவுதான் இருக்கு. தண்ணி அதிகமாயிட்டே இருக்கு. எலாங்கேஷன் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? ட்ரௌன் ஆயிரும். ட்ரௌன் ஆகி என்ன ஆகும்? அழுகி போயிடும். ரைட்? அதே நம்ம எத்திலின் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இதுல இன்டர்னோடல் எலாங்கேஷன் நடந்து கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? தண்ணிக்கு வெளியே நிற்கும். ஓகே, அதனால அங்க பெருசா டெத் நடக்காது, மூழ்கி போகாது, அழுகி போகாது. ஓகே, so ethylene also promotes root growth and root hair formation. This is very important. இது வந்து நம்மளோட 8வது பாயிண்ட். ரைட்? ரூட் growthக்கும் ஹெல்ப் பண்ணுது, ரூட் ஹேர் ஃபார்மேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதையும் ஆக்சினையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆக்சின்ல ஸ்டெம் கட்டிங்ல ரூட் ஹேர் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்து வச்சிருப்பாங்க. பட் இங்க வந்து ரூட் growthன்னு ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரூட் ஹேர் ஃபார்மேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ரூட் ஹேர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுக்கு ஆக்சின் எழுதக்கூடாது. இட் இஸ் எத்திலின். நீங்க படிக்கிறதுல ரூட் ஹேர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எத்திலின்ல மட்டும்தான் வருது. ஓகே, thus helping the plant to increase their absorption area. ரைட்? ஸோ எதுக்காக நம்ம ரூட் ஹேர் ஃபார்மேஷன்ல இருக்கு? டு இன்க்ரீஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா. எதுக்காக? அப்சர்வ் பண்றதுக்காக. ஸோ அதுக்கு எத்திலின் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எத்திலின் எத்திலின் யூஸ் பண்ணாம இருந்தப்போ இது நம்ம எத்திலின் யூஸ் பண்ணப்போ இது எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணப்ப என்ன டெவலப் ஆயிருக்கு பாருங்க. குட்டி குட்டியா என்ன வந்திருக்கு? ரூட் ஹேர்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஓகே, ethylene is used to initiate flowering and for synchronizing fruit set in pineapple. This is very important. 9th point. So pineapples-ல flowering initiate பண்றதுக்கும் synchronizing the fruit set அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே ஒரே டைம்லயே ஃப்ரூட் செட் ஆகுற மாதிரி, எல்லாமே ஒரே டைம்லயே நமக்கு பைனாப்பிள்ஸ் கொடுக்குற மாதிரி வரக்காக நம்ம எதை யூஸ் பண்றோம்? எஸ், ethylene யூஸ் பண்றோம். And it will initiate the flowering and for synchronizing fruit set in pineapple. That is important. It also induces flowering in mango. This is the 10th one. So எதுல இன்டியூஸ் பண்ணுது flowering? மேங்கோல இன்டியூஸ் பண்ணுது. Since ethylene regulates so many physiological processes, it is one of the most widely used PGR in agriculture. This is a very important MCQ. So எது வந்து most widely used PGR in agriculture னு கேட்பாங்க. யார் இது? Yes, ethylene. ஸோ இது பைனாப்பிள் செட் ஆகுறது, பைனாப்பிள் ஃப்ரூட் செட் ஆகுறது. ஸோ இதே மாதிரி எல்லாமே ஒரே டைம்ல ஒரே மாதிரி ஃப்ரூட் செட் ஆகிறதுக்காக நம்ம எதை யூஸ் பண்றோம்? எத்திலினை யூஸ் பண்றோம். ஓகே,
The most widely used compound as a source of ethylene is ethafone. This is also very important MCQ. So நம்ம ethylene யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா எத்திலினுங்கிறது ஒரு gaseous hormone, right? அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு liquid form of it நம்ம எடுக்கிறோம். அதுதான் யாரு? எத்தஃபான். ஸோ எத்தஃபான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த ஸ்ப்ரே பண்ணதை பிளான்ஸ் உள்ள எடுத்துக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் அது எத்திலினா மாறிடும். ஓகே. So ethafone is an aqueous solution, is readily absorbed and transported within the plant and releases the ethylene slowly. Okay, this is very important point. And this is the ethafone. Okay. Ethafone hastens the fruit ripening in tomatoes and apples. This is very important. This is the 10th point. So ethafone enna pannum? Yes, fruit ripening in tomatoes and apple and accelerates the absorption in flower and fruits. Okay, so flower and fruits oda absorption accelerate pannum and tomato and apple oda ripening increase pannum ethafone. And idhula ennala varudhu parunga fruits la thinning of cotton, cherry, walnut. Okay, the moonu important MCQ. Then it promotes the female flower in cucumbers, thereby increasing the yield. இதுவும் ரொம்ப important. Female flower in cucumber. Okay. So அதனால என்ன ஆகும்? Easy of yield increase ஆகும். So tomato, apple லையும் என்ன பண்ணுது? Ripening induce பண்ணுது. யாரு? Ethafone. Right? Thinning of cottons, cherry, walnuts. Right? இது எல்லாமே பார்த்து absorption increase பண்ணும். And இது female flower. And this one is male flower. So தனித்தனியா தான் இருக்கும். So female flower யார் induce பண்ணுவா? Yes, ethylene help பண்ணும். Okay. Next we are going to see about abscisic acid. So abscisic acid அப்படிங்கிறது already நம்ம பார்த்தோம். Right. So abscisic acid ஒரு stress hormone. Stress timeல என்ன ஆகும்? Secrete ஆகிற hormone. And இது என்ன பண்ணும்? Seed dormancy induce பண்ணும். Right. எதெல்லாம் வந்து அந்த unfavorable condition நம்ம வந்து overcome பண்ணணுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே யார் help பண்ணுவா? Abscisic acid help பண்ணும். As mentioned earlier, abscisic acid was discovered for its role in regulating abscission and dormancy. Abscission na udira வைக்கிறது. Okay. So உதிர்ந்து போறதும் dormancyயும் தான் யார் main வேலை? யாரோட வேலை? Abscisic acid ஓட. But like other PGR, it also has wide range of effects on plant growth and development. So மத்த PGRs மாதிரி இதுக்கு இந்த ரெண்டு மட்டும் கிடையாது. இது இல்லாம சில functionsம் இருக்கு. It acts as a general plant growth inhibitor and an inhibitor of plant metabolism. So normalaவே இது எப்படி இருக்கும்? Plant growth inhibit பண்ற மாதிரி இருக்கும். And an inhibitor for plant metabolism. So plant metabolism inhibit பண்ணும் and plant growth inhibit பண்ணும். So இது abscission area. So abscission area என்ன அர்த்தம்? உதிர்ந்து விழ போகுது. ரைட். ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகுது? அப்சிஷன் ஏரியா. ஸோ இது உதிர்ந்து விழுந்துரும். விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுவாங்க? ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும். இது எல்லாத்துக்குமே யாரு ரீசன்? அப்சிசிக் ஆசிட் தான் ரீசன். ஸோ அப்சிசிக் ஆசிடும் நமக்கு ஆக்சுவலா ஒரு growth ப்ரொமோட்டரா அவைலபிளா இருக்கு. ஸோ நாட் அ ப்ரொமோட்டர், இட்ஸ் இன்ஹிபிட்டர். ஓகே. ஸோ அப்சிசிக் ஆசிட் இன்ஹிபிட்ஸ் seed germination. This is a very important MCQ of abscisic acid. It stimulates the closure of stomata. So என்ன ஆகும்? ஸ்டொமேட்டாவை க்ளோஷர் பண்ணிரும். And the epidermis and increases the tolerance of the plant to various kinds of stresses. So ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு, வாட்டர் கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும்போது இது என்ன பண்ணும்? ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி வச்சிரும். எதுக்காக? டிரான்ஸ்பிரேஷன் மூலமா நடக்கக்கூடிய வாட்டர் லாஸை காம்பன்சேட் பண்றதுக்காக. ஓகே, ப்ரிவென்ட் பண்றதுக்காக. Therefore it is also called the stress hormone. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்றோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் ஆகுறதுனால. அண்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எங்க பார்த்தோம்? எஸ், anatomy-ல பார்த்திருக்கோம். anatomy of flowering plants-ல. ஸோ வாட்டர் வெளியே இருந்துச்சு, வெளியே தான் இருக்கு, வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது எஸ் ஓப்பனிங்ல இருக்குமா, க்ளோசிங்ல இருக்குமா? சாரி, இப்போ நம்ம பார்க்கிறது ஓப்பனிங் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. எப்போ ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகும்? உள்ள இருக்கிற வாட்டர் பூரா வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிரும். அதே வெளியில இருந்து வாட்டர் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? the guard cells become turgid. அதனால ஸ்டொமேட்டா will be open. right? இத பத்தி நம்ம டீடைலா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இல்ல anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். ஓகே,
ABA plays an important role in seed development, maturation and dormancy. So இதுலலாம் important role இருக்கு. Seed developmentல maturation and dormancy இந்த மூணுலயுமே இருக்கு. By inducing the dormancy, ABA helps seeds to withstand the desiccation and other factors unfavorable for growth. So growthக்கு unfavorable இருக்கக்கூடிய எல்லா factorsயுமே நம்ம overcome பண்ணி வர்றதுக்காக தான் என்ன பண்ணுது அது seed dormancy induce பண்ணுது. Okay. In most situations, ABA act as an antagonist to gibberellic acid. This is very important MCQ. So நிறைய இருக்கு ஆக்சுவலா ABA வந்து நிறைய growth regulatorsக்கு opposite இருக்கு, antagonist இருக்கு. பட் நம்ம புக்ல கொடுத்திருக்க லைன்ல ABA act as an antagonist to gibberellic acid because that is the yes growth promoters. In seed dormancy என்ன பண்ணும்? Yes, opposite to seed dormancy. Seed dormancy overcome பண்ணி வரக்கு help பண்ணும். But abscisic acid seed dormancy induce பண்ணும். So ABA metabolism இதோட gibberellic acid metabolism எப்படி இருக்கும்? Yes, opposite இருக்கும். We may summarize that for any and every phase of the growth, differentiation and development of plants, one or the other PGR has some role to play, right? So நம்ம summarize பண்ணோம்னு வெச்சுக்கோங்க. எப்படி சொல்லலாம்? growthனாலும் சரி, differentiationனாலும் சரி, developmentனாலும் சரி, ஏதாவது ஒரு growth promoters அதுல இருக்கு, right? இல்ல growth regulators இருக்கு, plant growth regulators. அதுல அந்த plant growth regulators எப்படி இருக்குன்னா ஒரே விஷயத்துக்கு ரெண்டு plant growth regulators சேர்ந்து ஒரு வேலை செய்யற மாதிரியும் இருக்கு. சிலதுல எப்படி இருக்கு? Yes, ரெண்டு opposite வேலை செய்யற மாதிரியும் இருக்கு, right? So such roles could be complementary or antagonist. Complementary னா ரெண்டும் சேர்ந்து ஒரே வேலையை செய்யறது. Antagonist னா opposite வேலை பண்றது. These could be individualistic or synergistic. Individualistic அப்படின்னா ஒரு ஹார்மோன் அந்த ஒரு ஒர்க்கை ஒரு ஹார்மோன் மட்டும் தான் பண்ணும். Synergisticனா ஒரு ஒர்க்கை ரெண்டு மூணு ஹார்மோன் சேர்ந்து பண்றது. Okay. Similarly, there are number of events in the life of a plant where more than one PGR interact to affect that event. Example, so நிறைய events வந்து எப்படி இருக்கு? More than one PGR affect பண்ற மாதிரி தான் இருக்கு. For example, dormancy in seeds, bud, abscission, senescence, apical dominance, இதெல்லாம் more or less நம்ம ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து more or less நம்ம ரெண்டு மூணு plant growth regulatorsல பார்த்திருக்கோம் இந்த words எல்லாமே, right? So remember, the role of PGR is only one kind of intrinsic control, right? Along with the genomic control and extrinsic factors. Intrinsically ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஒன்னு PGR and இன்னொன்னு genomic control, right? இந்த ரெண்டுமே intrinsic. இது இல்லாம extrinsic factorsம் இருக்கு plant growth promote பண்றதுக்கும் சரி inhibit பண்றதுக்கும் சரி. They play an important role in plant growth and development. Many of the extrinsic factors la main நாம என்ன பார்த்தோம்? Yes, temperature, light, then temperature பார்த்தோம், light பார்த்தோம், soil ஓட pH இந்த மாதிரி நிறைய பார்த்தோம், right? Control the plant growth and development via PGR. So அது மட்டும் இல்லாம like temperature, light எல்லாம் வந்து PGR வழியா என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது plant growth-ஐயும் development-ஐயும். So இது மட்டும் தனியா கிடையாது. இது PGR influence பண்ணும். PGR என்ன பண்ணும்? growth and development of the plant-ல influence இருக்கும். Okay. So intrinsic, extrinsic, intrinsicல genomic plus plant growth promoters or plant growth regulators. Okay. Plant growth regulators, extrinsicல light and temperature main. So இந்த ரெண்டும் என்ன பண்ணும்? It will, yes, influence the plant growth regulators and again அது என்ன பண்ணும்? Yes, actions கொண்டு வரும். So some of such events could be, so இந்த மாதிரி external temperature அப்படி இல்லைனா water இதெல்லாம் சேர்ந்து plant growth regulatorsல என்ன பண்ணுது? induce பண்ணுது or அதை influence பண்ணுது, கரெக்டா? So அந்த மாதிரி இருக்கக்கூடிய events எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா vernalization மெயினா it depends on the temperature treatment. So temperature பொறுத்து seed நம்ம எப்படி அந்த seed வந்து temperature treatment கொடுக்கறோமோ அதை பொறுத்து அது germinate ஆகக்கூடிய சீசனவே நம்மளால மாற்ற முடியும். Next comes flowering. Flowering light is very important and at the same time என்ன important? Yes, PGR also important. Dormancy. So unfavorable conditions இருந்தா it will go for dormancy. Then seed germination. Favorable condition இருந்தா மட்டும்தான் seed germination. Next comes plant
மூவ்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ பிளான்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது லைட்டை பார்த்து பிளான்ட் மூவ் ஆகுதா? ஸோ லைக் அவினா கர்வே டெஸ்ட் பார்த்தோம் கரெக்டா? அது லைட்டை வச்சு தான் மூவ் ஆச்சு, பட் ஸ்டில் ஆக்சிஜன் இஸ் நீடட் ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மூவ்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதோட நமக்கு இந்த சாப்டர் முடியுது.